ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட் ஓகேவா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதோட நேம் வந்துட்டு ஐடலில் மேரிட் மேன். ஓகே, இப்போ ஸ்டடிக்குள்ளே போகிறேன்டா. ஒரு சின்ன இன்ட்ரோனாக்கா, நம்ம ஜேகே வந்து எப்போ போகிற ஒரு ஐடலாக இருப்பாட்டா. ஓகேவா, அது பிடிஎஸ் தான் இருப்பாங்க. ஜிம் மட்டும் இதில் இருக்க மாட்டாங்க. ஜிம்மில் ஒரு மேரிட் மேன். ஓகேவா, இந்த இன்ட்ரோ போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டடிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய வீடு. அந்த வீடு பார்க்க லைக் ஒரு மாஃபியா வீடு மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வீட்டில் இப்போ ஒரு 6 மெம்பர் இருக்காங்க. ஒரு பர்சன் மட்டும் லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. மற்ற 5 பேர் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. ஏங்க அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. நம்ம தெரியாங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அங்கே பாரு மேனேஜர் கத்திக்கிட்டு இருக்காட்டா. இவன் கொஞ்சம் டேஸாக சரியில்லை அப்படி சொல்லிட்டு என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. சரி, எவ்வளோ தாண்டா ஹைட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்மன்னு சொல்லிட்டு அரே பண்ணிட்டே பார்க்குறாங்க. ஏன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவன் சொல்கிறாங்க லைவ் இதில் குடிச்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அது அவங்க ஹேபிட். ஓகே, நம்ம ஆர்மி சொல்கிறாங்க. நம்ம ஆர்மி சாப்பாடுக்கு மாட்டாங்க எனக்கு தெரியும். ஓகேவா, ஆனால் நம்ம ஹேட் பண்ணுறவங்க எவ்வளோ எப்போ காத்துட்டு இருக்காங்கடா சொல்கிறாங்க. ஏங்க அவங்கள யாரும் கண்டுக்கிறா, அவங்களுக்கு நம்ம கண்டுக்கிறோம். ஓகேவா, நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம லவ் பண்ணுறவங்க மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, அது மட்டும் போதும். நம்மளே நம்ம ஹர்ட் பண்ணுறவங்கள பற்றி நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு நம்ம ஹர்ட் பண்ணுறவங்களும் நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்களும் நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம லவ் பண்ணுறவங்களும் ஃபோக்கஸ் பண்ணுவோமே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேயாங்க நீ சொல்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல சொல்கிறாங்க. நம்மளை லைக் பண்ணி சைல்டு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அவங்களே பார்த்து என்ன அவங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க புரியுது அவங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான் சொல்கிறாங்க. அதான் கேட்குறவங்க ஏன் அப்செட்டாக இருக்கான், எதனால் அப்செட்டாக இருக்கான், சொன்னதெல்லாம் தெரியும், சொன்னதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். அவன் மனசில் வச்சு தான் என்ன பண்ண முடியும். அவன் ஹாப்பியாக இல்லை. மற்றவங்க பார்க்குறப்போ அவன் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கான். ஆனால் ரியலாக அவன் ஹாப்பியாக இல்லை. ஓகேவா, அவங்களோட ஹாப்பியாக சொல்கிறது யார், அவன் ஏன் இப்படி இருக்கான், நம்மள சொன்னாலும் தெரியும், நம்ம சரி பண்ண முடியும். நம்ம எதுக்காக இருக்கோம், நம்ம ஜஸ்ட் ஒரு பேண்ட் மெம்பர் மட்டும் தானே, நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் இல்லையா அப்படி நம்ம கேட்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க நம்ம ரொம்ப ஃபேமிலி மெம்பர் தான். இது நம்மளோட செகண்ட் ஃபேமிலி சொல்கிறாங்க. ஓகே உனக்கு புரிதல், நம்ம செகண்ட் ஃபேமிலி. அப்போ நம்ம ஃபேமிலி பிரச்சனைனாக்கா அதை நம்ம யார் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, நம்ம தான் சொல்கிறாங்க. அப்போ ஏன் அதை நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு எனக்கும் தெரியல. இவன் சொல்கிறாங்க. உனக்கு கூட தெரியாதாட்டி சுகா கேட்குறாங்க. சத்தியமாக தெரியாது சுகா சொல்கிறாங்க. தெரியாத ப்ராமிஸாக தெரியாது. அவன் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுவான். ஆனால் இன்னும் தெரியல. அந்த 2 இயர்ஸ் பிஃபோர் அந்த ட்ரிப்பு போயிட்டு தானே. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ட்ரிப்புக்கே அவன் போனான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரியாக பேசுது. அப்போதான் சைலண்ட் ஆகிட்டான். வெளில மற்றவங்க பார்க்குறான் சிரிக்கிறான், அதெல்லாம் வேறு. ஆனால் அவங்களும் அவ்வளோ ஹார்ட் ஆகுறான். என்னால் எத்தனை டைம் கேட்டேன் நான் சொல்லிட்டு பேசுகிறான் சொல்லிட்டு கேட்டு பார்க்குறேன், பேசவே மாட்டேங்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நம்ம குரூப்போட யங்கஸ்ட் ஒரு பர்சன் அவன் தான். எல்லாருமே ரொம்ப கேர் பண்ணுவான். எல்லாருமே ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணுவான். அப்படி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அவன் போய் ஹார்ட் ஆகிறத பார்க்க முடியாது. யாருமே ரொம்ப நல்ல பையன், நம்மளோட செல்ல பிள்ளை. அப்படி இருக்கும்போது அவன் ஹார்ட் ஆகிற நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தா ஜேகே தான் இல்லை ஆர்மி லவ் யூ சொல்கிறாங்க. அவங்களும் பார்க்குறேன் ஜேகே நீங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. நான் எதுக்காக பாடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. செகண்ட் யாருக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அவன் புரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. இப்போ நம்மளாம் ஒரு மாதிரி சேடாக பார்த்துருக்காங்க. அப்படி எந்த அளவுக்கு ஹார்ட்டாக இருக்கான். அவன் பேசுகிறப்ப புரியுது. அவன் ஜேகே பேசுகிறப்ப அவன் ஃபீல்ஸ் அதை புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு ஒரு பர்சனை பிடிக்கும், அந்த பர்சன் தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரும் கேட்டிருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லக்கூடாது அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ மட்டும் எல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் சுகா பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் லைவ் போனிச்சுக்கு அவ்வளோதான் பிரச்சனை இல்லை. ஓகேவா, கம்பெனியில் கூப்பிட்டு திட்டுவாங்க கட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம போட்டு லைவ் வந்து என் பண்ணி விட்டுறாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏன் ஆஃப் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜேகே புரிஞ்சுக்கோ ஜேகே சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. உனக்கு மட்டும் பிரச்சனை வந்தால் உனக்கு வந்து பிரச்சனை வந்தால் எங்களுக்கு தான் கஷ்டம். ஓகேவா, உனக்கு பிரச்சனை வந்து தனியாக நீ தனியாக லைவ் பண்ணுற, தனியாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உனக்கு தனியாக ப்ராப்ளம் வர சொல்லிட்டு எங்களை விட்டு தர முடியாது. ஓகேவா, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சின்ன ஒன்றா ஃபேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. நீ ஒன்றா எப்படினாக்கா நம்ம ஒன்றா லைவ் பண்ணும்போது கூட குரூப் லைவ் போகும்போது கூட என்ன பண்ணிக்கோ. ஓகேவா, அப்படி என்ன சொன்னால் கூட நாங்கள் சமாளிச்சிருவோம். நீ தனியாக போகும்போது பண்ணாக்கா உனக்கு தனியாக பிரச்சனையாக வரும்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குற எனக்கு தனியாக வருது வந்து போட்டோன்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்க. வாயை உட்கார ஜேகே உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜேகே எல்லாரும் உட்கார வச்சுட்டு நம்ம ஜின்னு தான் ஒரு வெட்டு வந்துட்டு ஃபேஸை தொடச்சி விடுறாங்க. பாரு என்னாச்சுமா உனக்கு, நீ சொல்லு ஜின்னா கிட்ட சொல்லல எதுவும் சொல்ல. என்னாச்சு உனக்கு, நீ ஏன் ஹர்ட் ஆகுற, நீ யாரால் ஹர்ட் ஆகுறா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ட்ரிங்க் பண்ணியிருக்காரு ஹேங்னு சொல்கிறாங்க. ஐ லைக் சம் ஒன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, உனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு தெரியுது. நீ சொன்னதானே தெரியும். அந்த பர்சனை பிடிச்சிருக்குனாக்கா இப்போது லைஃப்பில் நெக்ஸ்ட் மூவ் பண்ண வேண்டியது தானே சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. பாரு நான் இந்த குரூப்பில் எங்கேயாச்சும் மெம்பராக இருக்கலாம், நீ தான் சொல்லுவேன். நான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணி நீ தானே சொன்னேன். சரியா, அதுவும் தப்பு இல்லை. ஓகேவா, ஏன்னா எங்களுக்கு இப்போ யாருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இப்போ உனக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீ மேட்ச் பண்ணிக்கோ ஜேகே, மேட்ச் பண்ணிக்கோ, டேட் பண்ணு, லவ் பண்ணு. ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிக்கோ பண்ணுடா, நாங்களாம் அவங்க கூட தானே இருக்கோம். சரியா, அதை மற்றவங்களுக்கு இப்போ தெரியாது, நம்ம பார்த்துக்கலாம். ஈவன் ஆரம்பிச்சுக்கு தெரிஞ்ச கூட ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஓகேவா, நீ இப்போ யாரும் இதை பற்றி கவலைப்பட, கம்பெனியில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்மளுக்கு. ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். நீ சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பட் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கல சொல்கிறாங்க. என்ன ஜேகே சொல்கிறா, ஒன் சைடில் வா என்ன கேட்குறாங்க.
அது ஒன் சைட் லவ்னு சொல்ல முடியல. அப்புறம் சொல்கிறாங்க அது டூ சைட் லவ்னு சொல்ல முடியல சொல்கிறாங்க. அது எப்படி ஒன் சைட் லவ்னு சொல்ல முடியாது, டூ சைட் லவ்னு சொல்ல முடியாது, இப்படி கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, எனக்கு அந்த பர்சன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 20 days என் லைஃப்பில் மறக்க முடியாத டேஸ் சொல்கிறாங்க. 28 days சொல்கிறாங்க. ஆமாம் 28 days சொல்கிறாங்க. 28 daysனாக்கா நீ ட்ரிப் போயிட்டு தனியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன ஜெகி சொல்கிற கேட்குறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க, நானும் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு அது இல்லாமல் எனக்கு சொந்தமான மெமரிஸ் நான் என் கூட வச்சுக்கணும்னு நினச்சேன். முதல் தடவை சொல்லணும்னு தோணுது. சொல்லவா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க, சரி சொன்னால் தான் தெரிய வரும், நம்மளுக்கு எதாவது சரி பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ ஜெகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 years பிஃபோர் போகிறாண்டா, இந்த பக்கம் ஜேகே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு கான்செப்ட் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு கான்செப்ட் பண்ணாலும் கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ மேனேஜர் பார்க்குறேன், உங்களுக்கு என்ன தான் ஜேகே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சொல்கிறேன். எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேல பேங்க் ஐடி ஜேகே மேனேஜர் எல்லாம் பார்க்குறாங்க. சரி ஓகே, நீ இதை ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அது சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஓகேவா பார்த்துக்கலாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ எங்கேனாலும் ஓகே போயிட்டு நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உன் மைண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வா, ஓகேவா. நீ இப்படி பண்ணி வச்சுக்கேன், உன் ஹெல்த்துக்கு எதாவது ஸ்பாயில் ஆகும். செகண்ட் அப்புறம் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது, ஓகேவா. அப்போ சாங் ஸ்பாயில் ஆகுது, எல்லாமே இது வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்க, அது சரி வராது, ஓகேவா. நீ போயிட்டு நீயா மாறி வா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குங்க சொல்லி நீ போ, ஓகேவா, நான் உங்களை டிஸ்ட் பண்ண மாட்டோம், நீ போ. எந்த அளவுக்கு உனக்கு டைம் தேவைப்பட்டு எடுத்துக்கோ, கண்டிப்பாக ரிட்டன் வருவோம் நாங்கள் நம்புறோம், ஓகேவா. நீ சீக்கிரமாக வந்துடுவோம் நம்புறோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு அந்த ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்தா அப்படின்னு ரொம்ப சின்ன பையன் இல்லையா, நீ பாட்டுக்கு இந்த ரொம்ப எங்கேஜில் வந்துட்டேன், வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ண தான் வந்தேன், ஆனால் அந்த அச்சீவ் பண்ணுற ட்ரீம்குள்ளேயே இவ்வளோ கஷ்டம் இருக்கு இல்லையா, நீ ரொம்ப சஃபர் ஆகுற, நீ சஃபர் எங்களையும் பார்க்க முடியல, எங்களால் பார்க்க முடியல, உன்னோட மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்க முடியல, நீ போயிட்டு வா சொல்லிட்டு ஜேக்கை பார்த்து நம்ம ஜேக்கோட மேனேஜர் பேங்க் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கவும் சரி சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க, சரி எங்கேயும் ஃபாரின் போவான், ஒரு கண்ட்ரிக்கு போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், பிடிச்ச மாதிரி இருந்துட்டு வரட்டும் சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜேகே யார்கிட்டையும் சொல்லல, ஃபோனு சம்திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, ஃபாரின்லாம் போக வேணாம், சரி எங்கே போக வேணாம், எனக்கு இங்கே இருக்கும் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவர் கிளம்பி போகிறது பூசான் தான் போகிறாரு. பூசான் போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி பயங்கரமாக அழறாரு. ஜேகே அம்மாவுக்கு அது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சுப்பா உனக்கு சொல்கிறீங்கம்மா, எனக்கு ட்ரீம்லாம் ஓகே தான்மா, பிடிச்சிருக்கு, இந்த ஆர்மிஸ் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, எல்லாமே எனக்கு ஓகே, மெம்பர்ஸ் லவ் பண்ணுறாங்க, ஈவன் கம்பெனி கூட கேர் பண்ணுறாங்க தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சில விஷயங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன் இருந்தால் கூட கேர் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனாலும் இது ஹாப்பியாகவே இல்லைம்மா சொல்கிறாங்க. ஹாப்பியாகவே இல்லைம்மா, எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு என்னையே வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா, எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், யாரும் ரெஸ்ட்ரிக்ட் கூடாது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணுமா சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நம்ம பார்க்குறேன். சரி ஓகே, நான் ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க, போறியா சொல்கிறாங்க. அம்மா ஃபாரின் வேணாம் சொல்கிறாங்க. அவனை ஃபாரினில் போக சொல்ல ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க, ஓகேவா அங்கே போறியா, போகிறவனுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் சொல்கிறாங்க. எங்கேம்மான்னு கேட்குறாங்க. மூசாவில் இருக்கிற ஒரு மலை கிராமம்டா, ஓகேவா. இப்போ எனக்கு மூசாவில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே மேலே ஒரு மலை கிராமம் இருக்குது. அந்த மலை கிராமத்தில் மொபைல் நெட்ஒர்க் வசதி எதுவுமே கிடையாது, ரொம்ப ரூரல் ஏரியா அது. அங்கே இப்படினாக்கா ரொம்ப இயற்கை நிறைந்த ஒரு பிளேஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஜெயக்குள் அம்மா சொல்கிறாங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும், நீ அங்கே போனால் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், உன் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நீ போனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குள் அம்மா சொல்கிறாங்க. நிஜமாவே நீ தனியாக இருக்க, அங்கே வந்து வீடெலாம் இருக்கும், ஓகேவா, சின்ன சின்ன கிராமம் இருக்கும், வீடெலாம் இருக்கும், ஓகேவா. நீ வந்து அங்கே போய் ஸ்டே பண்ண மாதிரி எல்லா பிளேஸும் இருக்கும். எனக்கு சிட்டியில் இருக்க மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, ஆனால் அந்த ஒரு பிளேஸில் வந்து நம்ம ஸ்டே பண்ணணும், நம்ம வந்து வாழணுன்னாக்கா என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அங்கே இருக்கும், அத்தியாவசிய பொருள் எல்லாம் இருக்கும். நீ அங்கே போறியா கேட்க நம்ம கேட்குறாங்க. நம்ம வீட்டில் ஒரு மெய்டு வந்துட்டு அங்கேருந்து வந்தவங்க தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் வந்துச்சு, நாங்கள் போனோம், அவங்க வீட்டில் ட்ரெடிஷ்னலாக பண்ணாங்க, அந்த மேரேஜ் நம்ம போனோம். அப்போ தான் நானும் அப்பாலாம் போகும்போது பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது வில்லேஜ், நான் வேணா அவங்கள்ட்ட சொல்ல மெய்டு அடிக்க சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லுவா கேட்குறாங்க. இப்போ நம்ம கேட்க பார்க்குறாங்க, அது நல்லா இருக்குமா சொல்லி உண்மையாக நல்லா இருக்கும், நான் போயிட்டு பார்த்துருக்கேன்னா நீ போயிட்டு வரையா கேட்குறாங்க. அப்பா முகண்ட கூட வரல, சரியா நீ மட்டும் போ, நீயும் மெய்டு அடி போங்க, போயிட்டு ஆண்டி அங்கே காமிப்பாங்க, உனக்கு ஆண்டி அங்கே ஓகே இருக்கிறது ஓகே தான் வச்சுக்கோ, இல்லாக்க தனியாக அது கொண்டு சமைக்க வரும்பே ஜேக்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேயோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு மெய்டு அடி கூப்பிட்றாங்க, அவங்க வராங்க, நீங்கள் உங்கள் வில்லேஜ் கூட்டிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம் வச்சு பரவாயில்ல, நீ கூட்டிட்டு போங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேவும் பெருசாக எடுத்துக்க ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பேக் எடுத்துக்கிட்டு அவர் கிளம்புறாரு. நம்ம அந்த மெய்டு அடி கூட அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ரிவருக்கு போகிறாங்க, ஒரு ரிவரில் போயிட்டு ஒரு படகு மாதிரி போகுது, அந்த படகுல போயிட்டு ஒரு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மலையில் எப்படின்னாக்கா அந்த ஹில்ஸ் பகுதி எப்படி ஏற மூச்செல்லாம் வாங்குது, ஜேக்கெல்லாம் பிரேக் பண்ண முடியல. இப்போ அந்த மைடாண்டி அழகாக ஏறுறாங்க, அவங்க பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஜேக்கும் போகிறாங்க. ஜேக்கிக்கு போக ஸ்டார்டிங்கில் போகிறப்ப ஒரு மாதிரி இருக்கும், போக 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 ரொம்ப பிடிக்குது. எப்படின்னாக்கா வெறும் பேர்ட்ஸ் சவுண்டு மட்டும், பேர்ட்ஸ் அனிமல்ஸ் சவுண்டு கேட்குது, அப்புறம் எப்படின்னா ஃப்ளவர்ஸோட வாசனை சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபுல் நேச்சரில் ஒரு நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
லைக் ஒரு ஹெவன்குள்ள போன மாதிரி அப்படி ஒரு ஃபீல் தோணும் ஜேகே போயிட்டே இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அந்த மலை மேலே ஏறதுக்கு மட்டுமே. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மலை மேலே போயிருப்பாங்க. அந்த மலைக்கு மேலே போய் பார்த்தா ஜேகே நினச்சிருப்பாங்க என்ன இருக்கும் ஏதாவது கூட்டிகிட்டு இருக்கும் போல நினச்சிட்டு போயிருப்பாங்க. அது மேலே போய் பார்க்கும்போது அவருக்கு அப்படி இப்படின்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். எனக்கு அந்த லேக்கு அந்த மலை மேலே ஒரு லேக் இருந்திருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஜேகே பார்க்குறாங்க, ஆன்ட்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. இதான் சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே ஒரு லேக் இருக்குது, மலைக்கு மேலே மேக்ஸிமம் லேக் இருக்காது, ஆனால் அங்கே இருக்கும் அந்த ஒரு மலையில் கொஞ்சம் லேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபால்ஸ் மவுண்டைன் சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அழகாக இயற்கை சூழ்ந்த ஒரு பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறாங்க, சுற்றி பார்த்தா அங்கங்கே வீடு, அது ரொம்ப குடியிருக்க கிடையாது, வீடு ரொம்ப அழகாக மலையிலே செதுக்கி கட்டின ஒரு வீடு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜேகே பார்க்குறாங்க, இதான் அம்மா சொல்கிறேன். ஆமாம் இதான் அம்மா அப்பா சொன்ன பிளேஸ், ஓகே தான் எங்கள் ஊர் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஆண்டி நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், என்ன பண்ணுறது இங்கே வந்து பெருசாக வேலையெல்லாம் இருக்காது, அதுக்காக நான் கீழே இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து மலையை விட்டு கீழே இறங்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக கீழே வந்துட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷான யார் சுற்றி பார்க்குறாங்க, நிறைய ஆடுலாம் போகுது, பெரிய பெரிய ஆடுலாம் இருக்கும், அது போயிட்டு இருக்கு லைனா. அதெல்லாம் பார்க்குறாங்க, ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடம் பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஏன் ஆண்டி இங்கே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வராதுப்பா, இங்கே பெருசாக வந்து நெட்ஒர்க் ஏரியா இருக்காது, டிவி இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது, ஆனால் எல்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, இயற்கையான உணவுலாம் கிடைக்கும், சத்தான சாப்பாடு, அப்புறம் பழம் காய்கறி எல்லாம் நேச்சுரலாக கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் சரியா. மற்றது நீங்கள் சிட்டியில் பார்க்குற விஷயங்கள்லாம் இங்கே கிடைக்காது, சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆண்டி சொல்கிறாங்க. ஜேகேக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு எது ப்ராப்ளமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுப்பா, நமக்கு ஒரு வீடு வந்து காட்டுறான்னு சொல்கிறாங்க. வீடு ஆசைக்கு தான், ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு தான், அவங்க இங்கே இல்லை, அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க வீடு இங்கே தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவங்க வந்து வெளிநாட்டு போயிட்டாங்க, அவங்க வீடு இங்கே தான் இருக்குது, அந்த வீட்டில் வந்துட்டு சும்மா தான் இருக்காங்க, அப்போ நான் வந்து சுத்தம் பண்ணி வைப்பேன், அந்த வீடு நல்லா இருக்கும், நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் கேட்குறாங்க. ஏன்னா எங்கள் வீடு அந்தளவுக்கு வசதியாக இருக்காது, இந்த வீடு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரிங்க ஆண்டிட்டு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜேகே பார்த்து இந்த வீடாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய வீடு இருக்குது. இப்படி இந்த வீடு கம்பேர் பண்ணும்போது அந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடு, பக்கத்து வீடு எல்லாம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணி வீடு இருக்கும். இப்போ ஜேகே அந்த வீடு பார்த்ததும் அவர் ரொம்ப பிடிச்சது. ஜேகே பார்க்குறாங்க, உள்ளே போய் பார்க்குறாங்க, ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஏர் தான். விண்டோஸ் ஓப்பன் பண்ணாக்க அப்படி சில்லுன்னு காற்று வந்துட்டு இருக்கு. அந்த மவுண்டைனுக்கு எப்படி தண்ணி கொட்டிட்டு இருக்காரு, அருவி கொட்டிட்டு இருக்குல்லையா, அங்கேருந்து காற்று வரும்போது சில்லுன்னு காற்று ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு அடுப்பெல்லாம் இருக்குது, இங்கே வந்துட்டு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிக்கலாம், உனக்கு எந்த வேலைக்கு எல்லாம் இப்போ வாங்கி தரேன் அவங்க சொல்கிறாங்க. எங்கே இருக்குவா குக் பண்ணி தரவா அப்படி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நான் தனியாக இருக்கும் நினைக்க சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே, அப்புறம் அந்த காய்கறிலாம் வாங்கி கொடுத்துட்டு போவா கேட்குறாங்க. இப்போ ஜேகேவும் சரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆண்டி பார்க்குற இங்கே இருப்பான வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போய்ட்டு கொஞ்சம் திரும்ப போனதுக்கப்புறம் போய்ட்டு காய்கறிலாம் கொஞ்சம் ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு இந்த பாசை கொடுக்குறாங்க. ஜேகே வாங்கிக்கிறாங்க. இங்கே பார்க்க உனக்கு நேரம் வேண்டாம் கூட பக்கத்தில் வீடெலாம் இருக்குது சரியா, நீ கேட்டால் உதவி பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இங்கே ரூம்லாம் சொல்கிறாங்க, ஒரு ரூம் தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை சொல்கிறாங்க. அப்படி ஆண்டி ஆமாம் அங்கே இங்கே ரூம் தெரிய வாய்ப்பு இல்லைப்பா, இங்கே ரூம்லாம் இருக்கிறாக்கா ரொம்ப எப்படி டிவி சினிமாலாம் தெரியாத ஒரு உலகம் சொல்கிறாங்க. இன்னும் ஆமாம் இப்போவும் இப்படிலாம் இருக்காங்க சரியா, எங்கேயோ மலை கிராமத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. அப்புறம் கிளம்புறேன் சொல்கிறாங்க. நீ போயிடுவேன், அதெல்லாம் போயிடுவேன், எனக்கு தான் பழக்கப்பட்ட பகுதி தானே, போயிடுவேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க அனுப்பிடுறாங்க. அந்த ஆண்டி போயிட்டாங்க. இப்போ ஜேகே பக்கத்து வீட்டு ரொம்ப பிடிச்சிக்க அந்த பேக் ஒரு ஓரமாக வச்சுட்டு அமைதியாக வெளில வந்து நிற்கிறாரு. பார்த்தாக்கா சில்லுன்னு காற்று, அங்கங்கே தனித்தனி வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கை பார்க்குறப்ப ஒரு போகணும் ஆசை இருக்குது. சரி சொல்லிட்டு அவர் அந்த லேக்கு கிட்ட போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் ரொம்ப சேடாக உட்காந்துட்டு எப்படியாக்கா அந்த நீஸில் அந்த 2 நீஸும் ஃபோட்டோ பண்ணிக்கிட்டு அவர் பேச அந்த நீஸில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி கண்ணு ஃபுல்லாக டேஸோட உட்காந்துருக்காங்க அந்த லேக்கை பார்த்த மாதிரியே. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, இந்த பையன் யாராக இருப்பான், எதுக்காக அப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படி பார்க்குறாங்க. ஃபேஸ் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கமாக அப்படி அந்த பையனோட பேக் சைட் மட்டும் தெரியுது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, யாராக இருப்பான், எதுக்காக அவங்க உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே நம்மளுக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே அந்த லேக்கை பார்க்குறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஜேகே ஒரு கல்லை விட்டு அந்த லேக்கில் எறிகிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அவங்க ரொம்ப சேடாக ஒரு மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஃபேஸ், அவ்வளோ அழகாக ரொம்ப பாவம் ரொம்ப இன்னசென்ட் குழந்தை மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அந்த பர்சனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜேகே ஒரு மாதிரி ஒரு செகண்ட் வரைஞ்சி போயிடுறாங்க. எனக்கு அப்படி ஒரு மலை கிராமம், அதில் ஒரு அழகான ஒரு பையன் அவன் உட்காந்துருக்கான் ஒரு மாதிரி பாவமாக. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே எனக்கு ஒரு அந்த பையனுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமோ, மற்றவங்க தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இவனுக்கு தெரியுமோ அப்படின்னு ஜேகே பார்க்குறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. பார்த்து எதுவுமே சொல்லாமல் அங்கே நின்றுக்க ஆரம்பிக்கிறாங்க, நின்றுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஏய் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. என்னையா கேட்குறாங்க. ஒன்று தான் சொல்கிறாங்க. என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. என்ன தெரியுதா கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, ஹெட்டை செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஓகே உன் பேரை சொல்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க. இல்லை ஜஸ்ட்டு சொல்ல சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க.
முன்னப்பிட்ட தெரியாதவங்களாம் நேம் சொல்ல முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, முன்னப்பிட்ட தெரியாதவங்களுக்கு நேம் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஜிமின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் திரும்ப பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, என்னாச்சுப்பா யார் அது கேட்குறாங்க. தெரியல ஆண்டி சொல்கிறாங்க. ஏய் நீ யார், நீ புதுசாக இருக்க பார்க்கறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. உன்னை பார்த்தா எங்கள் ஆளுங்க மாதிரி தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறேன், அது எங்கள் ஆளுங்க அப்படி சொல்லி ஜேக்கி ஒரு மாதிரி இருக்குது. ஜேக்கி பார்க்குறேன், என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இல்லை மலை கிராமத்தில் அவங்க ஆளுங்க இப்படினாக்கா அவங்க மலையில் அந்த அங்கேயே மலையிலே பிறந்து வளர்ந்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வேறு வேறு பிள்ளை சிட்டிலேருந்து ஒரு பையன் அப்படி இருப்பான். அப்படி டிஃப்ரெண்ட் தெரியல. அப்படி அவங்க கேட்குறாங்க, நீ யார் எங்கேருந்து வந்திருக்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. அந்த வீட்டை சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே தான் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பார்த்தவங்க வராங்க. ஏய் எங்கே பாரு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த பையனை சொல்லாத சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அவங்க பேர் சொல்கிறாங்க. நம்ம யோனா இருக்கல்ல, ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்ச பையனாக சொல்கிறாங்க. யோனாவுக்கு தெரிஞ்ச பையனா நீ எவ்வளோ சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. யோனான்றது ஜேக்கி விட்டோட மெய்டாண்டி. இப்போ ஜேக்கிவும் ஆமாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி 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 சொல்கிறாங்க. அவள் சொல்லிட்டு போயிருக்கா, அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இதை பார்த்துக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இங்கே என்ன விஷயம் வந்திருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சும்மா அது சொல்கிறாங்க. சுற்றி பார்க்க வந்தியோ அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேக்கிவா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சரி சரி அப்படி சொல்கிறாங்க. அது முன்னாடி சொல்ல வேண்டியது என்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஜேக்கி அவங்க யாருக்கும் தெரியலன்றது ஜேக்கிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இப்படி ஒரு பிளேஸ் இருந்தது ஜேக்கிக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கா கொரியாக்குள்ளே இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது, இப்படி ஒரு பிளேஸ் அவர் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். இவ்வளோ அழகான ஒரு கிராமம் இருக்குது, அது மலை மேலே அப்படி இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி நான் போவா சொல்கிறாங்க. இந்தப்பா ஜிம் சொல்லி கொடுக்குறாங்க. இல்லாண்டி வேணாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதாங்க, இந்த வாங்கிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வாங்கிக்கிறாங்க. அதில் ஃப்ரூட்ஸாக இருக்குது அந்த கவரில். நீ எடுத்து போய்ட்டு சாப்பிட சரியா, அங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கூடாது ஓகேவா, எது நினச்சி கவலைப்படாது நாங்களாம் இருக்கோம்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறோம் என்ன ஆயிருக்குன்ற ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் சரிங்க அப்படி சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்க வீட்டுக்கு விடுறாங்க. நீ போய்ட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி படம் தான் வந்திருப்பாரு. ஏன்னா ஜேக்கி வீடும் ஜிம்மி வீடு ஆப்போசிட் வீடு. இப்போ நம்ம ஜேக்கி போகிறாங்க. ஜேக்கி போய்ட்டு உட்காராங்க. உண்மையாக அவங்களுக்கு தெரியலன்றது ஓகே, இவனை கூட எனக்கு தெரியல ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எனக்கு தெரியலன்றது பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் எனக்கு இன்னும் இவனை பார்த்தா படித்த பையன் மாதிரி தெரியுதான். இங்கே இருக்கிறவங்களுக்கு இவங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு ஜேக்கி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தெரியலன்னு சொல்கிறானோ அப்படி சொல்லி ஜேக்கி நினச்சிட்டே வந்துட்டு அது வீட்டுக்குள்ளே வராங்க. அவருக்கு பசிக்குது சரி சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த ஆண்டி வாங்கிட்டு போன வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃப்ரூட்ஸை அவங்க கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெஜிடபிள்லாம் பார்க்குறதுக்கு. ஜேக்கி குக் பண்ணி முடிச்சு சாப்பிட்றாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃபுட்டு. பரவாயில்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்ருக்காரு. இருந்துட்டு ஜிம் பார்த்தா அந்த வீட்டில் விட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவர் ஒரு விண்டோஸில். இப்போ இங்கேருந்து ஜேக்கி பார்க்குறாங்க. அவரோட பார்க்க முடியல ஜிம் அவங்க வீட்டோட விண்டோஸில் உட்காந்துருந்த. இவர் பார்க்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி பார்க்குறாங்க. ரொம்ப சின்ன பையனை தெரியலாம், அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி வேறு அப்படி ஏதோ கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சரி எதுக்கு நம்மளுக்கே 1008 பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கிவும் அப்படி கேர்லெஸ் விட்டுறாங்க. இப்போ நைட் தான் ஒரு அந்த டேவோட நைட்டு தான் நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஃபஸ்ட் டைம் நைட்டில் ஒரு மாதிரி பயம் வருது இருக்கும், பயந்தே இருக்கும். ஏன் அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தானே இருக்குது, ஃபாரஸ்ட்டுக்கு மேலே இருக்கிறது மலை மேலே இருந்தாலும் அங்கே வந்து அனிமல் சவுண்டில் கேட்கும். ஆனால் அங்கே இருக்கிறது பழகிடுச்சு. ஏன்னா ஜேக்கிக்கு அதுக்கு ரொம்ப புதுசு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா மயில் சத்தம் கேட்குது, மயில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாக்ஸ் சொல்லிட்டு நிறைய சவுண்டு கேட்குது. அதை கேட்டு ஜேக்கி பயப்படுறாங்க. ஒரு மாதிரி என்ன மாதிரி சத்தம் கேட்க சொல்லிட்டு அவர் பயந்து போய்ட்டு வாக்குமன் எடுத்து காதில் போட்டுக்கிட்டு சாங் ஆன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அந்த சாங் கேட்டு தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அப்போ தான் பயம் நம்பருக்கும் சொல்லிட்டு இந்த பக்கம் சின்ன பார்த்தா அவர் தூங்கிருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்க ஜேக்கி எழுச்சி பார்க்குறாங்க. அவரும் எழுச்சி பார்த்தா எப்போவுமே அங்கே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். இங்கே எழுச்சி பார்த்தாக்கா எல்லாம் பரபரப்பாக அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போயிட்டு பூக்கள் பறிக்கிறது, அங்கே பூக்கள் தோட்டம்லாம் இருக்குது. மலை மேலேயே பூக்கள் தோட்டம், காய்கறி தோட்டம் இருக்குது, பழங்கள் தோட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நினச்சி வராரு. எஞ்சி வந்து பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் டேரக்டாக ஒரு பூக்கள் தோட்டத்துக்கு தான் போகிறாங்க. போயிட்டு போகிறாங்க. அங்கேயே ஃப்ளவர்ஸ் ஓகே மாதிரி அதை பண்ணி ரெடி பண்ணி அனுப்புவாங்க கீழே. இப்போ வந்து ஜேக்கி ஜிம் போய்ட்டு அந்த வேலைக்கு தான் போகிறாங்க. நம்ம ஜேக்கி ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் அது எல்லாமே இருக்குது. நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜிம் ஒவ்வொரு பூவாக பறித்து அழகாக ஓகே மாதிரி அதை காட்டிட்டு அதை ஒரு கவர் வைக்கிறாங்க. வச்சு ரேப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதையெல்லாம் ஒரு நாள் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கி அதை ரொம்ப எப்படினாக்கா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு ஷார்ட்ஸ் ஒரு போட்டுக்கிட்டு மேலே ஒரு டிஷர்ட் போட்டுங்க, ஹூடி மாதிரி இருக்கும் டிஷர்ட் இருக்கும். அதை போட்டு வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. வேடிக்கை பார்க்குறாரு. அதுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு இந்த ஒர்க்கு இவங்க பண்ணுறதும். இவர் போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஏன்ப்பா இதில் நின்று பார்த்துட்டு இருக்கா கேட்குறாங்க. ஜேக்கி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஏன் நின்று பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவங்க கேட்குறாங்க, ஏன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. சும்மா தான் போர் அடிக்க சொல்கிறாங்க. அப்படியா நீ வந்து பண்ணுற இந்த வேலையாக கேட்குறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறீங்க நானும் அப்படின்னு பார்க்குறாங்க. மாமா ஏன் பரமாட்டியா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி அதை சொல்கிறாங்க. ஓ அப்போ காசுலாம் நிறைய வச்சுருக்கியோ சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கிக்கு என்ன சொல்கிறது தெரியல. இப்போது ஏன் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒருவன்ட்ட காசு கம்மியாக இருந்துச்சுக்கேன், இந்த வேலை பார்த்தா காசு கிடைக்குங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஒரு எதுவுமே சொல்லாமல்
அப்படியா சொல்லுவோம். ஆமாம் சொல்கிறாங்க. சார் நான் பண்ணுறேன் சொல்லி ஜேகே வராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு கேஷ் இருக்காரு. இப்போ ஜேகே அங்கே வராங்க. அது எப்படி பண்ணணும் கேட்குறாங்க. அங்கே பாருங்க, இங்கே இருக்கிற பூக்கை வந்து இப்படி கட் பண்ண சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கொடுக்குறாங்க. இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் சரியா சொல்லிட்டாங்க. முள்ளு குத்திக்க போகுது சார். ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு அங்கே இருக்கிற ரோஸ் தான். இப்போ நம்ம ஜேகே உங்க இப்படியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குற கூட கட் பண்ணுறாங்க. பரவாயில்லையே, ஒரு வேலைலாம் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகே சொல்கிறாங்க, உன்னை பார்த்தா சிட்டியில் வளர்ந்த ஒரு பையனும் தெரியுது, ஆனால் உனக்கு எல்லாருக்கும் தெரியுது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சொல்லிட்டு இப்போ அழகாக பண்ணுறாரு. பிடிச்சிருக்குது. மைண்டு ஃபுல்லாக கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அழகாக படிச்சு இப்போ பூரா படிச்சு கட்டிகிட்டே இருக்காங்க. அந்த கிராண்ட் ஜேகே கிட்ட கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஜேகே அதுக்கு அசராமல் போது சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் என்னன்னாக்கா நம்ம ஜிம் மட்டும் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஜேகே ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ப்ரொஃபர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே டைம் ஆகுது சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எல்லாருமே வச்சுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பாட்டி பார்க்குறாங்க. நீயும் போய் சாப்பிடுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே சரி சொல்லிட்டு ஜேகே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு முன்னாடியும் ஜேகே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஹே கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. உண்மை உனக்கு எனக்கு தெரியலையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் யார் அப்படி ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்க வந்துருக்கிறாங்க. சுற்றி பாருங்கள் ஓகேவா. இங்கே எவ்வளோ டேஸ் இருக்கணுமோ ஹாப்பியாக இருந்துருப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டுருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ஃபீல் ஆகுது. இல்லை அவங்க தெரிஞ்சிருக்கிற மட்டும் ஃபீல் ஆகிட்டுருக்கு. பேசணும்னு தோணுது. ஆனால் இவர் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. இவர் பாட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே சரி ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு குக் பண்ணி சாப்பிட்றாரு. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காரு. இவர் பார்க்குறாரு. இவங்க சாப்பிட மாட்டாங்கன்ற மாதிரி. ஏன்னா அந்த வீட்டுக்கு பார்த்தா அந்த வீட்டில் நடக்கிறது தெரியுது. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அமைதியாக உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் எல்லாரும் அதே ஒர்க்குக்கு தான் போகிறாங்க. அப்போ ஜேகே வராங்க. வந்து ஜேகே பார்த்தாட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கொடுக்குனாக்கா ரொம்ப கொஞ்சம் போரிங்காக இருக்குது சொல்லிட்டு சிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் பாட்டு பாடவும் எல்லாம் அமைதியாக நின்றுறாங்க ஒர்க் பண்ணாமல். ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக நீ பாடுவியா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பாட்டு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு கேட்குறதுக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சினிமாக்காரங்க பாடுவாங்களா அப்படி இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. நம்ம பாடுறது இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜேகேவும் சரி ஓகே சொல்கிறாங்க. நீ பாடு நாங்கள் கேட்குறோம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜேகே பாட இவங்க வந்து ஒர்க் பண்ணி இப்படிக்கா அந்த ஒர்க் பண்ணிட்டு கேட்குறாங்க பாட்டை. இவங்க நல்லா பாடுறான் பார்த்தியா, எல்லா திறமையும் இருக்கும் போல அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டே வந்துட்டு அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. ஜீவன் எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக இருக்காரு. ஜேகே ஜீவனோட ரியாக்ஷன் பார்க்குறாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் அவர்கிட்ட இல்லை. அவர் பாட்டுக்கு ஃப்ளவர்ஸாக கட் பண்ணி எப்படியா கட்டில் போய் வைக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அந்த அவருக்கு பாடிக்கிட்டே பார்த்து தான் இருக்காங்க. ஜீவன் பார்க்கவும் மாட்டேங்கிறாரு, பேசவும் மாட்டேங்கிறாரு. அப்படியே போகுது. அந்த டேவை முடிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 1 வீக் அப்படி போகுது. 1 வீக்காக ஜேகே அங்கே போயிட்டே இருக்காங்க. 1 வீக் ஆஃப்டர் அங்கே ஒரு பர்சன் வராங்க வந்து பார்க்குறாங்க. இப்போனாக்கா எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க வந்திருக்காங்க சேலரி. இப்போ வீக்கெண்டில் தான் கொடுப்பாங்க. அன்றைக்கி தான் ஜேகே கொடுக்குறாங்க. இந்த பாஸ்டர் கொடுக்குறாங்க. நீ தான் நீவா அந்த பையனா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகேவும் ஆமாம் சொல்கிறாங்க. இந்த சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க சேலரி வாங்கிக்கிறாங்க. ஜேகே அந்த ஒரு கவரில் அது கவரில் தான் மணி போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போனாக்கா அந்த அக்கௌண்ட்லாம் போட மாட்டாங்க. ஜஸ்ட்டு கேஷை வந்துட்டு ஒரு கவரில் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜேகே வாங்கி பார்க்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக பிடிச்சிருக்கு. இன்னும் வந்து ஒர்க்கில் அது அவருக்கு பிடிச்சிருக்கு. அவற்றில் அந்த மணியெல்லாம் இல்லை. இருந்தாலும் கூட அவருக்கு கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வரல. இங்கே எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அதை வச்சுக்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு இது பக்கம் நம்ம ஜிம் சேலரி வாங்கிட்டு அமைதியாக வந்துருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சொல்லு ஜேகே அவங்க வந்து எப்படினாக்க ஜேகே தான் கூப்பிட்றாங்க. அவர் அப்புறம் சொல்லிப்பாரு. சொல்லு ஜேகே என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க கூட ஃப்ரெண்டே பழகிட்டாரு. நான் வந்துட்டு உங்களுக்கு கேட்கவா கேட்குறவங்க கேளு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன் சம்பளம் கம்மியாக இருக்கா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போதைக்கு கம்மியாக கொடுப்பாங்க, போக போக நிறைய கொடுப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்புறமா ஜேகே பார்க்குறாங்க. இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அந்த பையன் இருக்காதான் சொல்கிறாங்க. யார் நம்ம ஜிமினா சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அவன் ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. பின்ன கிராண்ட்மா இருந்து 15 நாள் தான் ஆகுது. அப்போ சோகமானவன் எப்படி இருப்பான் அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன ஒரே ஒரு கிராண்ட்மா மட்டும்தான் சரி. அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுல கிராண்ட்மா தான் வளர்த்தாங்க. எல்லாமே அவங்க தான். அப்பா அம்மாவா எல்லாமே அவங்க தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் டேஸ் கொண்டு இப்போ ஒரு 15 டேஸ் அவங்க இறந்து போய் சொல்கிறாங்க. எதனால இறந்தாங்க சொல்கிறாங்க. எல்லா விதமும் ஏஜ்டு காரணமாக தான் சொல்கிறாங்க. ஏஜ் காரணம் நானே எனக்கு போய் சேர போகிறேன்னு தெரியல. எல்லாரும் ஏஜ் ஆனால் போய் தானே ஆகணும். அப்படி தான் அவள் வந்து நல்லா தான் வாழ்ந்தா, நல்லா வாழ்ந்து நல்லா சந்தோஷமாக தான் இருந்தா. கிராண்ட்ஸருக்கு மேரேஜ் ஆகிட்டு சந்தோஷத்தோடையே இருந்தா. அப்புறம் பார்த்தாக்கா சடனாக உடம்பு சரியாக போயிருக்கு, இறந்துட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவன் மேரேஜ் ஆனாங்கன்னா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் எங்கேயாவது சொல்கிறாங்க. அது தெரியலப்பா, மேரேஜ் பண்ணி கொடுத்தது என்னமோ உண்மை தான். ஆனால் அவங்க ஹஸ்பண்டை ஒரு டைம் நாங்கள் பார்த்ததே இல்லை. அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு தெரியல. அந்த பையன் இங்கே வந்தான். இப்போ கொஞ்சம் டேஸ் கொண்டு வந்தான். கிராண்ட்மா உடம்பு சொல்லிட்டு வந்து பார்த்தா கிராண்ட்மா அவங்க இறந்து போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் இங்கே இருக்கான். ஆனால் அவங்க இறந்தப்போ கூட அந்த பையன் வரவே இல்லை சொல்கிறாங்க. யார் ஜிம்மில் ஹஸ்பண்டா? சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் ஜிம் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்ந்த ஒரு பையன் தான், ரொம்ப சமத்து, ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கும் எல்லாரும் மேலேயுமே. அவன் சிரிச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கான் நாள் ஃபுல்லாக உட்காந்து. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ சிரிக்கிறதே மறந்துட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. இது கேட்குற ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க, இவனுக்கு அவ்வளோ ஏஜ் ஆகலை, மேரேஜ் பண்ணுற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆமாப்பா, அது உண்மை தான். ஒருத்தவங்க எப்படினாக்கா இவங்க 2 பேரும் கீழே போயிருந்தாங்க. என் ஜிம்மில் கிராண்ட்மா குழம்பு சொல்லி ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பார்த்துருக்காரு. அவருக்கு வந்துட்டு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்க கிராண்ட்மா அவர் பார்த்துக்கிட்ட விதம் வந்து பிடிச்சி போய் தான் அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சார சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. 3 வருஷம் அங்கே தான் அவன் இருந்தான். ஆனால் 3 வருஷத்துலேயே எப்படினாக்கா அந்த பையன் ஒரு டைம் கூட ஜிம்மு கூட வந்ததே இல்லை. ஜிம்மு மட்டும் அப்போ வருவான், வந்து கிராண்ட்மா பார்த்துட்டு போயிடுவான், அவ்வளோதான். அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு டைம் கூட பையனை நாங்கள் பார்த்ததே இல்லை. மேரேஜ் அப்போ கூட நாங்கள் பார்த்ததில்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இருக்கும்? ஆமாம், எனக்கு இங்கேருந்து கீழே கூப்பிட்டு போய் மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து தெரியாது, நாங்களாம் போக முடியாத சுச்சுவேஷன். சரி, அங்கே வருவாங்க, ஒன் டே வருவாங்க. அங்கே அப்போ பார்த்துக்கலாம் நினச்சோமா, அந்த பையன் வந்ததே இல்லை. நாங்கள் ஜிம்மில் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஜிம்மில் ஹஸ்பண்ட் எப்படி பண்ண எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அந்த கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஒரு பையனுக்கு அவங்களாம் எந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கிராண்ட்மா இருந்து நல்லா சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க கிராண்ட்மா இருந்து நல்லா ரொம்ப சோகமாக இருக்கா. அவள் பேர் பார்க்ஸு, ரொம்ப நல்ல மனுஷி தெரியுமா, ரொம்ப எல்லாருமே பாசமாக இருப்பாள். ஜிம்மில் அப்படியே தான் அவங்க கிராண்ட்மா மாதிரியே அழகாக இருப்பான், எல்லாருக்கிட்ட பாசமாக பேசுவான், ரொம்ப அன்பாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது, ஜேகே பார்த்துருக்காங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி, நீ போயிட்டு வீட்டில் எல்லாம் அழைச்சிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அவங்க போயிடுறாங்க. ஜேகே வீட்டில் வந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க, ஒரு எதுவுமே சொல்லாமல். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவர்கிட்ட பேசணும் ஆசையாக இருக்கணும், தெரியல, அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணணும்னு தோணுது. அதுக்காக ஜேகே டேரக்டாக ஜிம்மினோட வீட்டுக்கே வராங்க. ஜிம்மின் எப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் திருப்பி பார்க்குறாங்க. என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே உள்ள வராங்க. நம்மகிட்ட பேசலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. ஜிம் எனக்கு தெரியும், கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜேகேன்ற நேம் மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் ஜங்குக்குன்னு கூப்பிட்றாங்க. அது கேட்குற ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு 1 வீக் ஆஃப்டர் அவர் இப்போ தான் கூப்பிட்றாங்க நேம் வச்சுட்டு. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஸோ உனக்கு அது தெரியும் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டுக்கே உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க யாரும் இப்போ டிவி அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்க யாருக்கும் தெரியாது. இவங்க வந்து மலை விட்டுக்கே இறங்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் எதுக்காக வந்துருக்குன்னு தெரியல. நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, பாதுகாப்பாக இருப்பீங்க. அதெல்லாம் உங்களை யாரும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறேன். நீங்கள் பத்திரமா இருக்கணும், சேஃபாக இருக்கணும், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. நான் வந்துட்டு பேசலாமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசணும்னு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இல்லை, நான் ஒரு ஐடலாவோ நீ ஆர்மியாக நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணிட்டாங்க. ஒரு ஆர்மியான்ட்டு நீ பேச வேணாம், ஜஸ்ட் இன்க்ளூட் நான் ஒரு நார்மல் பர்சனாக ஓகேவா, ஒரு நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் போயிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டாவா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எங்கள் ஆர்மி எங்களுக்கு எல்லாமே ஓகேவா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு வெல்விஷர், ஃப்ரெண்ட் எல்லாமே சரியா. அப்போ நான் அப்படி தானே பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க. பாரு, நீ இது யோசிக்காது ஓகேவா, என்னை ஃப்ரெண்டாக எடுத்துக்கோயேன். நாங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தனியாக இருக்குது, யார்கிட்ட பேசாமல் பழகாமல். எனக்கு ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும்னு தோணுது. நீ என்கிட்ட பேச முடியுமா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஓகே தானே, நீங்கள் எதுவும் ஹார்ட்டாக இருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்கனாக்கா ஏதாவது ரீசன் இருக்குல்ல, ஒரு ப்ரைவசிக்காக வந்திருக்கீங்களா, சுற்றி பார்க்கணும் என்ஜாய் பண்ண வந்தீங்களா, இல்லை அது கஷ்டப்பட்டு இதை ஹார்ட்டாக இருக்கீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப ஹார்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஹார்ட்டாக இருக்கா. எனக்கு அப்போ தான் நம்ம ஜேகே பற்றி நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட்டாக இருந்திருக்கும், அந்த ரீசனால் தான். அப்புறமா ஜேகேவும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு ஐடியல் சரியா, உங்களை அந்த பர்த்டே லவ் பண்ணிட்டுருக்கு, உங்களை பற்றி ஒரு ரூமர்ஸ் வந்து அதெல்லாம் நாங்கள் நம்பிடுவோமா என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் நம்பிடுவோமா, அதெல்லாம் நீங்கள் பற்றி நினச்சி ஒரு பண்ணுறீங்களா என்ன கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே இல்லை சொல்கிறாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க ஓகேவா, அது பிடிக்காது, நீங்கள் உங்களோட வளர்ச்சி பிடிக்காதவங்க, உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிக்காதவங்க, அப்படி தான் உங்களை ஹைட் பண்ணுற கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணுறது ஓகேவா, நீங்கள் அதை அவங்களாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்களை யார் ஹாப்பியாக வச்சு நினைக்கிறாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கும் தெரியும், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, நான் ஃப்ரீடமாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே கண்டிப்பாக நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம், அங்கே நிறைய பிளேஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு சுற்றி காட்ட முடியுமா கேட்குறாங்க. கேட்குறப்போ ஜிம்மில் நோ சொல்ல முடியல. அது சொல்கிறாங்க. எனக்கு சுற்றி காட்ட முடியுமா, எனக்கு எங்கெங்கே போகிறதுன்னு தெரியல. அது சொல்கிறாங்க. இங்கே நிறைய இருக்குது, மவுண்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சம் பிளேஸ் தான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு சுற்றி காட்டேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க.
ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த டே வந்து எந்த ஒரு ஒர்க்கும் அவங்க கிடையாது. இப்போ ஜெக்கி பார்க்குறீங்க, ஜிம் பார்க்குறேங்க. அது இப்போ உங்களுக்கு அவங்க சுற்றி காட்டுமா? ஆமாம் எனக்கு ஒர்க் எதுவும் இல்லை, இன்னைக்கு சுற்றி காட்டுறியா ஜெய் கேட்குறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் எடுப்பினாக்கா அந்த வீட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாங்க போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெய்க்கு ஜிம் வராங்க. ஜிம் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே உங்களுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு சரி இந்த பிளேஸ்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே எல்லாமே நேச்சர் வியூ தான், ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உண்மையாக நம்ம கொரியா கிளப் பிளேஸ் இருக்கா கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது, மலைக்கு மேலே இருக்குதுல்ல, அதனால் யாருக்கும் தெரியாது. இங்களும் யாருக்கு மேக்ஸிமம் அதிகமாக கீழே இறங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்படி ஒரு பிளேஸை பார்த்தா யாருக்கு கீழே இறங்க மனசு வரும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸ், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக நேச்சுரலாக, ரொம்ப நேச்சுரல் வியூவோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி சொல்லும் போது ஒரு ஃபேஸில் ஒரு மாதிரி ஹாப்பினஸ், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. மற்றவங்க எப்படி இருக்காங்க ஜிம் கேட்குறாங்க. மெம்பர்ஸ் கேட்குறியா? சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. சரி வாங்க ஜேகே ஜிம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் போக ஆரம்பிட்டாங்க. ஜேகே ஜிம் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிற ஒரு மவுண்டன் இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. அந்த வியூ பார்த்துட்டு ஜெக்கிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கேமரா வச்சு தான் கேப்சர் பண்ணிக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கேமரா எடுத்துகிட்டு வரலையா சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வரலையா, சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு எதுவுமே கேப்சர் பண்ண மனசு எல்லாமே அவர் பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் ரொம்ப அழகாக ரசித்து பார்த்துருக்காங்க. ரிலாக்ஸாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் எனக்கு அங்கே குளிக்கணும் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ சேஃப் இல்லை சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கெல்லாம் வந்தது இல்லை, கால் வலிக்கி விட்ருன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிமின் சரி ஓகே சார் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெக்கி இப்படினாக்கா ஜிமின் ஆடு பிடிச்சிக்கிறாங்க. 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அந்த அப்புறம் ஃபால்ஸ் நெருங்குறாங்க. இப்போ ஜேக்கி போய் மவுண்டனில் குளிக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்காது. டிஷர்ட் ரூம் பண்ணிட்டு அவர் பாட்டு குளிச்சுட்டு இருக்காரு. ஜிம் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜேக்கி ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம் எனக்கு ஜேக்கி பார்க்கவே இல்லை, அவர் வேற ஒரு டேரக்ஷனை பார்த்துட்டு இருக்காரு. இவர் குளிக்கிறாருல, அவர் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ஜிம் திரும்பி வேறு பக்கம் டேரக்ஷன் உட்காந்துருக்காங்க. ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆர்மியாக இருந்தாலும் அப்படி இருக்கியா, இல்லை நார்மல் பர்சனாக இப்படி தான் இருப்பியா பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்னாவை. சரி சொல்லிட்டு அப்போ அவருமே அங்கேருந்து குளிச்சுட்டு ஏஞ்சி வராங்க. நீ குளிக்கலையா கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேணாம் சொல்கிறேன். ஏன் சொல்கிறாங்க. அது சில் வாட்டராக இருக்கும், கொஞ்சம் கோல்டு பிடிச்சிக்கும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கோல்டு பிடிச்சிக்குமா? ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறமா ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே பரவாயில்ல சொல்லிட்டு எனக்கு கோல்டெல்லாம் பிடிச்சா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ ஜெக்கி வந்துட்டு இருக்காங்க. வரவே இல்லை. ஜெக்கி ஜிம் ஒரு பழத்தை பறிச்சு கொடுக்குறாங்க. ஜெக்கி கிட்ட டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. ஜெக்கி சாப்பிட்டு பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சாப்பிட்டு பாருங்க ஜிம். இன்னொரு பறிச்சு தராங்க. ஜெக்கி சாப்பிட்ருக்காங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பறிச்சு கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பறிக்கிறாங்க. ஜெக்கி வந்து டிஷர்ட்டில் வச்சுக்கிறாரு. வச்சு அப்படி சாப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஒரு குழந்தைத்தனமாக பண்ணுறதுலாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் ஸ்மைல் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்குது. அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7-8 days இருக்கும். இன்றைக்கி தான் பார்க்குறாங்க ஜிம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மைல் பண்ணுறத. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. அவங்க ஸ்மைல் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை பாரு ஜிம்மி, நம்ம லைஃப்பில் கஷ்டம் வரும் போகும் எல்லாமே சரியா, நம்ம லைஃப்பில் எதுவுமே பர்மனெண்ட்ன்றதே கிடையாது. நம்ம லைஃப்பை பர்மனெண்ட்டான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும் ஓகேவா. நம்மளுக்கு புரியுது ஓகே, உடனே சிரிக்கிறது கஷ்டம் தான் எனக்கு, நம்ம லைஃப்பில் எழுந்தது விஷயம் அப்படி. ஆனால் அது வந்து கொஞ்சம் மோன் பண்ண ட்ரை பண்ண ஓகேவா. எனக்கு அவங்க கிராண்ட்மாவே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. நான் கிராண்ட்மாட்ட கேட்டேன் ஓகேவா. அவங்க சொன்னாங்க அவங்க கிராண்ட்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. கிராண்ட்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் அவங்களே வந்துட்டு நீ சிரிச்சா தான் ஹாப்பியாக இருப்பாங்க ஓகேவா. நீ சிரிக்க ட்ரை பண்ண ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜெக்கி அந்த ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே உங்களுக்கு கோல்டு பிடிச்சிட்டு போகுது சொல்லி ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஏதாவது சூப் வந்து சொல்லி சாப்பிடுங்க அப்படி ஜிம் சொல்லவும் ஜெக்கி பார்க்குறாங்க. சூப்பாகவும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உங்களுக்கு பண்ண தெரியுமா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அவங்க பண்ண தெரியுமா கேட்குறாங்க. நான் பண்ணுவேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் வராது சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ பண்ணு, நான் எப்படி குடிச்சிக்கிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மே சரி சொல்லிட்டு ஒரு சூப் மேக் பண்ணுறாங்க. நீ வா என் வீட்டில் இது பண்ணி தராங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி வீட்டில் பண்ணி தராங்க. சூப்பர் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி வாங்கிக்கிறவங்க குடிச்சு பார்க்குறவங்க நல்லாவே இருக்குது. ஆனால் ஜெக்கி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி பார்க்குறாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்தா சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம், நீங்கள் தான் சில் பாட்டில் குடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் கோல்டு பிடிக்கும், நீங்கள் வந்துட்டு குடிச்சிக்கோங்க சொல்கிறாங்க. இல்லை நீ குடி சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. நீ குடி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் குடிக்கிறாங்க. இப்போ நம்ம 2 பேரும் பிடிச்சி முடிச்சிட்டாங்க. ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு நீ சேடாக இருக்கிறது பார்க்க கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இல்லை அப்படியே எதுவும் இல்லை சரியாயிடும் ஜிம் சொல்கிறேன். எனக்கு தெரியும் என்னது வெளில கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு இருந்து வாழ்றதுக்கு ஒரு பர்சன் தான் இருக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. கேட்கலாமா வேணாமா, இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க வேணாம், மேரேஜ் ஆகிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்க வேணாம், தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிக்க வேணாம் அவனே சொல்லட்டும். ஜெக்கி அமைதியாகிறாங்க.
நீ தனியாக இருக்கே என்ன கேட்குறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ஜிம் தனியாக ஓகேவா, அங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லோரும் ரொம்ப பாசமாக இருக்காங்க, கேரிங்காக இருக்காங்க. ஈவன் நான் கூட இருக்கேன் நான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக பார்க்குறாங்க, எதுவுமே சொல்லாமல். ஜிம் பார்க்குறாங்க. சாங் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்களை கம்ஃபர்ட் பண்ணல, நீங்களும் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறீங்களா? ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க, எதுவுமே சொல்லாமல் அழகா. ஜிம்மி சரி ஓகே நான் போய் தூங்க வா, எனக்கு டயர்டாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே தூங்குறியா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் என் வீட்டுக்கு போகிறேன், நான் போயிட்டு வரேன், உங்களுக்கு எதுவும் வேணா கேளுங்க. ஜிம் போயிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ ஜங்கு பொண்ணு கூப்பிடு, வா பொண்ணு கூப்பிடு சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சரி ஜிம் போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜேகே வந்துட்டு அழகாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மணி நேரமுக்கு அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. கண்டிப்பாக அவனை கொஞ்சம் சரி பண்ணி ஆகணும், அவன் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்க்குறோம். எத்தனை ஆர்மி நம்ம இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ண முடியாது இல்லை, நம்ம சாங் அவங்களை கம்ஃபர்ட் பண்ணும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நேரில் ஒரு ஆர்மியை கம்ஃபர்ட் பண்ணுற அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு நான் ஒரு ஐடியா தெரிஞ்சு கூட அவன் என்கிட்ட அப்படி கூட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கல. பார்த்தியா, அவன் வந்து எனக்கு தெரியாமல் மாதிரி இருந்திருக்கான். எனக்கு ப்ரைவசி வேணும், நான் எதுக்காக வந்திருக்கேன், எனக்கு எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். அப்போ கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கான், தெரிஞ்சு கூட தெரியாமல் ஒரு காமிச்சிருக்கான். இதே ட்ரூ ஆர்மி செப்பமும் இப்படி தான் இருப்பாங்கல்ல. ஜேகே அழகாக பார்த்துருக்காங்க. ஜிம்மில் அப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போ பெட்டில் வந்துட்டு அவர் இந்த பக்கம் பார்த்துக்கிறாங்க, ஜேகே ஜிம்மில் அந்த பக்கம் பார்த்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம் என்ன பண்ணுறாங்க, அவர் பூக்கள் தோட்டத்துக்கு வேலைக்கு போகல, எனக்கு பூக்களை பறிச்சு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பழ தோட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு ஒர்க்குக்கு போவாங்க. எனக்கு எல்லா ஒர்க்கும் இருக்கும். இப்போ ஜிம் போகிறாங்க. ஜேகே வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எங்கே ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே இருக்க வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜேகே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மின் ஜேகே 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம்முக்கு பேசிகிட்டே இருக்காங்க. ஜிம்மு அழகாக பதில் சொல்ல, ரொம்ப குவைட்டாக ரொம்ப சாஃப்டாக சொல்லுவார். அந்த ஆன்சர் வந்து ரொம்ப நீட்டாக ஷார்ட்டாக முடிச்சிடுவார். ரொம்ப பேச மாட்டார். இவ்வளோ தான் பேச ட்ரை பண்ணணும். அவருக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டார். அவர் கேட்க கூட மாட்டார். மற்ற நம்ம அந்த ஒன்றை கேட்டு பாரு மற்ற மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எதை பற்றியுமே கேட்க மாட்டார். அதுக்கும் ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குவைட்டாக இப்போ ஜேகே கேட்குறாங்க. உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அவங்க சாங் கேட்டிருக்கேன், மற்றபடி உங்களை அதாவது நம்ம அதாவது பிடிஎஸ் சாங் அவர் கேட்டிருக்காரு தவிர மற்றபடி பிடிஎஸ் அந்த என்ன நடக்குது அதெல்லாம் அவர் பார்த்தது கிடையாது. அவருக்கு அந்த நேரத்தில் டைம் இருந்தது கிடையாது. அவர் ஜஸ்ட்டு சாங் கேட்டுப்பாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் வந்து நேம் தெரியும், அவங்க ஃபோட்டோ பார்த்துருப்பாரு. மற்றபடி அவங்க என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க அப்பெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புனதே கிடையாது. இப்போ நம்ம ஜேகே சொல்லவும் ஜேகே பார்க்குறாங்க. அப்போனா அவனுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியாது, எனக்கு ஜஸ்ட்டு பிடிஎஸ் தெரியும், எனக்கு உங்கள் சாங் நான் கேட்டிருக்கேன், உங்கள் சாங் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருக்கு, செகண்ட் வந்து உங்கள் ஃபோட்டோ பார்த்துருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு நீங்கள் உங்களை பற்றி எதுவும் தெரியாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எங்களுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும், ஆனால் அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. இப்போ நம்ம ஜிம் சொல்லவும் ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஒருவேளை நான் ஒரு ஐடியலாக இல்லாமல் நார்மல் பர்சன் என்ன பண்ணிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவும் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை எங்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிட்டு இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஷேர் பண்ணியது நான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஷேர் பண்ண என்ன இருக்குது கேட்குறாங்க. உனக்கு எதுவும் ஷேர் பண்ணிக்க எதுவும் இல்லையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஷேர் பண்ண நிறைய இருக்குது, எனக்கு வெளியே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு அங்கே ஒரு மலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மலை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா வெயில் வர ஒரு பிளேஸ். அங்கே தான் இப்போ ஜேகே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஜிம் நல்லா சாஞ்சிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது. ஆமாம் சொல்கிறாங்க. நான் சாஞ்சிக்கிறேன். ஜேகே எப்படி சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிட்டு எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஐடியெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியும் நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம பிஸியாக இருக்கோம், நம்ம டேலண்டாக இருக்கணும் தான் தெரியும், ஆனால் அதுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் லைஃப்பில் ஒரு அவர் பட்ட கஷ்டம் எல்லாமே இதெல்லாம் ஜிம்முக்கே தெரியாது அதிகமாக. ஏன்னா அவருக்கு சாங் பிடிக்கும், பிடிஎஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்காங்க தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க எப்படி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த டெபியூட் ஆகிறாங்க, எப்போது அந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிளேஸ்க்கு வந்தாங்கன்றா அவருக்கு தெரியாது. அவரும் ஜஸ்ட் இது மட்டும் தான் கேட்டு எனக்கு அவரோட சுச்சுவேஷனாக அப்படி, அதனால அவருக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம ஜேகே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் எப்போ வந்துட்டு அந்த இதுக்குள்ள வந்தார், ஒரு 13 இயர்ஸ் அதுக்குள்ளே என்ட்ரி ஆனது. பெருசாக லைஃப்பில் அதிகமாக ஒரு என்ஜாய் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த டீனேஜில் என்ஜாய் பண்ணாமல் அதுக்குள்ளே போனது, கரியர் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டது. அதுக்கப்புறம் போக அதுக்குள்ளேயே மூழ்கினது. ஆனால் அதுக்கப்புறமும் அதுக்குள்ளே இருக்கும்போது அவர் நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பாரு. இப்படினாக்கா வெளில அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்குள்ள அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சஃபர் ஆகுறாங்கன்றத சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்குலாம் ஒரு காலத்துக்கு டிஎஸ்ஸே வந்துடுது. எனக்கு ஒரு ஐடல் பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படி சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், சம்டைம்ஸ் எங்களுக்கு மனசை விட்டு பேசணும் ஆசையாக இருக்கும், சொல்லணும்னு ஆசையாக இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, நம்ம இப்படி சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். செகண்ட் கம்பெனி சொல்ல விட மாட்டாங்க. அதெல்லாம் எப்படினாக்கா பாதி உண்மை சொல்லுவோம், பாதி சொல்ல மாட்டோம், அப்படி இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஜேகே நிறைய சாப்பிட்றாங்க. அவங்க ஃபுட்டுலேருந்து அவங்க கொஞ்சம் ஃபட்டானா கூட அதை சாப்பிடாது, டயட்லேருந்து சொல்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜிம்க்குலாம் கம்ஃபர்டபுள் டேஸ்ட் பாடிட்டுருக்கு. எனக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம லைஃப்பில் மட்டும் கஷ்டம் இருக்கே, அப்படி மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம்.
நான் பார்த்தா எல்லா லைஃப்லையும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். யாருமே எப்படின்னாக்கா 100% வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கனாக்கா இது அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கலாம். அப்படி யாரோ ஒரு பர்சன் தான் 100% தான் அப்படி ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அதை கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை சொல்கிறாங்க. ஆமாம், எங்களுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க இல்லையா, எங்களை சப்போர்ட் பண்ண, எங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ண நீங்கள் தானே. ஒரு ஆர்மி இருக்கிறதுனால தான் ஒரு ஐடல் நாங்கள் உருவாயிருப்போம். அதே மாதிரி தான் எங்களோட சாங் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுவோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த சாங் அவங்க கேட்டு முடிப்போம் இல்லையா. அப்போ உங்களுக்காக அந்த சாங் வந்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த கஷ்டம் பறந்து போயிடும் தெரியுமா. ஜேகே சொல்கிறாங்க, ஜிம் பார்த்துருக்காங்க, உண்மையாகவே ஒரு ஆர்மியாக இருக்க நம்ம லாயலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு அவங்க நினச்சி வேறு ஒரு ஃபீல்டு கூட போயிடலாம். அவங்களுக்கு இருக்க டேலண்ட்டில் வேறு ஒரு ஃபீல்டு போய் ஏர்ன் பண்ணிடலாம். அவங்க லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் வந்து ஐடலாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு ஆர்மிக்கு என்ன நம்ம பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கூட்டு வந்திருக்காங்க, திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றப்ப தான் அவங்க ஆர்மிக்கு நம்ம சாங் கொடுக்கணும், நம்ம கம்ஃபர்ட் பண்ணணும், ஹாப்பியாக வச்சுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது. இதெல்லாம் சொல்லும்போது ஜிம் பார்க்குறாங்க. அவர் ப்ரௌடாக பார்த்துருக்காங்க. உண்மையாக மீடியஸ் ஆர்மின்றவங்க வந்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணி எனக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஐடல் மாதிரி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பார்க்குறா சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்மளால தான் கஷ்டப்படுறோம், லைஃப்பில் எவ்வளோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு கிராண்ட்மாவோட போயிட்டாங்க தெரியும், ஓகேவா, அதுக்காக அதே நினச்சிட்டு இருக்காது. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் வண்டியும் மாறும். கிராண்ட்மாவோட பிளஸிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, கிராண்ட்மா கூட இருக்காங்க, எதுக்கு அழகாக சொல்லிட்டு ஜேகே ஜிம் டேஸ் வைப் பண்ணுறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை. இப்போ ஜிம் வந்துட்டு இப்படினாக்கா அவருக்கு கொஞ்சம் அழகுன்னு தோணுது. யாரு கூட ஒரு அழவே இல்லை. இப்போ ஜேகே ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேவோட சொல்கிறதில்ல சாஞ்சி இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அழக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜேகேக்கு மட்டும் டேஸ் ஃபாலோ ஆகிட்டு எனக்கு அவருக்கு எனக்கு அவர் லைஃப்பில் அவர் பட்ட கஷ்டம், அவங்க பேரண்ட்ஸை மிஸ் பண்ண அந்த பீரியட் டைம் அதில் நினச்சி பார்க்குறேன். அவர் டீனேஜில் அவங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். அந்த டெபியூட்டில் எப்படி அந்த மீடியா ஸ்கூலில் டெபியூட் ஆகிற அந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணது அதெல்லாம் நினச்சி பார்த்து அவர் ஒரு பக்கம் நம்ம ஜிம்மில் அழுதுட்டு இருக்காங்க. 2 பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜிம்மில் அமைதியாகிட்டாங்க. ஜிம்மில் அழுதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுது. பாரு கிராண்ட்மா அவங்க கூட தான் இருக்காங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்க, எங்கேயும் போகல, உன்னை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அழுதுல பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நினைக்கூடாது சரியா. சரி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜங்கு தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நான் வேறு இல்லையா சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சாராங்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. நீ சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. கேட்குறாங்க. பாரு ஒரு ஆர்மியாக ஒரு அடிக்கு சொல்கிறாங்க. ஜிம்னு சாரங்கி ஜங்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்னு வந்துட்டு. ஜேகே பார்க்குறேன். எதுக்கும் அழகாக சரியா சொல்கிறாங்க. நீ ஸ்மைல் பண்ண ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க, இப்போவும் ஸ்மைல் பண்ணிட்டே இரு ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா, நான் ஸ்மைல் பண்ண அழகாக இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. உங்களை விட வா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னை விட ரொம்ப அழகாக இருக்க ஸ்மைல் பண்ணா சொல்கிறாங்க. அப்படி இல்லை, எனக்கு உங்கள் பனி ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஓ நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா பனின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்ல சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்ல கோச்சிக்க மாட்டேன் ஓகேவா. ஜேகே சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. நீ என்ன சரி கூப்பிட சொல்கிறாங்க. அது ஜங்கா சொல்கிறாங்க. மெம்பர்ஸ் கூட சம்டைம்ஸ் சொல்லி கூப்பிடுவாங்க. சரி எனக்கு பிடிக்கும், நீ கூப்பிட்டு என்ன யூனிக்காக இருக்குது, நீ கூப்பிடு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்கா விடுங்க சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க டைம் இருந்தது இல்லையா சொல்கிறாங்க. ஏன் ஒர்க் எதுவும் பண்ணியா கேட்குறாங்க. ஜேகே ஜிம்மே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே அவங்க ரொம்ப அழகாக ஜிம் கம்ஃபர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2 பேர் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. டேஸஸ் போக போக ஜேகே ஜிம்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அந்த ஜிம்னு ஜேகேவும் எப்படின்னாக்கா ஒரு ட்ரீஸை பார்க்க போயிருக்காங்க. நம்ம ஜிம்னு சொல்லுவாங்க. அது என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் வந்து பேசுவோம், அதுக்கிட்டே ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் போயிருக்காங்க. அந்த மரத்தில் போய்ட்டு நம்ம ஜேகே ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிம்மில் அது மேலே சாஞ்சி உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு, ஒரு ஐடியில் பார்க்குற ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. சேம் ஜேகேவும் அப்படி தான். ஜேகே ஜிம்மில் சாஞ்சிக்கிட்டு நிறைய பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜேகே அவர் லைஃப் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு உண்மை சொல்லலாம், என்னை வந்து செகண்ட் ஃபேமிலி இருக்காங்களா சொல்கிறாங்க. நம்ம பிடிஎஸ் தான் செகண்ட் ஃபேமிலி அவங்க தான். என்னை ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க, ரொம்ப கேர் பண்ணுவாங்க, என் மேலே எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப பாசம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என்ன பண்ணாலும் பொறுத்துப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் கேரிங்காக தான் இருப்பீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகேவும் சொல்கிறாங்க. நான் பார்த்ததுல உங்களை பார்க்கணும்னு தோணுது, கண்டிப்பாக நீங்கள் கேரிங்காக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு முன்ன பின்ன தெரியாது, என் மேலே நீங்கள் கேரிங்காக இருக்கும்போது அவங்க மேலே கேரிங்காக இருப்பீங்களா சொல்கிறாங்க. கேரிங்காக தான் இருப்பேன், எல்லாரும் என் மேலே பாசமாக இருப்பாங்க ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை மிஸ் பண்ணலையா, நீங்கள் வந்து தெரியுமா ஜிம் கேட்குறாங்க. தெரியும், நான் வந்திருக்கேன், நான் அந்த மாதிரி கொஞ்சம் லீவுக்கு போயிருக்கேன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. அது இப்போதைக்கு சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு தனியாக இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், யாரும் பேசுறதுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க நினச்சி ஒரி பண்ண மாட்டாங்களா, அவங்க நினச்சி சொல்கிறாங்க. பண்ணுவாங்க தானே பார்த்துக்க சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அவங்க நெட்ஒர்க்கில் எங்கே ஒரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பயன் பண்ணுறாங்க. ஒரு மரம் இருக்காங்க, ஒரு வைஃபை கனெக்ஷன் இருக்குது.
இங்கே தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் யாருக்காவது எதுனா எமர்ஜென்சியாக பேசணும், இதை மெயில் செக் பண்ணாக்கா அங்கே தான் எனக்கு போவோம் சொல்கிறாங்க. அப்படியே அங்கே போய் பார்த்தாக்கா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ சொல்லிட்டு நீங்கள் எதனா ஃபோன் பேசணுமா, வேணா கூட்டிகிட்டு போவா ஜிம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி எதுவுமே சொல்ல எனக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கு. ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜங் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இருக்க பிடிச்சிருக்கா அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக பார்த்துக்குறாங்க. 2 பேரும் கைகள் பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நம்ம குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. நான் குக் பண்ணி சாப்பிட்டதில்ல, சாப்பிட்டு போய் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. நீ பயப்படாத ஓகே, கண்டிப்பாக குக் பண்ணுங்க நல்லா வா ஜெக்கி குக் பண்ணி தரேங்க. ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு இவ்வளோ குக் பண்ண தெரியுமா? நல்லா குக் பண்ணுவேன். நான் வந்து 2 டீச்சராக குக் பண்ணியிருப்பேன், நீ பார்த்ததில்ல சொல்கிறாங்க. ஜெக்கிப்பா ஜிம் பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சார் நீ தான் சொன்னி அதெல்லாம் பார்க்குறதுக்கும் டைமில் சொல்லிட்டு சாப்பிட்டு பாரு சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது ஜம்க்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு அவங்க நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெக்கி நினைக்கிறாங்கனாக்கா இவங்க ஜிம்மோட ஹஸ்பண்ட் ஏன் வரல, ஜிம்முங்க தனியாக தானே இருக்கான், அவங்க கிராண்ட் மறந்து போயிருக்காங்க, அவங்க கம்ஃபர்ட் பண்ணணும்ல, அவங்க ஏன் வராமல் இருக்கான், அவன் எங்கே போயிட்டான்ற மாதிரி ஜெக்கியோட கொஸ்டின். ஆனால் ஜிம் பார்த்தா அவர் ரொம்ப நார்மலாக ஹாப்பியாக இருக்கார். ஜெக்கி கூட இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. பரவாயில்லையே நம்ம ஜிம் வந்துட்டு கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிடா சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பரவாயில்ல பையன் நல்லா பேசுகிறான். அவங்க யாருமே அவங்க தப்பாலும் பேச மாட்டாங்க. அவங்க எப்படின்னாக்கா ரொம்ப எடுத்து புரிஞ்சுப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க பரவாயில்ல இந்த பையன் நியூவாக அந்த பையன் ஜிம் நல்லா கம்ஃபர்ட் பண்ணிட்டான், ஜிம் ரொம்ப சேடாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படி தான் பார்க்குறாங்க. ஜிம்மில் நல்லா ஜெக்கி கூட பேச பழக ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போயிட்டே இருக்குது. இப்போ 1 பாயிண்ட் நான் ஜெக்கி பார்க்குறவங்க ஒரு பாட்டு பாடவா கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் நிறைய ஆல்ரெடி சாங் கொடுத்துருக்கீங்களா, உங்கள் சாங் கிடைச்சி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜிம் சொல்கிறாங்க. அது எனக்கு கம்ஃபர்ட் பண்ணும், நீங்கள் வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்குதுலாம் வந்தீங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க இல்லை எனக்கு உனக்காக ஒரு சாங் பாடணும் தோணுது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்காக அவங்க சொல்கிறாங்க. சரி பாடுங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி ஒரு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் சாங் கேட்கும்போது காது ஃபுல்லாக டேஸாக இருக்குது. அவர் வந்துட்டு அப்படி பார்த்துருக்காங்க. ஜெக்கி அவருக்கு ஒரு சாங் அவரே ஓனாக ரைட் பண்ணி தான் பாடியிருப்பாரு. இது வந்து சாங் ரிலீஸ்லாம் ஆகலை. அவங்க ஜஸ்ட் ரைட் பண்ணி இங்கே இருக்கும்போதே ரைட் பண்ணி ஜிம்முக்காக ரைட் பண்ணி பாட்டு பாடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த சாங்கை சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் வந்துட்டு ரிலீஸ்லாம் பண்ணி இப்போ தான் ரைட் பண்ணியிருக்கேன், உனக்காக ரைட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எனக்காக மாமா சொல்கிறாங்க. எவ்வளோ ஆர்மி சார் நாங்கள் கம்ஃபர்ட் பண்ண சாங்கெலாம் எழுதிருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கும்போது நான் பக்கத்தில் பார்க்குற ஒரு ஆர்மி என் கணக்குள்ள நான் பார்க்குறேன் இல்லையா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்மியாக கூட பார்க்கல சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறேன், ஓகேவா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு கம்ஃபர்ட்டாக தான் பார்க்குறேன். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு உனக்கு அந்த பாட்டை எழுதி கூட உனக்காக ரைட் பண்ணி தோணுச்சு. ஜேகே அந்த சாங் எழுதி ஜிம்முக்காக பாட ஆரம்பிக்கிறாங்க. வித்தவுட் மைக்ரோன்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக ஜிம் ஆட்டோ டோன் இல்லாமல் ஜெக்கி ஜிம்முக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. ஜிம்முக்கு அந்த சாங் ரொம்ப அழகாக ரசித்து கேட்குறாங்க. ஜெக்கோட வாய்ஸ் லைக் ஒரு ஹெவன்லி வாய்ஸ் மாதிரி கூட கேட்டிருக்காரு. ஜெக்கி அழகாக பாடுறாங்க. பிடிச்சி தான் சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. எனக்கு ரிவார்ட் கூட சொல்கிறாங்க. ரிவார்டா என்ன தட்டும் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரிவார்ட் சொல்லி பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமா, என்ன வாங்கி தரட்டா ஜிம் கேட்குறாங்க. இங்கே என்ன இருக்குது சொல்கிறாங்க. சந்தைக்கு போனால கிடைக்கும், வாங்கி தரவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க சந்தையாகவும் சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனால் இருக்கும், அது நாளைக்கு போடுவாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க நாளைக்கு போனால் கிடைக்கும், அங்கே வந்துட்டு கீழே இருக்கிற கிடைக்காது, இங்கே மேலே நிறைய பொருள் கிடைக்காது, கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. அதை அங்கே போய் கேட்டால் வாங்கிக்கலாம், நம்ம போய் வாங்கிப்போம், நாளைக்கு வாங்கி தரட்டா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பக்கம் நாளைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அடுத்த நாள் ஜிம்னு ஜம்க்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ ஜெக்கி என்னக்கா 2 ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் 2 ட்ரெஸ்ஸை மாற்றி போடுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் 2 இடத்துல இருந்தால் சொல்கிறாங்க. 2 இடத்துல இருந்தீங்களா அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ட்ரெஸ் இருக்கும் வாங்கிக்கிட்டீங்களா கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறது இருக்குமா இருக்கும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் போகிறாங்க. ஆனால் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் இதாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு அதுவே போதும் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் ஜெக்கி 2 பேரும் போயிட்டு அந்த சந்தைக்கு தான் போகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே உள்ள எல்லா ஸ்நாக்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கி பார்க்குறது ஜிம்முக்கு அதை வாங்கி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதை வாங்கி தரவா அவங்க சொல்கிறாங்க. சரி ஜிம் வாங்கி தராங்க. ஜெக்கி ஒரு பச்சை கலரில் வந்துட்டு ஒரு வாலெட் வச்சுருக்காங்க. பார்த்தா அது பர்ஸ் மாதிரி தெரியல, இது ஒரு குர்குரே பாக்கெட் மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது என்னது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது வந்து பர்ஸ் சொல்கிறாங்க. இது பார்த்தா ஒரு வாலெட் மாதிரி தெரியல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க சிப்ஸ் பாக்கெட் மாதிரி இருக்கா அது கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ உண்மை சொல்லி ஜிம் ஓகேவா, நீ உனக்கு என்ன சொந்த அப்படின்ட்டு ஓப்பனாக பேசு, நீ எதுவும் ஹைட் பண்ணி பேச எப்படின்னாக்கா என்கிட்ட வந்துட்டு நீ நான் ஒரு ஐட்டம் சொல்லிட்டு அப்படி பேச வைக்கோ, என் ஃப்ரெண்டாக பார்க்குறல அப்படி பேச சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னது இதை பார்த்தா யாரும் கீழே இருந்தால் கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க யாரும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு அது பார்க்குற சிப்ஸ் பாக்கெட் மாதிரி தானே இருக்குது, யாரும் நினைப்பாங்க இது சிப்ஸ் பாக்கெட் கிடக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க சொல்கிறாங்க. அதுக்காக வாங்கினா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்லையே ஜிம் பார்க்குறாங்க. நல்லா உங்களுக்கு யோசனை தான் ஜிம்னு சொல்லிட்டு வாங்கி தராங்க. ஜிம் ஜெக்கி திங்ஸ்லாம் வாங்கி தராங்க. சாப்பிட்டு பாருங்க சொல்லிட்டு எல்லாமே அங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் தான். ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கே சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் வாங்கி தராங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக அதை சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க.
ஜிமினுக்கு ஜெய்கோட வந்து கியூட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இப்படிலாம் பண்ணுறதுலாம் பார்க்க அழகாக இருக்குது. இப்படி தான் இருப்பார், அவர் இப்படி தான் இருப்பார். அங்கே நான் அதிகம் பார்த்ததில்ல சொல்லி ஜிம் ஜேக்கி கூட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜேக்கி பார்க்குறது ஆக்காட்ட சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. ஆக்காட்ட சொல்லி ஜேக்கி ஃபுட் பண்ணிவிடுறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. 2 பேரும் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கி இப்படினாக்கா இங்கே வந்து ரொம்ப அழகாக செட் ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாம் நீ இங்கே இருக்க பொரியலை கீழே மறுபடியும் போவியும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வரமாட்டாரா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜேக்கி கரெக்டாக வந்துடுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜேக்கி நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்துருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. ஒர்க் இருக்கா? ஆமாம் கிராண்ட்மா ஒர்க் இருக்குது. அவர் ஒர்க் விஷயம் ஃபாரின் போயிருக்காரு சொல்லிட்டாங்க. ஃபாரினாக போயிருக்காரு. ஆமாம் சொல்லிட்டாங்க. அதனால தான் வரலையா சொல்லிட்டாங்க. ஆமாம் அவர் சடனாக ஃபாரின் போனதுனால வர முடியாமல் போயிடுச்சு. என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் வெளிநாட்டில் இருக்கார். அவர் வரும்போது நான் போவோம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இன்னும் தெரியல. அவர் ஜிம் போயிடுவோன்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த ஃபீல் வந்து அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த கிராண்ட்மா பார்க்குற சரி நான் கூட நினச்சேன் இன்னும் வந்து பார்க்கலையே கேரிங்கே இல்லாமல் இருக்கு சொல்லிட்டு பயந்துட்டு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை கிராண்ட்மா அவர் ஒர்க் விஷயம் ஃபாரின் போயிட்டார். ரிட்டர்ன் அதுக்கப்புறம் போவான்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி கிட்ட வராங்க. கிட்ட வந்து பார்க்குறாங்க. நீ உண்மை சொல்கிறியா கேட்குறாங்க. ஜிம்மே ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீ சொல்கிறது பார்த்தா எனக்கு உண்மை ஃபீல் ஆகலை. எனக்கு அவன்கிட்ட பேசின வரைக்கும் பழகின வரைக்கும் நீ சொல்கிறது உண்மைன்னு தோணலை சொல்கிறாங்க. அப்படி இல்லை சங்குக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தோணுச்சு அதான் கேட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காருங்க சொல்கிறாங்க. ஜெக்கி உட்காருங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன தருவா குடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அன்றைக்கி எதுவும் வாங்கி கொடுத்தல அது என்ன கேட்குறீங்க. அது சர்பத் சொல்கிறாங்க. சர்பத் அங்கே ரெடி பண்ண சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கி தெரியா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மே சரி வாங்க சரி போயிட்டு வாங்கி தராங்க. ஜெக்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மில் பேசுறது பழகுறது. ஜெக்கி பார்க்குறேன் நிற்கிற விட்டு ஒன்றா குடிக்கலாமா சொல்கிறாங்க. ஒன்றா வாசிட்டு 3 வா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு எப்படி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினைக்கிறேன். நீ வரியா நம்ம போயிட்டு மவுண்டில் ஒன்றா குடிக்கலாமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி அதை சொல்கிறாங்க. அதான் நம்ம சூப் பிடிச்ச மாதிரி சரியெல்லாம் பிடிக்காது ஓகேவா நீ வா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி ஜெக்கி போகிறாங்க. போயிட்டா 2 பேரும் பாத் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி ரொம்ப குளிர் ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப குளிர் ஜிம்னு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு குளிர் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சன்செட் தெரிஞ்சு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போய்ட்டு வெயில் நிற்கிறாங்க. வெயில் நின்று வந்து மறுபடியும் போய்ட்டு தண்ணிக்குள்ள நனைஞ்சு இறங்கிறாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபன் பண்ணிட்டுருக்காங்க 2 பேருமே. ஜிம்மி அவருக்கு வந்து இப்போ தான் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிக்கிறது கொஞ்சம் பேசுறது அழகாக டேஸ் பாஸ் ஆகிடுச்சுக்கு. ஜெக்கி எப்படினாக்கா தம்பி டேஸ் ஐடல் மறந்துட்டு எப்படினாக்கா அந்த தனி ஒரு உலகத்தில் இவர் இருக்காரு. தனியாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஜெக்கி பார்க்குறதுலாம் கேட்குறாரு. ஜிம்மி டக்குன்னு வாங்கி தராங்க. பறிச்சு கொடுக்குறாங்க. அங்கே இருக்க சாப்பிட்றாரு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்படியே இந்த நம்பர் ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு ஐடியில் உங்களுக்காக எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க தெரியுமா. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா. கொஞ்சம் டேஸ்க்கு வந்திருக்கீங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இருந்து இங்கே ஹாப்பியாக இருக்குது இருக்க வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. அதுக்கப்புறம் போகணும் போய்ட்டு உங்கள் ஒர்க்கு பார்க்கணும் சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். அப்போ நீ சொல்கிறாங்க நான் கொஞ்சம் டேஸ்க்கு இங்கே தான் இருப்பேன் சொல்கிறாங்க. அப்படியே அங்கே தானே இருப்பேன் சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஜெக்கி அப்படின்னாக்கா நல்லா பிடிச்சி போயிட்டு 2 பேர் ஒருத்தர் ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மில் மடியில் படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு இப்படி படத்துக்கு பிடிச்சிருக்கு. ஜெக்கி தான் ஜிம்மில் லேப்டாப் படுத்துருக்காங்க. ஜிம்மில் ஹேர் பண்ணி தராங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் க்ளோஸாக பழையும் கூட சின்னதாக ஒரு டைம் கூட ஜிம் வேறு மாதிரி பார்த்ததும் இல்லை ஜெக்கிவை. அவர் இப்படினாக்கா அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. ரொம்ப ஜெலனாக இருப்பார். ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெக்கிக்கு ஒரு கடத்துக்கு மேலே ஜிம் மேலே லவ் ஃபால் ஆகிடுச்சிருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவர் பார்க்குறப்ப ஹார்ட் பீட் டெஸ்ட்டை பார்க்குது ரசித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்டு இல்லாமல் ஒரு ஆர்மி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரே அறியாமல் அவருக்கு மாதிரி புரியுது அவங்க மேரிடான மேன்டா சொல்லிட்டு அவருக்கு மனசுக்குள்ள தோணுது. அப்படி இருந்தும் கூட அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே தெரிய மாட்டேங்குதுன்னா அவர் ஹஸ்பண்டை பார்க்கல இல்லையா. அதனால அவருக்கு வந்து அவரே பார்க்குறப்போ ஒரு மாதிரி அவர் நம்ம பார்க்குறோம் சைட் அடிக்கட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஜிம்கிட்ட பேசுகிற விதம் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரா எப்பவுமே நல்ல ஒரு குட் வேலை தான் பேசிட்டு இருக்காரு. தப்பான நேரில் பேச கிடையாது. எப்போ நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஜிம்முக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகல. ஜிம் நார்மலாக பேசுகிற எப்போவுமே ஜிம்முக்கு ஜெக்கெட் கம்ஃபர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்கார் அவர் கூட இருக்கும்போது. அப்புறம் ஜெக்கி ஜிம்முக்குள்ளே சொல்கிற சாஞ்சி உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்த்தா என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்க் ஆசிரியா இது நினச்சி வரி பண்ணதான் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்லிட்டு நம்ம ஜெக்கியும் கூட அழகாக பேசிட்டு இருக்காங்க. அவர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரிவருக்கு போகிறது. அதுக்கப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. வா மீன் பிடிக்கலாம் சொல்கிறாங்க. மீனா ஜெக்கி மீன் பிடிக்காது சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் மீன் குக் பண்ணி தரோம் பிடிக்கும் நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கவும் சரி போகிறாங்க. போயிட்டு ஜெக்கி மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அழகாக பிடிச்சிட்டாரு. பெரிய மீனே பிடிச்சிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. பிடிச்சிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. பிடிச்சிட்டு ஜெக்கி வர முடியாது என்ன இருக்கா நான் கேட்குறாங்க. அதானே கண்டிப்பாக ஒன்றால் முடியாது எதுவுமே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. வாசிட்டு நம்ம ஜெக்கி தான் மீனை சுட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் நெருப்பெல்லாம் மூட்டி அந்த மீனை சுட்டு சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. காடு எடுத்துறாங்க சொல்லிட்டு ஜிம் ஜெக்கி தான் அவங்களெல்லாம் இல்லாமல் எடுத்துறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. 2 பேருமே ரொம்ப அழகாக ஒருத்தருக்கு ரொம்ப கேர் பண்ணிட்டு ரொம்ப அதிகமாக ஒரு பின்னாக்க ரொம்ப கேர் பண்ணி ஜிம் ஜெக்கி கூட கேரிங் வச்சுருக்காரு. ஜெக்கி ஜிம் மேலே லவ் எப்படியாக்க லவ் பண்ணுறது ஒன் சைட் லவ் ஃபால் ஆகிடுச்சு. ஆனால் சொல்லவும் கூட மேரிடான மேனு புரியுது. சேம் டைம் விட்டு கொடுக்கவும் மனசு வர மாட்டேங்குது.
அந்த ஃபீலிங்ஸை ஹைட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் அவர் ஜெக்கின் கூட இருக்க ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப வேல்யூபிளான டைமாக அவர் மாறிட்டுருக்கு. ரொம்ப அழகாக பேசுறது பழகுறதுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. அந்த மாதிரி ஹாப்பினஸ் ஒரு வேறு எங்கேயுமே கிடைச்சது இல்லை. முதல் தடவை அவருக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாரு. எப்படின்னாக்கா அவருக்கு தெரியாத எப்படின்னாக்கா பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் கூட இருக்காங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அவங்க செகண்ட் ஃபேமிலி அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்காங்கன்னா அதுக்கு வேற. ஆனால் இவர் கூட இருக்கிறது ரொம்ப எப்படின்னாக்கா இப்போ தான் தெரியும் அவருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப அழகாக பேசுறது பழகுது அவ்வளோ பிடிச்சிருக்கு. டெஸ்ட் போக ஜெக்கி ஜிம் மேலே ரொம்ப உரிமையாக ரொம்ப கேரிங்காக இருக்காரு. எதுனாலும் எப்படின்னாக்கா அவர் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உன் வீட்டுக்கு போலியா சொல்கிறாங்க. இங்கே படுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம்னும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ ஒரே ரூமில் படுத்துருக்காங்க. எப்படின்னாக்கா ஜெக்கி ஜிம் பக்கத்தில் ஹக் பண்ணி தூங்குறாங்க. ஜிம் நார்மலாக தூங்குறாரு. எதுவுமே சொல்லவே இல்லை. இங்கே உள்ளவங்களுக்கு யாரும் தப்பாக பார்க்கல. அவங்க கேஷ் எடுத்துக்கிறாங்க. எனக்கா நம்ம ஜிம் வந்துட்டு ஒரு வேலையாட பையன் ஜெக்கி ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு எனக்கு எதுவுமே ஜெக்கி எப்படின்னாக்கா ஜிம் வந்து 2 வயசு பெரிய பையன் ஜெக்கியோட. அதனால இங்கே யாருக்கும் தப்பாக தெரியல. இவங்க பேர் அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கல. அவங்க ஜஸ்ட் ஒரு நார்மலாக வேலை தானே அவங்க இருக்காங்க. ஜெக்கி தான் ஜிம்மில் ஃபாலோ இருக்குது. நம்ம ஜிம்முக்கு அப்படி இல்லை. ஜிம் பாட்டுக்கு நார்மலாக இருக்காரு. அதனால ஜெக்கி ஜிம்மில் ஹக் பண்ணி அழகாக தூங்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக. இப்போ தான் மெம்பர்ஸ் கூட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜினா எங்கள் கடை இப்படி இருப்பாரு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஜினா எங்கள் அப்படி இருப்பாரு. நம்ம நம்பிக்கை இப்படி இருப்பாரு. சுகா அப்படி இருப்பாங்க. டே அப்படி இருப்பாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் டேவும் சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேர் லைக் ஒரு சோல் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் சோலோட எப்படி இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது வேறு இது வேறு சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் போகிறது தெரியாமல் போயிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணவே இல்லையா? நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். அங்கே உள்ளவங்க நினச்சி ஒரி பண்ணுவாங்கல்ல. நீங்கள் எப்படி ஏற்படுது உங்கள் ஆர்மி சார் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. போய் கால் பண்ணி பேசுங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவருமே ஃபோன் எடுத்துக்கிட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வைஃபை கனெக்ஷன் இருக்குல்ல அங்கே போகிறாங்க. போயிட்டாங்க. நெட்ஒர்க் இருக்கும். அங்கே போய்ட்டு ஜெக்கி நின்றுருக்காங்க. இப்போ ஃபோன் வந்துட்டு அங்கே ஃபோனுமே சிக்னல் வருது. இல்லைக்கா ஜிம் ஜெக்கி ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு ஃபுல் டேஸுமே. இப்போ அங்கே போய் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னல் வருது. நம்ம ஜெக்கி சிக்னல் ஆன் பண்ணது போதும் ஃபோனை வெடிச்சுன்னு போகலாம். அந்த அளவுக்கு அது மெசேஜ் வந்து குமிஞ்சிருக்கு மெசேஜ். அப்புறம் நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்க முடியாதுக்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. கால் பண்ணி பேச சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் கால் பண்ண போகிறாங்க. அவருக்கு மனசே இல்லை. ஜிம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க பசங்களாம் இதெல்லாம் பேசக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. அது ஜிம் கொஞ்சம் இவ்வளோதான் ஜெக்கி ரொம்ப எவ்வளோதான் அழகாக பேசி பழகினாலும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவருக்கு அது ப்ரைவசி அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜிம் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. ஜெக்கி கஷ்டமாக இருக்குது. ஏன் அங்கே தள்ளி போயிட்டா கேட்குறாங்க. உனக்கும் ப்ரைவசி தள்ளி பேச ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணிட்டா கேட்குறாங்க. எனக்கு அதோட பெரிய விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி எனக்கு அது பெரிய விஷயம் சரியா எனக்கு ப்ரைவசிலாம் எதுவும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்படியே ஜம்கா நீ அப்படியே யாரையும் நம்பாத. நீ ஒரு ஐடியல் வைக்கவா சொல்கிறாங்க. ஓ நான் இப்போ ஒரு ஐடியல் நீ ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி பர்சன் சொல்கிறியா கேட்குறாங்க. நம்பக்கூடாதுன்னு சொல்கிறியா கேட்குறாங்க. அப்படி இல்லை பனிப்பையா கோவப்படா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி போய் என்ன சொல்கிறாங்க. அச்சோ அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பனிப்பையா கோவப்படாத வைக்கவா சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா நான் பனிப்பையெல்லாம் நீ கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே யார் ஜெக்கி ஜிம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி ஓடும்போது தான் ஜிம் ஒரு இடத்துக்கு போய் விழுந்துறாங்க. ஒரு புல்லு மேலே விழுந்திருக்காங்க. இப்போ ஜெக்கி இப்படினாக்கா இவருக்கு இவர் இந்த பக்கம் விழுந்திருப்பாரு. அந்த பக்கத்துக்கு வராரு. வந்து பார்க்குறாங்க. ஜெக்கி இப்படினாக்கா ஜிம்மில் அந்த ஃபேஸ்க்கு நேராக அந்த ஃபேஸ் வைக்கிறாங்க. ரொம்ப அழகாக இவர் வந்து இப்படி ஸ்ட்ரைட் பொசிஷனாக படுத்திருப்பாரு. அவருக்கு குப்புறப்படுத்த மாதிரி ஃபேஸ் வைக்கிறாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேர் பார்க்குறதுக்கு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியோட ஐஸ் ஜிம்மில் ஐஸ் அழகாக மீட் பண்ணுறது. ஜிம் ஃபஸ்ட் டைம் ஜெக்கியோட ஐஸ் ஐ டு ஐ பார்க்குறாங்க. இப்போ தான் முதல் தடவை ஜிம் ஜெக்கியோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஜெக்கியும் சேம் வேலை தான் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஐஸை பிளிங்க் பண்ணாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அழகாக. இப்போ அவரே அறியாமல் அவர் நோஸ் வச்சு அவர் ஜிம்மில் அந்த நோஸ் வந்து ஒரு மாதிரி வரசுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜஸ்ட்டு விளையாட்டாக பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஜம்கா கேட்குறாங்க. இப்போது ஜம்க்கு வந்து ஜிம் டெக்ரேட் பண்ணுறாங்க. ஜிம் ஜெக்கியோ டெக்ரேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி அழகாக இருக்குது. 2 பேரும் பார்க்குறாங்க. இப்போ அவங்க நிறைய ஆர்டரில் போயிட்டுருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு அவங்க பாரு ஆர்டரில் போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு வந்து இந்த கோட்டு மில்க்கு குடிக்கணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு குடிக்கணும் ஆசை இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வா சொல்லிட்டு அவங்க போய்ட்டு கேட்டு வாங்கி தராரு. அவங்களுக்கு கறந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மு கொடுக்குறாங்க. ஜெக்கி வந்து குடிச்சு பார்க்குறாங்க. வா டேஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. இருக்குது ஆமாம் சரி இது வேலை மிக்ஸ் பண்ண அப்படி இருக்கும். ஜிம்முக்கு ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் சிரிக்கிறாங்க. ஜெக்கி பார்த்து என்ன கேட்குறாங்க. அது ஜம்கா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அது மில்க் சரியா அதில் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் திகட்டும் உங்களை பிடிக்க முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு அதை குடிக்கணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி தானே எனக்கு பனானா மில்க் ஷேக் வேணுமா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. ஜெக்கியும் ஜிம்முமே சரி வா சரி இப்போ ஜெக்கி ஜிம் இருப்பாங்க. அந்த மில்க்கு கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பனானா எடுத்து மில்க் ஷேக் போட்டு தராங்க. ஜிம்மு குடிச்சு பார்க்குறேன். நீ குடி சொல்கிறாங்க. நோ ஜிம் ஃபேஸ் வந்து சொல்லிச்சுக்கிறாரு. ஜெக்கி பாருங்க ஏன் குடிக்க மாட்டேன் சொல்லி ஜெக்கி கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குற மேரேஜ் உட்காந்து நீ குடி சொல்கிறாங்க. வேணா சொல்லி நீ குடிச்சே அவங்க ஜெக்கி தான் ஜிம்மு ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து குடிக்க வைக்கிறது. ஜிம்மு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேச வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஜெக்கி பார்க்குற நீ குடிக்கணும் சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறாங்க. ஜிம்மு
ஜிம்முக்கு அந்த டேஸ் ரொம்ப பிடிக்கல. ஜிம் பார்க்குறாங்க அச்சோ ஜிம்மி பேச ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஜேகே பார்த்து சிரிக்கிறாரு. என்ன பண்ணுற சொல்லி குழந்த மாதிரி பண்ணுற ஜிம்மின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவர் ப்ளே பண்ணுறது அடித்து விளையாடுறது நல்லா டேஸ் ரொம்ப அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. எப்படி போணுச்சுனே தெரியல. அவ்வளோ அழகாக ஜேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் 25 டேஸ் ஆகிருக்கு. ஜிம் இப்போ எங்கே ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜேகே பார்க்குறேன் எங்கே போகிறா சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஷர்ட்டை போட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஜேகே இப்போ தான் பார்க்குறாங்க. ஓ ஆமாம்ல சொல்லிட்டு ஜேகே இப்போ ஷர்ட்டை போட்டுறாங்க. ஷர்ட்டை போட்டு வராங்க. நீ எங்கே போகிற சொல்லி ஜேகே உடனே ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதுவா நான் மேல் செக் பண்ண போகிறேன் ஜங்கா சொல்லிட்டாங்க. மேல் செக் பண்ண போறியா அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. ஒரு வேளை அவங்க ஹஸ்பண்ட் மெசேஜ் பண்ணிப்பான்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. ஜேகே பார்க்க நானும் வர சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம் சரி வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. 2 பேர் போகிறாங்க. நான் உடனே சொல்லவா கோச்சிங் மாட்டேலாம் சொல்கிறாங்க. நான் கோச்சிங் மாட்டேன் நீ இதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நீ ஒரு ஐடியல் தான் சரியாக சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன ஜெயிக்க சொல்கிறாங்க. அங்கே பார்த்தேன் உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிப்பாங்க. சரி உங்களை ஆர்மிஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணுவாங்க. ஒரு மெம்பர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா நீ எப்படி இப்படி இருப்பா தப்பு இல்லையா அங்கே என்ன நடக்க சொல்லிட்டு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க வேணாவா அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அது சொல்கிற அப்படியே கூட ஓகேவா நீ இருக்காங்க அந்த மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் வந்தால் சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஹார்ட்டாக இருந்தேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு வந்தால் சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க டென்ஷனே இல்லாமல் இருக்குன்னு நினச்சேன். இங்கே வந்து ஹாப்பியாக தானே இருக்குது. நீங்கள் வந்து 25 டேஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. செக் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க 25 டேஸ் ஆகிடுச்சு ஓகேவா நீ இன்னமும் அப்படி இருக்கக்கூடாது ஜங்கா உனக்கு நிறைய பொறுப்புகள் கடமைகள் இருக்குது சரியா நீ அதை பண்ணணும்ல சொல்கிறாங்க. செக் ஒரு மாதிரி கப்பனி வா சொல்கிறாங்க. நான் அம்மா மணி வா என் கூட வா அப்படி சொல்லிட்டு செக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹாப்பி ஜங்கா அவங்க கூட சொல்கிறாங்க. ஜெயிக்க மனசில் நினைக்கிறாங்க கண்டிப்பாக நீ வந்து ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இல்லை எனக்கு புரியுது மீன் சரியா அவன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேரிங் இல்லாமல் இருக்கா அதனால தான் வந்துட்டு நீ உனக்கு நன்மை இறந்தக்குள்ள நீ விட சுற்றி தனியாக இருக்க அவன் ஒன்று பார்க்கணும்னு நினைக்கல இவனு எனக்கு தெரிஞ்சு நீ அவனுக்கு எதுவுமே பேசவே இல்லை நீ ஹாப்பியாக தான் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஏன்னா உன்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நீ அதுமாதிரி ஹாப்பியாக தான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு அவன் மேலே வந்து விருப்பம் இல்லை இது அளவுக்கு இல்லை இல்லைன்னு அர்த்தம் நீ ஹாப்பி இல்லைன்னு அர்த்தம் ஸோ ஜெயிக்க நினைக்கிறாங்க இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. சரி வா சொல்லிட்டு 2 பேர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் ஏன்னா அவன் சும்மா கேட்குறான்னு நினச்சி அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜெயிக்க பார்க்குறாங்க. நீ என் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது உன்னை பூரா பத்திரம் பார்த்துக்கணும்னு ஆசையாக இருக்குது ஐம் ஃபால் இன் லவ் வித் யூ ஜிமினா சொல்லிட்டு ஜெயிக்க மனசு நினச்சிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு கேட்டேன்னு சொல்ல தெரியல. இந்த டேஸ் ரொம்ப அழகாக போயிருக்கு. இந்த நாட்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ லைஃப்பில் நீ இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா இந்த அழகான நேரத்தை நீ தான் கொடுத்துருக்கா ஜெயிக்க எப்படி நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே அந்த மெயில் அந்த இப்படியாக அந்த ஒய்ஃபை ப்ளேஸ்க்கு வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம ஜிமின் தான் அவருடைய மொபைல் ஆன் பண்ணுறாரு. நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. ஏதோ டெக்ஸ்ட் எதாவது வந்துருக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் பாசிட்டிவாக பார்த்துருக்காங்க. பார்த்தாக்கா அவருக்கு எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் மொபைல் எதுவுமே வரல. அவர் ஜஸ்ட் மெயில் மட்டும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. அவர் ஹஸ்பண்ட்னாக்க எந்த ஒரு கால் டெக்ஸ்ட்டும் வரல. இந்த மாதிரி ஜெயிக்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெயிக்க மொபைல் ஆன் பண்ண சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு ஆன் பண்ணிச்சாங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜெயிக்க ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிட்டு அப்போ தான் ஒரு பர்சனுக்கு ஃபோன் வந்து பிக் பண்ணுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கு அங்கேருந்து இப்போ அந்த பர்சன் பிக் பண்ணுறாங்க. இப்போ தான் நாங்கள் நம்பிச்சுருந்தோம் ஜெயிக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. யாங்க சொல்லிட்டு எங்கே இருக்கா கேட்குறாங்க. அது யாங்க சொல்லிட்டு எங்கே இருக்குது ஜெயிக்கே சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்குது கரண்ட்லேயே சொல்கிறாங்க. கண்ட்ரியாக இருந்தாலும் ஜெயிக்க பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ஓகே இது ஒரு கண்ட்ரியில் இருக்குது சொல்லிட்டு கண்டிப்பாக நீ ஹாப்பியாக இருப்பேன் மைண்ட் ஷாக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 டேஸாக இருக்கிறேன் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன். அங்கே பார்த்துக்கா எனக்கு புரியுது ஓகே கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கா கொஞ்சம் சஃபர் ஆகிற அது தான் அங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ டேஸ் சொல்லிட்டு கேட்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க 15 டேஸ் ஓகே நான் அப்படி நினச்சிருப்பேன் ஆனால் 25 டேஸ்ன்றது ரொம்ப அதிகம் இல்லையா கேட்குறாங்க. என்ன யாங்க சொல்கிறேன் எனக்கு ஆமாண்டா சரியாங்க பாரு உங்களை பற்றி நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன ரூமர்ஸ் சொல்கிறாங்க நீ வீடியோ சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீ வீடியோ சொல்லிட்டு போயிட்டுலாம் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு சரியா அதான் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஓகேனாக்கா நீ வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் செகண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணு ஜங்கா ப்ளீஸ் வரியா சொல்லிட்டு நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ப்ளீஸ் வா சரியா புரிஞ்சுக்கும் எனக்கு நீ இல்லாமல் இந்த பியூட்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகும் சரியா ப்ளீஸ் வந்துரு சொல்லியிருக்கா நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அது யாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜெக்கி திரும்பி ஜிம்மில் திரும்பி பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் வரேன்னு சொல்லிட்டு ஹெட் செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு ஹெட் செக் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கிவும் ஓகே நான் ஒரு 3 டேஸில் வரேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு 3 டேஸ் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க எதுக்கு ஜங்கா 3 டேஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நான் கேட்கவா சொல்கிறாங்க. கேளு ஜங்கா சொல்கிறாங்க. நான் கேட்பேன் ஆசை பதில் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உண்மையாக ஹஸ்பண்ட் லவ் பண்ண கேட்குறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு ஐஸை பாரு சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஜங்கா என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஐஸை பாரு சொல்லிட்டு ஜெக்கி நான் ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கோட ஐட்டு வாய் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஐஸை பாரு பார்க்க முடியல. ஜெக்கி பார்க்குறேன் சொல்ல உங்கள் ஹஸ்பண்ட் லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பேசுகிறேன் அவன் என் ஹஸ்பண்ட் சரியா அது எப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ போய் சொல்ல ஓகே லவ் பண்ணுறவங்க போய் சொல்ல அதே என்னால் ஃபீல் பண்ண முடியும். நீ உன் ஹஸ்பண்ட் லவ் பண்ணல ஓகேவா செகண்ட் ஹஸ்பண்ட் லவ் பண்ணுறது தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதில் ஜங்கா சொல்கிறாங்க இல்லை அவன் உண்மையாக உனக்கு கேர் பண்ணுறானா உண்மையில கேர் பண்ணியிருந்தானாக்கா
எப்படி ஒன்று வந்து இப்படி விட்டுருப்பான். அவங்க கிராண்ட் இறந்துருக்காங்க, நீங்கள் வந்து 2 டேஸ்க்காக தனியாக இருக்க, ஒரு டெக்ஸ்ட்டு கால் எதுவுமே பண்ணாமல் இருக்கான், அட்லீஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கான், எதுவுமே பண்ணாமல் இருக்கான், எப்படி வந்து நல்ல ஹஸ்பண்டாக இருப்பான், எப்படி ஒரு நல்லா பார்த்துப்பான் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க சொல்லி ஜிமின் நம்ம பாரு மேரேஜ் ஆகிட்டு கஷ்டப்படணும் அப்படிலாம் எதுவும் இல்லை ஓகேவா சொல்லிட்டாங்க. அந்த லைஃப் உனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஓகேவா, லைஃப்லாம் ஒரு டைம் சான்சஸ் நிறைய டைம் இருக்குது புரிஞ்சுக்கோ சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க அப்படி இல்லை சங்கா நீ சொல்கிறாங்க தப்பாக புரிஞ்சுக்கல ஓகே நான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறேன், நீ ஹாப்பி இல்லவே இல்லை சரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க பாரு சொல்கிறாங்க ஜங்காங்க பாரு அவர் பிஸியாக இருக்கா சொல்லி சரி ஓகே அப்படியே நம்ம பிஸியாக சொல்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அவரும் ஒரு ஐடல் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜெக்கி பார்க்குற என்ன சொன்னால் சொல்கிறாங்க அவரும் ஒரு ஐடல் சொல்கிறாங்க. ஜெக்கியை நம்ப முடியல, என்ன சொல்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவர் ஒரு ஐடல் தான் சொல்கிறாங்க. அவர் பேர் சொல்கிறாங்க லூஹான்னு சொல்கிறாங்க. லூஹான் சொல்கிறாங்க அவர் பேர் லூஹான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த குரூப் ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் தான். ஜெக்கி பார்க்குறேன் நீ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அந்த குரூப்பில் தான் ஒரு ஐடலாக இருக்காரு சொல்கிறாங்க. நீ லூஹானோட ஒய்ஃபை நான் கேட்குறாங்க ஜிம்மி வந்துட்டு. ஆமாம் ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க லூஹானை பற்றி நிறைய தெரியும் அவருக்கு, அவன் நல்லவனே இல்லை ஜெக்கிக்கு தெரியும். ஜிம்மிங்க பாரு சொல்கிறாங்க என்ன ஜங்கா அவங்க அப்புறம் அவன் நல்லவனே இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அவனை பற்றி சொல்கிறாங்க ஜங்கா ஒரு ஐடலை பற்றி எப்பயுமே அப்படி நியூஸ் வரும் ஓகேவா, நீ எதாவது பெருசாக எடுத்துக்காது ஓகேவா, அவரை பற்றி எனக்கு நல்லவர் தான் ஓகேவா, உனக்கு அப்படி தெரியுது மற்றபடி எதுவும் இல்லை அவர் நல்லவர் தான். இப்போ எவ்வளோ ரூமர் சொல்கிறா உங்களை பற்றி கூட வரல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இந்த அப்பாட்டு கூட கம்பேர் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் கம்பேர் பண்ணுறேன் நினைக்காது ஓகேவா. இப்போ நீங்களும் ஐடல் தான் சரியா, உங்களை பற்றி எப்படி ரூமர்ஸ் வந்துருக்கோ அதே மாதிரி அவரை பற்றி வரும் ஓகேவா, மற்றபடி அதெல்லாம் இல்லை அவர் மேரேஜ் எனக்கு தான் சரியா சொல்கிறாங்க. அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் நான் பார்த்துக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகே நீ வந்து ஒன்று விருப்பம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கியும் அதை சொல்கிறாங்க. வா நீ ஒரு 3 days ஆஃப் பண்ணி போகல இந்த ஆப் உனக்கு என்ன பிடிக்குன்னு கேள்வி எல்லாம் பண்ணுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கிக்கு வந்து எதுவுமே இல்லை. ஜெக்கி ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம் நீ மட்டும் போதும்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒன்னொரு ஜங்க் காசு ஜேகே ஜிம் ஜேக்கிட்ட முதுகு ரப் பண்ணி விடுறாங்க. டேஸ் போக இப்போதாங்க அந்த 3 days வந்துட்டு ஜேகே ஜிம் கூடவே இருக்காங்க. ஒரு செகண்ட் கூட புரியவே இல்லை. அவர் கூட வந்து இப்போ ஒரு மடியில் தூங்குறதும் அவர் ஹக் பண்ணுறதும் லிட்ரலி ஒரு ஃபேஸில் இப்போ நான் கஜிக்ஸில் கிஸ் பண்ணியிருப்பாரு. இவங்க எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி வேணும்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக போட்டு புரிஞ்சுக்கிறாங்க. எதுவுமே சொல்லாங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் ஜேகே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு இப்போ 3 days ஆஃப்டர் ஜேகே லேட் ஆங்க. ஜிம் இங்கே தான் இருப்பா சொல்கிறாங்க. ஆமாண்டா நான் இங்கே தான் இருப்பா சொல்கிறாங்க. நான் வரேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லி நான் வரேன் ஓகேவா நீங்கள் வெயிட் பண்ணி ஜஸ்ட் 3 days தான் ஓகே நான் போயிட்டு நான் எப்படிடா சாரி நான் இப்போ போகிறேன் போயிட்டு எனக்கு எவ்வளோ டேஸ் முடியும் ஒர்க் முடியுதோ முடிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க முடிச்சுட்டு வரேன் ஓகே வெயிட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. நான் டூ சொல்லணும் சரியா சொல்கிறாங்க. உனக்கு நீ அக்செப்ட் பண்ணிட்டாலும் பண்ணிட்டு சொல்லுவேன் சார் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லுவேன் ஜிம் கேட்குறாங்க. நான் வந்து சொல்கிறேன் ஓகே வெயிட் பண்ணு நான் வரேன் ஓகேவா சரி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஜம்கா அப்படி சொல்கிறாங்க. இது பக்கம் ஜேகே தான் வந்துட்டு 3 days ஆஃப்டர் ரெடி ஆகிறாங்க. எல்லாருக்கும் சொல்கிறாங்க எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்து போறியா பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி சரி அதெல்லாம் போயிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இது ஒரு கிராண்ட்மா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க என்ன பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் ஜிம் பத்திரம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கலாம் எங்கள் ஜிம் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா சொல்கிறாங்க. இப்போ வந்து உனக்கே உன் மேலே பாஸ் இருக்குனாக்கா எங்களுக்கு கதை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா கேட்குறாங்க. சரி கிராண்ட்மா நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அந்த ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி ஜேகே சொல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஜிம் நம்மளே பார்த்துருக்காங்க. ஜேகே ரொம்ப எவ்வளோ நல்ல பையன். ஜேகே ரொம்ப நல்ல பர்சன் ரொம்ப அழகாக ஜெரினா ரொம்ப துருத்துன்னு சமத்தாக இருப்பார். ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. நான் ஜிம் ஜேகே பார்த்துட்டு பத்திரமா இருக்கும் சரியா. ஜிம் இந்த ஜேக்கோட ஹெல்ல கழிச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி விடுறாங்க. ஜேகே ஜிம்மில் ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பண்ணக்கூடாதா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்ன பண்ணக்கூடாதா அஜய் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் இங்கே பத்திரமா சரி நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஜிம் வந்து சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கே இறங்குறாரு. ஒரு பாசம் ஜிப்பில் ஜேகே கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க. இப்போ ஜேகே கீழே போயிடுறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க. இப்போ ஜெக்கிங் வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க அங்கே அவ்வளோ ஒர்க் இருக்குது. அவர் பெண்டிங்கில் அவ்வளோ ஒர்க் இருக்குது. அவரை பற்றி ஃபேக் நியூஸ் அவ்வளோ வந்துருக்கு. ஜேகே வந்துட்டு எங்கே போயிட்டாரு வேறு டேட் பண்ணுறாரு அதான் வந்து ஹைட் ஆகிருக்காரு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஜேகே பார்க்குறவங்களுக்கு ஒரு வேலையில் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேஷுவல் ஆகிட்டாரு. முன்ன மாதிரி இல்லை செம போல்டாக மாறிட்டாரு. போல்டாக மாறி ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. எனக்கு ஒரு ஜிம் கூட இருந்த ஹாப்பினஸ் ஜிம் நிறைய சொல்லியிருக்காங்க. அவனை பற்றி யார் எது தப்பு மேலே சொல்லணும்னு கவலைப்படாது. அவனை பற்றி அவன் நம்புறவங்க இருப்பாங்க அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களை ட்ரெஸ் பண்ணுறவங்களும் நான் கேர் பண்ணுறவங்க பற்றி நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னது அது நினச்சி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஒரு 15 days ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு 15 days ஆஃப்டர் அவர் அகைன் லீவ் எடுக்கிறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறீங்களா மறுபடியும் போகிறதா சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட சொல்லிட்டு இவங்களாம் சொல்லி இவங்களை சொல்லிட்டு ஜேகே இவங்ககிட்ட லீவ் சொல்லிட்டு மறுபடியும் வராரு. வந்துட்டு அந்த வில்லேஜுக்கு தான் வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜிம்மோட வீடு பூட்டி இருக்கு. ஜேகே பார்க்குறவங்க அம்மா சொல்கிறாங்க ஜேகே நீ எப்போ வந்து சொல்கிறாங்க எப்போ வந்து எங்கே ஜிம்னு கேட்குறாங்க. அதுவா அவன் போயிட்டு என்ன சொல்கிறாங்க எங்கே போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதுவும் ஜாப் படிச்சு போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறது ஜாப் படிச்சு போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ஆக்சுவலாக ஜேகே ஜிம்ட்டு மொபைல் நம்பர் வாங்கியிருப்பாரு. இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அப்படின்னு சர்ப்ரைஸாக வர நினச்சாங்க வந்திருப்பாரு பிளேஸ்க்கு.
ஆல்ரெடி கால் பண்ணாமல் இருப்பார். ஜெக்கி பார்க்குறாங்க, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா அவனுக்கு ஜாப் கிடைச்சிச்சு, நீ போயிட்டு ஒரு 2 டேஸில் அவன் போயிட்டான்னு சொல்கிறாங்க. 2 டேஸில் சொல்கிறாங்க. ஆமாம் ஜாப் கிடச்சி போயிட்டான்னு சொல்கிறாங்க. எங்கே தெரியுமான்னு கேட்குறாங்க. அது தெரியலப்பா அது சொல்கிறாங்க. தெரியல ஆமாம் ஜாப் கிடச்சி மட்டும் சொன்னால் எங்கே கிடச்சின்னு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ செக் ஒரு பார்த்துருக்காங்க. சரி ஓகே எப்படி கேட்குறதா இருப்பா, எங்கே போய் சன்னில் தான் சேல் இருப்பான், அங்கே தானே இருப்பான். ஜெக்கி கேட்குறாங்க. போயிட்டு ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ண கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கால் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போகவே இல்லை கால் வந்துட்டு. ஜெக்கி ஒரு மாதிரி எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு ஜெக்கி வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கால் போகவே மாட்டேங்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, என்னது கால் டெக்ஸ்ட் போக மாட்டேங்குது, எங்கே இருப்பான் இங்கே தானே இருப்பான்னு சொல்லிட்டு நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. கால் பண்ணுறாங்க போக மாட்டேங்குது. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ஜெக்கி மறுபடியும் மேலேயே வராங்க. அந்த மலைக்கு வந்துட்டு அந்த மெயில் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டாக பார்த்து முடிஞ்ச டைமுக்கு மெயில் வந்துச்சு, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்கிரம் சாரி நாங்கள் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க, எங்கே ஜாப் கிடச்சின்னு தெரியல அதான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஜஸ்ட் க்ளூ மட்டும் தர சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க ஃபாரினில் ஜாப் கிடச்சின்னு சொல்கிறாங்க. ஃபாரினில் சொல்கிறாங்க. ஆமாம் அவருக்கு ஃபாரினில் ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் செக்கி பார்க்குறாங்க. ஃபாரினாக சொல்லி ஜெக்கி அவங்க சரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஃபாரினாக்க நமக்கு எந்த கண்ட்ரியாலும் போகலாம் வந்து பார்த்துக்கலாம் பிரச்சனை சொல்லிட்டு ஜெக்கி நம்பர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி நம்பர் ஆனால் மட்டும் போதும் நம்ம போயிடலாம், அது எந்த கண்ட்ரிஸும் நம்ம கண்டுபிடிச்சு போகணும் சொல்லி ஜெக்கி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு ஜிம்மிங்கிறது எதுக்கு முடியல, வந்து கஷ்டமாக வருது. அவர் நினச்சிருப்பாரு அந்த கன்ஃபியூஸ் பண்ண சொல்லிட்டு. எனக்கு அவர் அங்கே போயிட்டு லோகானை பற்றி நிறைய விசாரிச்சிருப்பாரு. அவன் வந்துட்டு வேறு பொண்ணு கூட ரிலேஷன் இருக்கிறதுலாம் கண்டுபிடிச்சிடாரு. அவர் வந்து ஃபேக் வந்து ட்ரூவாயில் ஜிம்மிக்கு சொல்லிட்டு அந்த ப்ரூவ் பண்ணணும். ஜிம்மிட்ட சொல்ல ப்ரூவ் பண்ணிட்டு தான் ஜிம் வந்து லைஃப் வந்து மோன் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிடுறாரு. அவர் ஜிம் அவர் கிரேஸ் எல்லாமே வந்திருக்கும். இப்படி தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு, தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தேடவே முடியல, எங்கே எல்லாமே கிடைக்கும் எந்த கன்ஸ்ட்ரக்டாக தெரியல. செகண்ட் அவருக்கு ஜிம்முக்கு நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு, டெய்லி கால் பண்ணுவார். ஆனால் கால் டெக்ஸ்ட் எதுவுமே ரீச் ஆக மாட்டேங்குது. டேஸில் போக ஜெக்கிக்கு ஜிம்மில் ஒரு ஸ்ட்ராங் லவ் வர ஆரம்பிக்குது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ வந்து இருந்தாலும் வேறு யாரு கூட இருக்க மாட்டேன். எனக்கு லோகான் இங்கே தான் இருக்கா சரியா, அவன் இங்கே தான் இருக்கா, ஒரு ஃபோட்டோகிராஃபரில் இருக்கான், அவர் வேறு மாதிரி இருக்கான், அவர் ஐடியில் இருக்கான், அவன் வேறு மாதிரி இருக்கா சரியா, அவன் லைஃப் ஸ்டைல் வேறு, நீ வந்து எனக்கு சொந்தமான சரியா, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஜெக்கி முடிவு பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக நீ எங்கே இருந்தால் சரி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. ஒரு 6 months ஆஃப்டர் ஜேகே ரொம்ப கோவமாக இருக்குது அவனுக்கு. சரி ஓகே நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்கனாக்கா அவனை போய் பார்த்தா தெரியும், அவனுக்கு தெரியல ஜிம் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம ஜேகே ஒரு கிளப்புக்கு போகிறாங்க. 150 அங்கே வந்து எல்லா இடத்துல சொல்லியிருக்காங்க பார்ட்டி. அப்போ தான் அந்த ஜேகே போகிறாங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் கிட்ட அந்த பசங்க பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு அந்த பசங்க ஜேகே அட்டாக் அடிக்கிறாங்க. அந்த பசங்க பார்க்குறாங்க, ஏய் நீ யார் சொல்லி பார்க்குறாங்க, இப்போ தான் பார்க்குறாங்க ஜேகே நீ யார் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, இங்கே பாருன்ற பேச சொல்கிறாங்க. இப்போ ஓடி போயிடா பயந்து போயிட்டு இங்கே பாரு சொல்லி சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, ஜிமின் எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவனுக்கு ஒரு மார்க்கு என்ன சொன்னால் கேட்குறாங்க, ஜிம் எங்கே சொல்கிறாங்க, உனக்கு இப்போ ஜிம்மில் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது சரியா, அவனுக்கு தேவையில்லாத ஜஸ்ட் சொல்லு ஜிமின் எங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, அவன் கேட்க சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க அந்த பர்சன் பார்க்குறாங்க, எனக்கு அவங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, எனக்கு அவனுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறான். ஜேகே பார்க்குறீங்க நீ என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் 6 months பிஃபோர் எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஜேகேக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு எனக்கு அவனுக்கு பிடிக்கல சரியாக சொல்கிறாங்க. பிடிக்கல சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவனுக்கு பிடிக்கல, ஓகேவா, அவனுக்கு எனக்கு கேரக்டர் பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு அவனுக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. என்னது காம இல்லை, அப்போ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க சரியா. எனக்கு தான் ஒரு ஆர்டினரி பர்சன், எனக்கு எந்த விதத்துலையுமே ஒய்ஃபாக இருக்கும் செட்டே ஆக மாட்டான், தகுதி இல்லாத ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது ஜெக்கிக்கு ரொம்ப கோவம். என்ன சொல்கிறேன், உனக்கு ஜிம்மில் என்ன தெரியும் கேட்குறாங்க. உனக்கு எப்படி ஜிம்மில் தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் உனக்கு தேவையில்ல சரியா, நீ சொல்கிறாங்க. பாரு எனக்கு அவங்க செட் ஆகல, ஓகேவா, நான் வந்துட்டு இப்படி இருக்குது அவனுக்கு பிடிக்கல. அவங்க கிட்டே கேட்டான், நீ சீட் பண்ணுறியா அப்படி இருக்கா சொல்லிட்டு அவங்க கேட்டான். எனக்கு இப்படி இருக்கிறதா பிடிக்கும், உனக்கு உன் தகுதிக்கெலாம் நான் ஹஸ்பண்டை கட்சி பெரிய நான் சொன்னேன் சொல்லிட்டு அவங்க நடந்ததை சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெக்கி இன்னொரு கோவத்தில் இன்னொரு பஞ்ச் பண்ணிடுறாங்க ஒரு ஃபேஸில். இப்போது ஜெக்கி பார்க்குறீங்க, பாரு இன்னொரு வார்த்தை அவனை பற்றி தப்பாக பேசுனா அவனை தொலைச்சிடுவோம் நான் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. அவங்க ஏன் சொல்கிறா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம லோகன் பார்க்குறாங்க. பாரு எனக்கு அவனுக்கு ஆல்ரெடி எனக்கு டிவோர்ஸ் ஆகிட்டு ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு அவனுக்கு எதுக்கு இல்லை, அவனோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறது. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல சரியா, ஃபாரின் ஜாப் கிடச்சுன்னு சொன்னால் அவன் எந்த கட்சிக்கு போயிருக்கான்னு தெரியல சரியா, எனக்கு ஜஸ்ட் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண மட்டும் தான் வந்தான் சொல்கிறாங்க. அது எப்போன்னு சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி கிட்ட லோகான்னு சொல்கிறா ஒரு டேட்டு கரெக்டாக நம்ம ஜெக்கி இங்கே வந்து 2 days ஆஃப்டராக இங்கே வந்திருக்காரு. இப்போ சேல் வந்திருப்பாரு. இப்போ சொல்லவும் ஜெக்கி ஒரு மாதிரி ஜெக்கி எதுவும் சில மாதிரி பர்சன் அப்படி தள்ளி விட்டு போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அவன் எங்கே போயிருப்பான் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்க சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிம்மில் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸை பற்றி மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, யார் பற்றியுமே சொல்லிக்க மாட்டார். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே இல்லை, என்ன பண்ணுவேன், எப்படி நான் அவனை கான்டாக்ட் பண்ணுவேன். ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்க, அவன்கிட்ட என்ன மோன் பண்ணேன் தெரியும் ஓகேவா, அப்போவே எனக்கு அவனுக்கு ஒரு மாதிரி லவ்வில் உனக்கு ஒரு மாதிரி லவ்னு சொல்லிட்டு எனக்கு இருப்பது ஓகேவா, நான் இருக்கேன் அவனுக்கு தங்கம், நான் இருக்கேன் சரி அவன் லைஃப்பில் வருவேன், நான் வந்து லைஃப் அழகாக மாற்றுவேன், வெயிட் பண்ண ஜெக்கி தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. எந்த கட்சிக்கு போகணும் அங்கே இருக்க மாட்டாரா சொல்லிட்டு பார்ச்சிக்கின்ற நேம் போட்டு தேடி பார்க்குறாங்க. எந்த ஒரு கட்சியாக அவர் இருப்பார், எந்த ஜாப்ல இருப்பார், ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் இருப்பாரா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல அவருக்கு.
டேஸ் போக போக அவர் ஜிம்மின் மேலே ரொம்ப கிரேஸ் லவ் ஆகிட்டு இருக்காரு. அவர் ஜிம்முக்கு அந்த பழைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. எனக்காக வண்டி ஓப்பன் பார்த்துட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ரொம்ப லவ் பண்ணுறேன், இல்லாமல் இருக்க முடியாது என்னால். ஜெக்கி தான் நிறைய டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி, ப்ளீஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு ஜெக்கி அவ்வளோ அழகாங்க. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது போகிற ஜெக்கி கரண்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. இவங்களை பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அவன் எனக்கு அவ்வளோ பிடிச்சின்னு சொல்லியாங்க. எனக்கு அவன் தான் வேணும், அவன் மட்டும்தான் எனக்கு லைஃப்பில் வேணும். அவன் தானே இப்போ வேறு எதுவுமே எனக்கு இந்த ஐடல் கறி கூட வேறு அவன் வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க. இவங்களாம் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்களாம் யோசிக்கிறீங்க ஒரு மேடான மேனு சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் நினைக்கிறேன். ஒரு மேடான மேனோ இல்லை ஒரு அன்மேரிடோ உனக்கு ட்ரூ லவ் யாரோட இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவன் ஹாப்பியாக இருந்தான் அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு அப்படி வச்சுப்பேன். அவன் மேரேஜ் இருக்கும் ஹாப்பியாக இருந்தாக்கா நான் லவ் பண்ணியிருந்தா கூட அவன் ஹாப்பியாக இருக்கும். அவனுக்கு லைஃப் இருக்கு சொல்லிட்டு நான் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஆனால் அவன் ஹாப்பியாக இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவனோட வேல்யூ அவங்களுக்கு தெரியவில்லை. அந்த லுகானுக்கு ஜிம்மோட வேல்யூ தெரியல சொல்கிறாங்க. இப்போங்களாம் பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நான் அவனை கண்டுபிடிக்கணும், அவன் எனக்கு வேணும், எனக்கு அவன் லைஃப்பில் வேணும், அவன் வந்து ஹாப்பியாக இருப்பான், என்னோட ஹாப்பினஸ் அவன் தான் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஜங்களுக்கு சொல்லிட்டு எனக்கு அவன் வேணும், எனக்கு அவன் வந்துட்டு ரொம்ப லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் ஒய்ஃபா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டா, என் வெல்விஷரா, எனக்கு எல்லாமே அவன் தான் வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க. அவன் தான் ஹாப்பியாக இருப்பான், அவளுக்கு இருக்கவே மாட்டான், அவங்களால லைஃப்பில் வாழ முடியாது ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த ஐடல் கரியர் இந்த லைஃப்லாம் கொஞ்சம் டேஸ் வரைக்கும் தான், எனக்கு வந்து அவங்களால ஒரு லைஃப்பில் வாழ முடியாது ஜெக்கி சொல்கிறாங்க. இவங்களாம் பார்க்குறாங்க. ஜஸ்ட் 28 days சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து 28 days இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு 28 யுகம் வாழ்ந்த மாதிரி ஒரு லைஃப், எனக்கு 28 years வாழ்ந்த மாதிரி ஒரு லைஃப் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அவன் வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ உங்களால் பார்க்குறாங்க. ஜெக்கி நீங்கள் கிரேஸாக சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, கேட்கறதுக்கு கவலை இல்லை. எனக்கு அவன் வேணும், அவன் லைஃப் லாங் என் கூடவே இருக்கும், எனக்கு அவன் மேலே அப்படி லவ் இருக்குது, எனக்கு அவன் வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஒரு இவங்க பார்க்குறாங்க. சரி ஒன்றும் இல்லை டேஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஜெக்கி அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு அப்படியே படுத்துறாரு. என்ன ஜங்கர் செட்டில் இருக்குனால. இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜெக்கி மேனேஜ் வராங்க. ஜெக்கியை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சார் சொல்கிறாங்க, இங்கே பாரு சொல்கிறாங்க. உனக்கு வந்து ஒரு நியூ ஆட்ரிட் வந்துருக்க சொல்கிறாங்க. ஆட்ரிட் ஆமாம் இங்கே இல்லை, இது வந்து கிரீஸ் நாட்டில் சரியா சொல்கிறாங்க. கிரீஸ் நாடா அங்கே போனதில்லை சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே இப்போதைக்கு நம்ம யாரும் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அங்கே வந்துருக்கு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி சொல்கிறாங்க. அந்த கம்பெனி அம்பாசிடராக போடணும்னு நினைக்கிறாங்க. இந்த கம்பெனி பிராண்ட் அங்கே இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அங்கே இருக்குன்னு போகணும்னு சொல்கிறாங்க. ரெடியாக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க சொல்கிறாங்க. நம்ம போகலாம் சரியா சொல்கிறாங்க. மேரேஜ் சொல்கிறாங்க. நான் ஃப்ரீ டிக்கெட்டில் புக் போட்டால் ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. பாரு நீ கொஞ்சம் மனசை மாற்ற ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அப்புறம் மனசை மாற்றிக்க மாட்டேன், எனக்கு ஒய்ஃப் நான் அவன் மட்டும் தான் சரியா, அவன் மட்டும்தான் நான் மேரேஜ் பண்ணால் அவனால தான் பண்ணிப்பேன் ஜெக்கி சொல்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஃபேட் அவனை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு எங்கேயும் மலை கிராமத்தில் இருந்து வரணும், நான் எப்படி போய் பார்த்தேன், நான் எப்படி மேலே பாரணும், அதே மாதிரி எனக்கு வந்துட்டு அவன் எங்கூட இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஃபேட் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக லவ் மேலே ஃபேட் மேலே நம்பிக்கை இருக்குது. அவன் எங்கிட்ட வருவான், நீ வேணால் பாருங்கள், ஒன் டே நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறான் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவன் சொல்கிறாங்க அவன் கண்டிப்பாக ரிமோட் பண்ணிக்க மாட்டான். இப்போ அந்த மாதிரி பையன் இல்லை, அவன் ஏன் ஜிம் நம்ம எனக்கு சரியா என் ஒய்ஃப் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறீங்க நல்லா போய் பேச லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சொல்லிட்டு விட்டுறாங்க. நீ ஃபஸ்ட்டு போயிட்டு ஜாப் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி இவங்க இப்போ கிளம்புறாங்க அங்கே ஃபாரினுக்கு. இப்போ அந்த சைடு கம்பெனி பார்க்கலாண்டா இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் அந்த ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. சார் சொல்கிறாங்க. பாருப்பா இங்கே ஒரு அம்பாசிடருக்காக நாங்கள் ஒரு ஐடல் வர வச்சிருக்கோம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இல்லை அரேஞ்ச் பண்ணி பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம கம்பெனிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் வர போகிறாங்க, அவங்க வந்து ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணணும், நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும் சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் ஃபிலிக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. யாரா சொல்கிறாங்க தெரியலையே சொல்கிறாங்க. உள்ள யாராக இருக்கும் சொல்லி இதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களும் ஒருத்தவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க போய் யோசிக்கிறாங்க. இந்த ஃபிலிக்ஸ் பார்க்குறாச்சு இந்த பியூட்டிஸ் வந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப பிடிக்கும், அவங்க யாராவது ஒருத்தவங்க தான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே அவனுக்கு அவ்வளோ ஆசையாகவும் ஆமாடா யாராவது ஒருத்தவங்க தான் நல்லா இருக்கும்டா ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க இங்கே வரமாட்டாங்கடா. ஆமாடா இந்த கண்ட்ரிக்கு கூட அவங்க வரதில்லை, எனக்கே அது இப்படி ஒரு கண்ட்ரிக்குன்னு தெரியாது, ஜாப் கிடைக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நான் ஜாப் அப்ளை பண்ணி அங்கே செலக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் ஆமாம் எனக்கு அப்படி தான் சொல்லிட்டு ஜிம்மும் ஃபிலிக்ஸும் சொல்லி பேசிட்டு இருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ அழகாக அரேஞ்ச் ஆகிட்டு நைட்டு வந்து பிராண்ட் அம்பாசிடர் பார்ட்டி வந்து இருக்குது. இப்போ அந்த ஷோ இருக்குது, கம்பெனி ரொம்ப அழகாக ஆகிட்டு பார்க்குறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சார் எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. அதானே ஜிம்முட்டு ஃபிலிக்ஸ்ட்டு ஒரு கொடுக்க முடியாமல் போயிருமா இல்லை சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக படிக்கிறீங்களே சொல்லிட்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சார் ஓகே சார் நம்ம கிளம்புவா சொல்கிறாங்க. கிளம்புறீங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து அட்டன் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லை சார் நாங்கள் இதுக்கு ஐடியில் தானே வராங்க நீங்கள் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, ஓகே நம்ம கம்பெனியில் எல்லாம் ஸ்டாஃபும் அந்த பார்ட்டியில் இருக்கணும் ஓகேவா, இவன் அந்த ஐடி பண்ணி ஃபோட்டோ கூட எடுக்கலாம் சொல்கிறாங்க. இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம், நீங்கள் சைன் வாங்கிக்கலாம் ஓகேவா, நாங்கள் அதுக்கு பர்மிஷன் வாங்குறோம்னு சொல்கிறாங்க. அச்சோ சார் எல்லாம் வேண்டாம், அவங்க பாவம், அவங்க ப்ரைவசி டைம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஓகேவா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜிம்மோட பாஸ் பார்க்குறாங்க. ஜிம்மி இதில் போய் இருக்குது ஓகே, நான் கேட்டேன் அவர்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டேன், அவர் ஓகே சொல்கிறார் சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் வரப்போறது பார்த்தா உங்களுக்கு தோணும் நம்மளும் ஒரு சைன் வாங்கிக்கலான்னு தோணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை வரும்னு சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. அப்படியே வராங்க. ஃபிலிக்ஸ் கேட்குறாங்க. இப்போ பாஸ் பார்க்குறாங்க வந்து நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ இப்படின்னா அவங்க லைக் தாமஞ்சேரி மாதிரி நம்ம ஃபிலிக்ஸும் பாஸும் ஜிம்மி சிரிக்கிறாங்க. சரி ஓகே அவர் பாஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய்ட்டு ரொம்ப அழகாக ட்ரெஸ்ஸாக ரெடியாகிறாங்க. ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வந்து நின்றுருக்காங்க. டைம் இப்போ நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். இப்போ நின்றுருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெரிய கார் வந்துச்சு.
ரொம்ப லக்ஸரியான ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ ஃப்ளெக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்லிட்டாங்க வரப்போகிற ஐடல் ரொம்ப பெரியவங்க போல லாஸ்ட் காம ரொம்ப டாப் பொசிஷனில் இருப்பாங்க அவங்க போல சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஏன் கேட்குறாங்க. அங்கே பாரு இது வரைக்கும் இங்கே வந்து அவங்க யாரும் இந்த மாதிரி காரில் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரவங்க ரொம்ப பெரிய ரிச்சஸ்ட் ஐடல் போல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் இருக்கட்டும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் ஜிம் ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. வெல்கம் பண்ணிட்டு இப்போ ஜிம் பாஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஜிம் மேனேஜர் வெல்கம் இருக்காங்க. இப்போ அந்த கார்போர்ட் பாஸ் இறங்குறா எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஜேகே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரீஸ் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஒரு ஹார்ட்டில் கை வைக்கிறாங்க. அம்மாடி என் க்ரஷ்ஷில் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிறாங்க. அப்படி ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜேகே ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குற ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்துட்டுருக்காரு. எனக்கு அந்த க்யூட்னஸ் விட்டு போகவே இல்லை அப்படின்னா ஹார்ட்டாக தெரிஞ்சாலும் அவர் அவ்வளோ அழகாக இருக்காரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகேவா ஜங்கா ரொம்ப அழகாக இருக்கடமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பாஸ் போய்ட்டு ஜேகே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. வெல்கம் சொல்லிட்டு இப்போ அவருமே அப்படியே ஹம்பிளாக ஒர்க் பண்ணுறாங்க. பாரு நீ எவ்வளோ ரிச்சஸ்ட் ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களை ஹம்பிளாக சொல்லி போகவே இல்லை தெரியுமா. அதனால தான் நேரத்துக்கு டிசப்பான பர்சனாக இருக்கா சரியா. நீ எப்போ இன்னும் மேலே அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே பார்த்து உன மாதிரி பர்சனை பார்த்துட்டு தெரியுமா இவர் பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இந்த கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி ஓகேவா. அவரு கிரீஸ் நாட்டிலே ரொம்ப பெரிய கம்பெனி இது. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரௌடாக பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம பாஸ் பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறேன் அவங்க 2 பேர் கையில் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ அவங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பேர் கிடக்கும். ஜேகே பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஜிம்மின் இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பார்த்து ஜிம் டக்குனு ஐஸ் வந்து கீழே டவுன் பண்ணிக்கிறாங்க ஹெட்டை. இப்போ ஜேகேக்கு மார்க்கு ஜேகே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்லி பார்க்குறாங்க. மனசுக்குள்ள ஜிம்னு சொல்கிறாரு. ஆனால் சார் இப்படியாக்க சுற்றி பார்க்குறாங்க. கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு சரி ஓகே அப்படி கொஞ்சம் கேஷ் எடுத்துக்கிறாங்க. இப்போ பாஸ் பார்க்குறாங்க. வாங்க வந்து கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் கிட்ட வராங்க. ஜங்குக்கு நீங்களும் ஆசை ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அச்சோ நான் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. பாஸ் பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் அமைதியாரே சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அமைதியாரு. இப்போ ஃபைன் நம்ம ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின்டா வெல்கம் ஜிமின்டா ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃப்ளவர்ஸை ஜிம்மி ஹேண்டை டச் பண்ணி வாங்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஜிம்மி ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி கண்ணாடி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கண்ணு டியர்ஸ் கலங்குது அவருக்கு. ஜேகேக்கு டக்கு நம்ம அந்த ஹாப்பி வித் டியர்ஸ் எனக்கு அவர் பார்த்துட்டோமோ சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஃபேட் உங்க கூட தான் இருக்குது. யாரும் மாற்ற முடியாதுடா ஜேகே நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாஸ் பார்க்குறாங்க. ஜேகே உள்ள பாஸ் கூப்பிட்றாங்க. ஜேகே கூட்டிட்டு போகிறாங்க. எனக்கு அவர் ரொம்ப பெரிய ஊர். ஜேகே கொஞ்சம் சின்ன பையன் அதனால் கூட்டிட்டு போய் ஜேகே ரொம்ப பெரிய ஒரு மீடியமாக இருப்பார். ஒரு 40 அந்த ஏஜில் தான் இருப்பார். இப்போ ஃபைனலி கூட்டு போகிறாங்க. கூட்டிட்டு நிற்க வைக்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து ஜேகே வந்து இப்போ பிராண்ட் அம்பாசிடர் இருக்காரு. ஸோ ஒரு வாட்சுக்கு ஓகே ஒரு வாட்ச் கம்பெனி தான் அது. இவர் ஜேகே கிட்ட அவங்க காமிக்கிறாங்க. இதப்பா நீ தான் நீங்கள் ஷோ பட போகிறீங்க கேட்குறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவருமே வந்துட்டு அந்த வாட்ச் எடுத்து மாடலிங் அப்படின்னாக்க போஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபோட்டோ அழகாக ஷூட் பண்ண கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட் அழகாக போயிட்டுருக்கு. ஜேகே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்மை பார்த்துட்டு எப்படி வந்துட்டு மற்றவங்களுக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அழகாக ஃபோட்டோ ஷூட் முடிக்குது. இப்போது ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் பாஸ் பார்க்குறாங்க. பாருங்கள் ஜேகே உங்களுக்கு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் கம்பெனி சார்பாக நீங்கள் சாப்பிடலாம் போகணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜேகே வந்து அந்த டின்னர் பார்ட்டிக்கு வராங்க. அங்கே ஜிம்மின் இருக்கார். ஃபிலிக்ஸ் இருக்காங்க. எங்கள் இம்பார்ட்டன்ட் ஸ்டாஃப் மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓகே இதை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நீ ஏன் இந்த அளவுக்கு நம்பர் 1 இருக்குன்னு நான் இப்போ தான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. பாரு இது ஒரு டேலண்டான மட்டும் நம்பர் 1 இல்லை. உன்னோட ஹம்பிள்னஸ் ஒரு கைண்ட்னஸ் அது வந்து யாருக்கிட்டையும் பார்த்து இல்லை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகேக்கு ப்ரௌடாக இருக்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. ப்ளஸ் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட வைக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஓகேவா. உங்கள் மேனேஜர் கேட்டு என்ன ஃபுட்டு பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இந்த எல்லாமே அவங்க பிடிச்ச ஃபுட்டு அதனால சாப்பிடுப்பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சரி சொல்லிட்டு ஜேகே பார்த்துருக்காங்க. நான் அவங்களோட கேட்குற அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கேள்வி என்ன வேணும் கேள்வி எப்படி சொல்கிறாங்க. இது கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் இருக்கு இல்லை என்ன கேள்வி உனக்கு உரிமை இருக்குது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஸ்டாஃப் என்ட்ரு பண்ணி வைக்கிறீங்களா கேட்குறாங்க. கண்டிப்பாக என்ட்ரு பண்ணி வைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு பேசிட்டு என்ட்ரு பண்ணுறாரு. இவங்க இருக்காங்களே அவங்க பேர் சொல்லிட்டு ஒவ்வொரு பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சீனியர் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜூனியர் ஸ்டாஃப் வராங்க. அப்போ தான் சொல்கிறாங்க இவங்க பேர் வந்துட்டு ஃபிலிக்ஸ் ஓகேவா. இவங்க வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் சமத்தா இருப்பாங்க. 2 ஆட்டி பாய் இவர் கதையாக சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க பேர் ஜிமின் ஓகே பார் ஜிமின் ரொம்ப நல்ல பையன். ரொம்ப ஒர்க்லாம் நீட்டாக குவைட்டாக பண்ணுவான். அவனை மாதிரி யாரும் ஆர்டர் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்க நானும் தான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ வந்து அப்படி சொல்லி பாஸ் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிமின் பார்க்குறாங்க. நைஸ் டு மீட் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. என்ன எனக்கு சொல்லாமல் ஜிமின் கூட சொல்கிறீங்க அப்படி அவர் கேட்குறாரு. பாஸ் தான் ஃபிலிக்ஸா சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் தான் ஓகே சொல்லி அமைதியாக இருக்காரு. இப்போ ஜிம் வந்துட்டு நைஸ் டு மீட் யூ சார் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப கைண்ட் பர்சன் ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க பொலைட்டாக இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம பாஸ் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஹம் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்து ஜிம்மே பார்த்துருக்காங்க சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறேன். என்ன இவன் ஜிம்மே பார்த்துட்டு இருக்கான் எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் அங்கேயே சாப்பிட்ருக்காங்க. போய் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுக்கப்புறம் இப்போ பாஸ் பார்க்குறாங்க. ஓகேப்பா நான் கூட ட்ராப் பண்ண
பத்திரமா ஏற்பட வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு 2 days ஸ்டே பண்ண போகிற சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு நான் உனக்கு எதனா சொல்கிறாங்க, அதில் அரேஞ்ச் பண்ண வேணாம், எனக்கு ஆல்ரெடி எங்கள் மேனேஜர் பண்ணிடுறாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க மேனேஜர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. மேனேஜர் பார்க்குறாங்க, செக்கி இப்போ எதுக்காக ஸ்டே பண்ணி சொல்கிறா சொல்லிட்டு கேட்குறாங்க. கிட்ட வந்துட்டு செக்கி பார்க்குறேன் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறோம். ஓகே இப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ டோன்மெண்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு தனியாக பேசலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ பாஸ் ஜெய்க்கும் தனியாக பேச போகிறாங்க. பேச போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்து ஜெக்கி பார்க்குறப்ப கிளம்பா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி போயிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்பாடா சொல்லி ரிலாக்ஸாக இருக்குது. ஜங்க் அவனுக்கு உனக்கு எந்த ஒரு ரூமர்ஸ் வரக்கூடாது சரியா ஜிம் நினைக்கிறாங்க. ஏன்னா எங்கே போனாலும் அவரை பற்றி ரூமர் சொல்லலான்னு நினச்சி பயப்படுறாங்க. எதுவும் ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி ஒரு அம்பாஸ்டராக இருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஜிம் நினச்சிட்டு சரி ஓகே சரி ரொம்ப ஹாப்பியாக டே. ஏன்னா ஜெக்கோ பார்த்து 2 days அப்புறம் பார்த்துருக்கோம். வீடியோஸ் பார்ப்பேன். நிறைய கான்செப்ட் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பார்ப்பேன். அதாவது வீடியோ அந்த கான்செப்ட் வீடியோ வரல அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாரு. மொபைலில் பார்ப்பாரு. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு ஒரு ஆப்பில் தான். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ ஹாப்பியாக ஜெங்கா ஜிம் நினச்சிட்டு எனக்கு ஒரு அழகான ஹாப்பினஸ் மெமரிஸ் கொடுத்தவங்க நீ தான் சொல்லிட்டு ஜிம் தான் அழகாக போயிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்தவங்க நீ தான், எனக்கு பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வச்சவங்க நீ தான். ஜேகே நினைக்கிறாங்க 2 years உன்னை எங்கே இருக்குன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க அந்த பெயின்ஃபுல்லாக கொடுத்தது நீ தானே. சரி ஜெக்கி நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க விட்டு கொண்டு போக மாட்டேன் சரியா. ஜெக்கி நினச்சிட்டு அப்படி போயிட்டாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ண நெக்ஸ்ட் டே ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபிலிக்ஸ் ஜிம் ரூம் பெட்டர் ஓகேவா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறேன் இவங்க ஃபோன் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லி ஜிம் ஃபோனை போய் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நீ எங்கே இருக்க அப்படி இருக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்கு நினைக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அண்ணன் நம்பர் இருக்குது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. எங்கே இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா அதை சொல்கிறாங்க. எங்கே இருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னோட வீட்டில் சொல்கிறாங்க. கீழே வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. கீழே வா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ போக சொல்கிறாங்க. உன்னோட பில்டிங் உள்ள இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உன்னோட பில்டிங் உள்ள தான் இருக்காங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு அவசரமாக இருக்காங்க. ஒரு டிஷர்ட் போட்டு பார்க்குறாங்க. ஃபேஸாக மெஸ்ஸாக இருக்குது. ஜெக்கி ஜிம் இருந்து கிளம்ப ஹேண்ட் கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஃபிக்ஸாக வந்து சொல்கிறேன். எங்கடா பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து சொல்லிட்டு கீழே இறங்கி விடுறாங்க. வந்து பார்த்தா ஜெக்கின்னு இருக்காங்க. ஒரு கார் வச்சுட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்க பார்த்தா என்ன ஆகும் சொல்கிறாங்க. அந்த வீடு வந்து கொஞ்சம் ப்ரைவஸாக இருக்குது. கொஞ்சம் ப்ரைவேட் பிளேஸில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஜிம் போகிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி ஜங்கு ஜிம்மு பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல. வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. அங்கே இருந்து ஃபிலிக்ஸ் மேலே பால்கனிலேருந்து பார்த்துருக்காங்க. அந்த பால்கனிலேருந்து பார்த்தா இந்த பக்கம் ஜேக்கி ஜிம்மு ஸ்லாப் பண்ணிட்டாங்க. ஜேக்கி ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. அடப்பாவி இவன் அடிச்சிடா நம்ம ஜிம்மினா இவன் ஐடியா இருக்காங்க. அடிப்பாங்க ஜிம்மில் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டக்குனு இறங்கி கொண்டு வந்துருக்காங்க. எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேனேஜர் பார்க்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ மேனேஜர் ஜெக்கி பார்க்குறாங்க. மேனேஜரிங் கொஞ்சம் தள்ளி போங்க சொல்கிறாங்க. சர்ச்சிடும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. எங்கே போயிட்டேன் அப்படியே கேட்குறாங்க. ஜங்கா சொல்கிறேன். எங்கே போயிட்டேன்னு கேட்குறாங்க. ஏன் ஜங்கா சொல்கிறாங்க. ஏன் இங்கே சொல்லவே இல்லை. என் நம்பர் சேஞ்ச் பண்ண கேட்குறாங்க. என் நம்பர் கொடுக்கல ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லி ஏன் சொல்ல கிளம்பி போயிட்டேன். உனக்கு எனக்கு ஜாப் கிடச்சிருக்கா. எனக்கு மேலே செக் பண்ண ஜாப் கிடச்சிக்கிட்டு சொல்லலை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சார் நீ சொன்னேன் ஆனால் நான் ஃபாரினில் கிடச்சிருக்கேன் சொல்ல சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ ஜாப் கிடச்சின்னு சொன்னேன் ஆனால் ஏன் ஃபாரினில் கிடச்சிருக்குன்னு சொல்ல கேட்குறாங்க. அது தரமாக சொல்கிறாங்க. சொல்லிட்டா ஜெக்கி கேட்குறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா நீ இல்லாமல் இந்த 2 years எப்படி சொல்லுதா எப்படி போச்சு தெரியுமா. லைக் ஒரு ஹெல்ல மாதிரி போடுச்சுடா சொல்கிறாங்க. ஜெக்கி ஜம்முக்கு ரொம்ப கஷ்டமாக ஜம்கா என்ன பேச சொல்கிறாங்க. ஏன்ட்டு எந்த சொல்லவே இல்லை. எதுவுமே நீ சொல்ல கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. டிவோர்ஸ் ஆகிட்டு சொல்லலை. என்கிட்ட யாராவது ஹெல்ப் பண்ண கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் சரியா. நான் டிவோர்ஸ் ஆனது உன் ஹஸ்பண்ட் அதான் சாரி உன்னை எக்ஸ்கோஸ் பண்ணிருக்கான். அவன்கிட்ட போய் பேசலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்கா சொல்கிறாங்க. பேசினேன் ஓகேவா. ஏன் அப்படி பண்ணேன் ஏன் அப்படி பண்ணா ஜெக்கி அடிக்கிறாங்க. ஜிம்னை ஜம்கா சொல்கிறாங்க. சொல்லி ஏன் அப்படி பண்ணேன் ஏன் ஹர்ட் பண்ணுறா ஜெக்கி கேட்குறாங்க. நான் என்னடா பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அவன் ரொம்ப லவ் பண்ணுறடா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு உனக்கு ஜங்கா சரி உனக்கு தெரியும்டா சரி எனக்கு போய் சொல்லாது உனக்கு தெரியும் நான் லவ் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி பார்த்துட்டு தெரியும் நீ தான் தெரியாமல் நடந்துக்கிட்ட அப்படி தான் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அவங்க இருக்காங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லிட்டா ஏன் அப்படி பண்ணேன் உனக்கு ஜெக்கி வேணாவா ஜெக்கி பிடிக்காதா உனக்கு ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஜங்கா என்ன பேச சொல்கிறாங்க. சொல்லிடா ஜெக்கி உனக்கு பிடிக்காதா ஜெக்கி உனக்கு வேண்டாவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு எங்கே பாரு ஜிம் தான் ஜெக்கிட்ட ட்ரை பண்ணுறாங்க. நீ ஒரு ஐடல் ட்ராமா ஓகேவா. நீ தான் வந்துட்டு நான் உனக்கு டிசவுண்ட் பர்சனே தெரியுமா. நீ வந்துட்டு ஒரு வேறு மாதிரிடா அவங்களுக்கு எப்படி சொல்கிறவங்க கேட்குறாங்க. நான் என்ன வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போ ஃபிலிக்ஸ் வந்து பார்க்குறேங்க. என்னென்னு பார்த்தா ஜிம் ஜெயிக்கிற பேச கப்படி பேசிட்டுருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தலையை சொல்லிட்டு நின்றுருக்காரு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாமல் இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீ எவ்வளோ ஒரு பொசிஷனாக இருக்குது தெரியுமா. நீ எவ்வளோ அழகாக வந்துட்டு லைஃப் அச்சீவ் பண்ணியிருக்க தெரியுமா. நீ ரொம்ப ஹார்டு பண்ணி வந்திருக்க. உனக்கு ஒரு அழகாக லைஃப் இருக்குடாமா. என்ன மாதிரி பாஸ் மேட்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. உணவுன்னா உனக்கு என்ன குறைச்சது கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு அவனும் ஒரு ஆளா அவனும் ரிசர்வ் பர்சன் தெரியுமா. அவனை போய் மேட்ச் பண்ணிட்டு அது லைஃப் நான் சொல்கிறியா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு அவன் லைஃப்பில் இருந்தான் இப்போ இல்லை சரியா. அவன் லைஃப் விட்டு போயிட்டான். எனக்கு உன் ஃபேட்டு ஏன் கூட சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஃபேட்டு ஏன் கூட ஓகேவா. நான் அவன் லவ் பண்ணுறதுக்கு ஒரு மேட்ச் வந்து ஒரு பெரிய விஷயமே தெரியல எனக்கு. அதில் ஒரு விஷயமும் இல்லை சரியா. இப்போ அவன் லைஃப்பில் இல்லை. அவன் லைஃப்பில் இருந்தால் கூட நீ ஹாப்பியாக இல்லை வாங்கிட்டு
நான் பிரித்து கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனால் இப்போ அவனை விட்டு நீயே பிரிஞ்சிருக்கோம். நான் ஏன் அந்த சான்ஸை மிஸ் பண்ணுவோம் செக் கேட்குறாங்க. சங்கா சொல்கிறேன், நான் ஏன் சான்ஸை மிஸ் பண்ணுவோம்? ஓகேவா, நீ என் வைஃப், ஓகேவா, நீ கூட தான் இருக்கணும். உன் கூட அந்த 28 days தான் என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத நாட்கள். சரியா, சேம் டைம் அந்த பெயின் நீ தான் கொடுத்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த 20 daysக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே பெயின் தான். என்னோட போனதுல மறக்க முடியாது தெரியுமா, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. தேடிட்டே இருந்தேன், பைத்தியக்காரமே தேடுறேன். ஒவ்வொரு ஊருக்கும் கான்செப்ட் போகிறப்போ லீவ் எடுத்து தேடுவோம். அந்த சிட்டியில் எங்கே இருக்க மாட்டியா, அந்த பிளேஸில் எங்கே இருக்க மாட்டியா சொல்லிட்டு தேடிட்டு இருப்பேன் தெரியுமா. எந்த கண்ட்ரியில் இருக்க, எங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, எந்த ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு எந்த ஒரு குழுவுமே இல்லாமல் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரு சின்ன குழு விட்டுட்டு போயிட்டா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன் தெரியுமா. நீ பாட்டுக்கு போயிட்டு அதில் விட்டுட்டு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன் சங்கா சொல்கிறாங்க, பாரு அவன் சொல்லிட்டான், அவனுக்கு ஒன்று டிவோர்ஸ் ஆச்சு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், யூ ஆர் மைண்ட், யூ ஆர் ஒன்லி மைண்ட் அப்படி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன் சங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. இப்போ சின்ன பார்க்குறேன் சங்கா சரி, இப்போ ஜிம் போய்ட்டு ஜேக்கி இப்போ ஜிம்மில் இப்போ அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரீஸ் பார்க்குறேன், சொல்லிட்டு இருக்கும் அப்படி மவுத்து பிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஷாக் ஆகிட்டாரு. இப்போ ஜெக்கோட மேனேஜரும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஆனால் அங்கே யாருமே இல்லை, ஃபோட்டோ கேமரா எடுக்கிற அளவுக்கு யாருமே இங்கே இல்லை. இப்போ ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிற ஜிம்மில் இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் ஸ்டார்டிங் பண்ணுறாரு வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெக்கி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கடவுக்கு மேலே ஜிம்மில் அப்படியே அமைதியாக காமாயிட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேண்ட் வச்சுட்டு நம்ம ஜிம்முடைய ஜெக்கோடைய ஷோல்டர் பிடிக்கிறாங்க ஹோல்ட் பண்ணி. இப்போ ஜெக்கி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் ரொம்ப டீப்பாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சங்கா சொல்கிறாங்க லவ் யூ டா. ஜெக்கி சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறாங்க, நான் உன்னதை லவ் பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு தெரியும் நீ ஒரு மேரிட் மேனாக இருந்த அப்போ சொல்லிட்டு. அப்படி கூட எனக்கு ரொம்ப லவ் வந்துச்சு. ஓகேவா, எனக்கு ஒரு சின்ன தாட் இருந்துச்சு நீ ஹாப்பியாக சொல்லிட்டு. எனக்கு சில பேர் மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்னு தெரியும். ஓகேவா, அந்த ரீசனால் தான் நான் எனக்கு தோணுச்சு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு தோணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு கேட்கணும் நீயும் மனசோட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட சொல்ல ரெடியாகவே இல்லை. ஆனால் நான் உன்னை விட்டு கொடுக்க ரெடியாகவும் இல்லை. சரியா, கொஞ்சம் டேஸ் போகட்டும், உங்கள் மனசை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது மூவ் பண்ணலாம்னு நினச்சேன். மட்டும் கொஞ்சமாக பண்ணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நீ அதுக்குள்ளே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. நான் அவனுக்கு சொல்கிறாங்க, நீ எனக்கு பிசவான பாசன்னு சொல்ல வர அப்படி தான் சொல்கிறாங்க. அதுடாமா சொல்கிறாங்க, நீ எனக்கு பிசவான பாசன்னு சொல்லி வச்சுக்கேன் கண்டிப்பாக ஒரு அடிச்சிடும் பார்த்துக்கோ. ஏற்கனவே அடிச்சிட்டேன், அப்படி அடிச்சிடும் பார்த்துக்கோ சொல்லிட்டு ஜிம் ஜெகே சொல்கிறாங்க. என்ன பேசுகிறடா சொல்கிறாங்க, பாரு எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன், ஒரு மட்டும் லவ் பண்ணுறேன், நீ எனக்கு வேணும், உன் ஃபேட் என் கூட தான், லைஃப் என் கூட தான், உனக்கு எல்லாமே நான் தான் இருப்பேன், உனக்கு அப்பாவா அம்மாவா ஃப்ரெண்டா வெல்விஷரா எல்லாமே நான் தான் இருப்பேன், நான் மட்டும்தான் உன் லைஃப்பில் அது ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்க்கு மார்க்கு இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் 2 பேருக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. இவன் ஒரு டைம் கூட அப்படி சொன்னது எத்தனை டைம் பேசுகிற கொமிட்டிஸை பற்றி இவன் ஜெயக்கை பற்றி எப்படி சொல்லியிருப்பேன். ஒரு டைம் கூட சொல்லலையே இவன் ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. இப்போ ஜெகே தான் நல்லா கேட்டுக்கோப்பா, ஜிமின் யூ ஆர் மைண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெகே சொல்கிறாங்க யூ ஆர் மைண்ட் ஓகே, ஒன் அண்ட் ஒன்லி மைண்ட் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜெகே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நெட்டு ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா அதை சொல்கிறாங்க, நெட்டு இதுக்கு பிரிஞ்சிருக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீ எல்லாம் பேச சொல்கிறாங்க. நீ ஜாப் இங்கே பண்ணிக்க ஓகே, நீ வந்து ஜாப் வந்து அங்கே பண்ணிக்கலாம், நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்னோட பாஸ் நான் பேசுகிறேன் ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணலாம், அங்கே பண்ணலாம் ஓகேவா, நீ இங்கே ஒர்க் பண்ண போகிறேன் ஓகே, நான் வீட்டில் பண்ண போகிறேன், எனக்கு என்ன ஒய்ஃப் புரிஞ்சிருக்க முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா நீ என்ன பேச சொல்கிறாங்க சொல்லி கேட்க வேணாம் கேட்குறாங்க. அது அமைதிருக்காங்க சொல்லி நான் மட்டும் லவ் பண்ணலாம், நீ லவ் பண்ணலாம் கேட்குறாங்க. ஜிம் அமைதிருக்காங்க சொல்கிறான், போய் சொல்லாமல் சொல்லி நான் மட்டும் லவ் பண்ணலாம், நீ லவ் பண்ணலையா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் அமைதிருக்காங்க சொல்லி எஸ் ஆனோ சொல்லி சரியா டைம் வேஸ்ட் பண்ணாத சொல்லி ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க டைம் வேஸ்ட் பண்ண ஓகேவா, லைஃப்பில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ளஸ் புரிஞ்சுக்கூடா, நீங்கள் கிராண்ட்மாக்காக தான் மேரேஜ் பண்ணுறேன் எனக்கே தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா சொல்லி எனக்கு தெரியும் நீ கிராண்ட்மாக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை, ஆனால் கிராண்ட்மாக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சு அவங்க ஹார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஈவன் கிராண்ட்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறேன் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா, அந்த லூஹான் கிட்டே தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன் ஓகேவா. அவனே சொன்னான் உங்கள் கிராண்ட்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நீ அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு உன்னால் அந்த லைஃப்பை வாழ முடியல, அவனுக்கு உனக்கு செட்டும் ஆகலை, நீ ரொம்ப அந்த லைஃப்பில் எல்லாம் அனுபவிச்சிருக்க சரியா சொல்லிட்டு நம்ம ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஓகேவா, அதனால தான் நீ வந்து டிவோர்ஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன் என்கிட்ட அதை கூட சொல்லலை சொல்கிறாங்க. நான் உனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் தான் எனக்கு எதுவுமே இல்லையா, நான் லவ் பண்ண உனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும் செகண்ட், நான் மட்டும் அவள் கம்ஃபர்டபுளாக தான் என்னை பற்றி எல்லாமே சொன்னேன், நீ எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நான் சொன்னேன், உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணல கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க, நான் உனக்கு அது கம்ஃபர்டபுளாக கொடுக்கலையா கேட்குறாங்க. அப்படி இல்லை அம்மா என்ன பேசுகிற ஜிம் சொல்கிறாங்க. அப்படின்னா நான் வந்துட்டு உண்டு அவ்வளோ எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணேன், நீ ஏன் என்கிட்ட சொல்லல சரி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒரு டைம் கூட ஃபீல் ஆகலை என் கூட இருந்தப்போ சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க, உனக்கு என் கூட ஃபீல் ஆனிச்சா இல்லையா சரி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா சொல்கிறாங்க சொல்லி உனக்கு என் கூட ஃபீல் ஆனிச்சா இல்லையா சரி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஃபீல் ஆனிச்சா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஃபீல் ஆனிச்சு ஜங்கா, அவங்க கூட இருக்கும்போது லைஃப்பில் அவங்க கூட இருக்கக்கூடாதா, அவங்க கூட ஹாப்பியாக மட்டுமே தோணுச்சு, ஆனால் சேம் டைம் தோணுச்சு. என்ன சொல்கிறாங்க, அவன் ஒரு ஐடல், நம்ம ஒரு ஆர்டல் பர்சன், நம்மளுக்கு அவங்க செட்டாக நினச்சிட்டியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா ஆஜா கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜங்கா சொல்கிறாங்க சொல்லி எனக்கு புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா ஆஜா கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க
நான் அவங்களுக்கு பெஸ்ட்டான பர்சன் நினச்சிச்சேன்க்கா, நீ வேறு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று தண்டா பிடிச்சிருந்துச்சி. உங்கள்கிட்ட அது கம்ஃபர்டபுள் எனக்கு ஒரு யாரையும் கிடைக்கலடா. நானும் தானே உன்ட்டு பேசுகிறேன், நானும் வந்துட்டு பழகினேன். எல்லாம் நானும் தானே அப்ரோச் பண்ணேன். அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லி உங்களால் ஜெக்கி பார்க்க இருக்க முடியுதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜெக்கி பார்க்க இருக்க முடியுதா? என்னால் இருக்க முடியலையே. இந்த 2 இயர்ஸ் லிட்டரலி எனக்கு பைத்தியம் பிடிச்சி தெரியுமா? அவனை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஜெக்கி கேட்குறாங்க. எங்கே இருக்கல சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லிடா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ஜிம்கா. அவங்க கூட சொல்கிறாங்க. அங்கே பாரு, உனக்கு ஒரு மேரேஜ் நடந்துருக்கு. ஆனால் லைஃப் நீ வாழ முடியல. செகண்ட் இயர் கற்றுக்கு அப்படி இல்லை சரியா? அந்த லைஃப் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, பாஸ்ட் ஓகேவா? ப்ரெசென்ட்டில் நான் மட்டும் இருக்கிற லைஃப் ஓகேவா? நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கலாம். புரியுதா? செக்கி சொல்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டை சொல்கிறேன். எனக்கு யார் பற்றி அவ்வளோ ஓகே. அப்பா அம்மா கண்டிப்பாக எனக்கு பிடிச்சதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். ஓகேவா? நான் உன்னை தானே எனக்கு பாய் ஃப்ரெண்டாக பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்டாக ஒய்ஃபா நான் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, அந்த 2 இயர்ஸ் நான் பார்த்துட்டு மட்டும் சொல்லிட்டு எப்படி தவிச்சிருந்தேன் தெரியுமா? ஜெக்கி சொல்கிறாங்க. ஃபிலிக்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. ஷாக்கியாக பார்த்துட்டு இருக்காங்க. செக்கி இந்த இடத்துல பண்ணிட்டு அப்போ அந்த லைஃப்லாம் சொல்லி வளர்றானே அதில் இவனை தான் சொல்லியிருப்பானோ சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. செக்கி பார்க்குறாங்க. எனக்கு சொல்ல தோணுச்சு. எல்லாருக்கிட்டையும் லைஃப்பில் சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு. அந்த பர்சன் பேர் இதுதான் சொல்லணும்னு ஆசை தெரியுமா சொல்கிறாங்க. சங்கா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? அதை சொல்கிறாங்க. ஓகே, நீ சொல்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நீ பர்மிஷன் தருக்க சொல்ல மாட்டேன். எனக்கு ஆசை சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ கூட லைவில் பார்க்க மாட்டேன். அப்போ இன்னும் வச்சிட்டேன். எங்கே லைவ் வந்து பார்க்க மாட்டியா? உனக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் புரியாதா? எனக்கு கான்டாக்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு நினச்சி தெரியுமா? நீ பண்ண மாட்டேன். இதை ஜிமின் ஆச்சு ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படின்ட்டாமா சொல்கிறாங்க. ப்ளீஸ் செலவு பண்ணுறேன்டா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்க. ஓகேவா? நீ இல்லாமல் இருக்க முடியல. ஜெக்கி டைட்டாக இருக்கிறாங்க. ஜிம்மை ஹக் பண்ணுறாங்க. நிஜமாவே நீ சொல்கிறாங்க. நான் நிஜமாக லவ் பண்ணிட்டா. நான் போய் சொல்ல மட்டும் ஃபேக்கர் எனக்கு பிடிக்காது. உனக்கே தெரியல. நான் வந்துட்டு என்றைக்குமே நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஓகே, உன்னை மேரேஜ் பண்ணுறது நினச்சி எப்படின்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலோ இல்லை லைஃப்பில் நான் வந்துட்டு நான் சூஸ் பண்ண நினச்சி எனக்கு ரிவீல் பண்ண மாட்டேன். ஓகேவா? எனக்கு தெரியும் உன்னோட வேல்யூன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? நீ எனக்கு சொந்தமான ஒரு பர்சன். ஓகேவா? நீ எனக்கும் டிசர்வான ஒரு பர்சன். நான் உனக்கு டிசர்வான பர்சன். நான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு அது ஹாப்பினஸ் நான் கொடுப்பேன். நம்புறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு மொத்த லவ்வையும் நான் கொடுப்பேன். நம்புறேன். ஓகேவா? நான் வந்துட்டு எதிர்பார்க்குறது லவ் மட்டும் தான். ஓகேவா? என்றைக்குமே வந்துட்டு லைஃப்பில் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். உன்னை சூஸ் பண்ணதை நினச்சி. அப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. நிச்சயமாக ப்ராமிஸாக சொல்கிறாங்க. ப்ராமிஸாக என்றைக்குமே நீ ஒரு மேரிடான பர்சனாக இருந்தேன்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன். என்றைக்கு வந்துட்டு அப்படி யோசிச்சு சரியா நான் அவனை பார்த்துட்டு எனக்கு அந்த சொந்தமான பர்சனாக தான் நான் பார்த்தேன். இவன் மேரிடான பர்சன் தெரிஞ்சு கூட நான் அப்படியே அவனை பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இப்போ நானே மேரேஜ் பண்ணிவிட்டு நான் அவனோட யோஸ் பண்ணால் கேட்குறாங்க. அது சொல்கிறேன். என்றைக்குமே உங்களை பாஸ்ட் எப்படி பேச மாட்டேன். ஓகேவா? எனக்கு அதை பற்றி பேச விருப்பமும் கிடையாது. ஓகே, உங்கள் பாஸ்ட் எப்படி எனக்கு விஷயமே இல்லை. எனக்கு நீ பியூர் ஜம். ஓகேவா? எனக்கு சொந்தமான பர்சன். ஓகேவா? யூ ஆர் மைண்ட். அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்த்துருக்காங்க. சொல்லு நீ லவ் பண்ணல கேட்குறாங்க. ஜிம் அமைதிருக்காங்க. சொல்கிறாங்க. எஸ் சங்கா, ஐ லவ் யூ சங்கா சொல்கிறாங்க. ஜெக்கி டைட்டாக ஹாப்பி இருக்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லி ஜெக்கி அப்படி ஜிம் தூக்கி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃப்ளிக்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறது சங்கா வீடு சொல்கிறாங்க. ஜெக்கி சுற்றிட்டு இருக்காங்க. மேனேஜர்லாம் பார்க்குறாங்க. லவ் யூடா ஒய்ஃப் ஜெக்கி ராஜ்பூர் ஃபேஸ் கப் பண்ணிட்டு அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்க லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்கா ஜிம்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியும். ஓகேவா? நான் உங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தப்போ உங்களோட ஹார்ட் பீட் அடிச்ச பண்ண நான் ஃபீல் பண்ணேன். ஓகேவா? அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது இப்போ கொஞ்சம் டேஸ் போகட்டும். நான் அழகாக கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே சாரி விட்டு வந்துட்டீங்களா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னை விட்டு வந்துட்டு ஆனால் என் ஃபேட்டு ஒன்று வந்து உங்ககிட்ட என்ன கூட்டு வந்து பார்த்தியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் ஃபேட்டு ஒன்று வந்து என்கிட்ட வந்து உங்ககிட்ட கூட்டு வந்துச்சு பார்த்தியா கேட்குறாங்க. நீ என்ன எங்கே எவ்வளோ தூரம் போனாலும் நான் உங்ககிட்ட வந்துடுவோம் சரியா? பிகாஸ் யூ ஆர் மைண்ட் ஃபார் எவர். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யூ ஆர் மை ஃபேட், யூ ஆர் மை சோல், யூ ஆர் மை லவ், யூ ஆர் மை எவ்ரி திங் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 2 இயர்ஸ் ஆஃப்டர் ஜெக்கி ரியலாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ தான் நான் ஹாப்பியாக இருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டும் நிறைய லவ் பண்ணணும். நிறைய வந்துட்டு பேசணும். உங்கள்கிட்ட நிறைய மனசு விட்டு பேசணும். நிறைய ஹக் பண்ணணும். நிறைய கொஞ்சம் சரியா குழந்தைங்களாம் பார்த்துக்கணும். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. சங்கா என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு அந்த ஆசை இல்லையா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்படி என்னது ஜஸ்ட் ஒன் சைட் லவ் பண்ணிட்டு அப்படி விட்டுறா நினச்சா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. லவ் சொல்லாமல் கூட சொல்கிறாங்க. ஜிம் அப்படியே பார்த்துருக்காங்க. நீ என்ன சொல்கிறாங்க. ரீஸாக லவ் பண்ணுறேன். உனக்கு பார்த்தது எல்லாரும் கேட்குறாங்க. தெரியும் என்ன சொல்கிறேன். என்றைக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ரெக்ரெட் பண்ண மாட்டேன். ஓகேவா? எனக்கு உன் லைஃப்பில் நான் வந்து இறந்துட்டா மட்டும் தான் ஃபீல் பண்ணுவேன் சரியா? என் லைஃப்பில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு எனக்கு ஒரு காட் விட்டா நினைக்கிறேன். ஓகேவா? அகைன் காட்டுக்கு தெரியும். ஓகே, 2 இயர்ஸாக எவ்வளோ சஃபர் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அதனால தான் என்னை வந்துட்டு உங்ககிட்ட கூட்டம் சேர்த்துட்டாங்க. ஓகேவா? உங்கள் ஃபேட்டி சுற்றி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியே பார்த்துருக்காங்க. என்ன சொல்லிட்டு சரி ஓகே ஒரு போமா சொல்கிறாங்க. இப்போ போய் வாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஒர்க் வந்துட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போகிறேன். என் கூட இருக்க போகிறேன். ஓகேவா? நான் கம்பெனியில் ஸ்டே பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு தனியாக ஒரு வீடு. ஓகேவா? வீட்டில் தான் இருக்க போகிறேன். மேக்ஸிமம் கூட அதிகமாக இருப்பேன். ரெக்கார்டிங் பண்ண போகிறப்போ கம்பெனிக்கு போவேன். அப்புறம் அவங்க கான்சல்ட் பண்ணுறப்போ ஹேங்ஸ் கூட இருப்பேன். ஓகேவா? மற்ற நேரம் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருப்பேன். ஓகேவா? ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்
தேங்க்யூ ஜங்கா. ஸோ ஜிம் தான் ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. இல்லை எதுக்கு தேங்க்யூ சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்க. ஓ நான் அக்செப்ட் பண்ணது காசு கேட்குறாங்க. சொல்கிறாங்க. அடிப்பான் பாரு சொல்கிறாங்க. நான் வந்து அவனுக்கு வந்துட்டு லவ் சொல்லுவேன். ஓகே தேங்க்யூல பண்ண மட்டும் லவ் சொல்லுவேன். ஓகேவா நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கும் ஏன்னா ஒன்ஸ் லவ் பண்ணுறதுக்கும் டேஸ் வந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணதுக்கும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன் எனக்காக வெயிட் பண்ணிக்க மாட்டேன். ஓகேவா சென்ட்டு நீ வேறு யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு யாராவது கன்ஃபர்ஸ் பண்ணிப்பாங்களே சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே உங்கள் பாசிட்டிவ் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜேகே திரும்பி பார்க்கும்போது ஃபிக்ஸ் இருக்காரு. நம்ம கம்பெனியில் 3 பசங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே திரும்பி ஜிம்மி பார்க்குறாங்க. சங்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டு ஸோ சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன் அவன் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு தெரியல ஏன்டா இவன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது உங்களுக்கு வந்து இவன் உங்களை லவ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்படியா ஜேகே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க எனக்காக வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும். சேம் டைம் என்னை விட்டு ஒரு பர்சன்ட் மோன் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் புரிஞ்சுக்காம யார் புரிஞ்சுப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிம் நம்ம ஜேகே பார்த்துருக்காங்க. இப்போ ஃபிக்ஸ் பார்க்குறேன். ஜேகே நீ நல்லா பாடுன்னு தெரியும். நல்லா டான்ஸ் பண்ணணும் தெரியும். இவன் நல்லா ஃபன் பண்ண கூட தெரியும். ஆனால் இவ்வளோ அழகாக பேசுவோம். ரொமாட்டிக்காக பேசுவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஃபிளிக்ஸ் சொல்கிறாங்க. தெரியும் நேற்று நைட்டு பார்த்துட்டே சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ஃபிளிக்ஸ் சொல்கிறாங்க. நல்லா இருக்கு ஜேகே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் இப்போ என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோடையே சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஆக போகிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜேகே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது நான் வரவங்க மேரேஜுக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிம் சார் நீங்கள் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கா சொல்கிறாங்க ஊருக்கு போகலாம். ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஊருக்கு போகலாம். ஓகே வெயிட் பண்ண முடியாது. ஊருக்கு போகிறோம் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு என்ன ஃபிளிக்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க ஒரு அட்ரஸ் வந்து பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு வாங்க கொரியா வந்து சரியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். ஃபிளிக்ஸ் சார் அப்போ தான் சொல்கிறாங்க. வாட் அந்த திங்ஸ்லாம் பேக் பண்ணி தரேன் சொல்லிட்டு வராங்க. அது திங்ஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அவங்க விஷயம் பண்ணுறாங்க. சார் ஜேகே ஒரு திங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜிம்மினுக்கு எனக்கு மியூசிக் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாரு. அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு திங்ஸ் அவர் யாருக்கும் கொடுக்காம வச்சுருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு தான் கொடுத்துருப்பாரு கிஃப்ட் மாதிரி. அவர் நெக்கில் போட்டு விட்டுருப்பாரு மியூசிக் சிம்பிள் வச்சு ஒரு செயினை. அந்த செயினை வந்து நம்ம ஜேகே ஜிம்மில் அங்கே வச்சிருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. ஏன் அது போல கேட்குறாங்க. அது ஜங்காவும் சொல்கிறதே போல கேட்குறாங்க. இல்லை போட்டுருந்தேன் அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு லைட்டாக கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை நான் கட்டி வச்சு அது கட்டாயிரம் குறைஞ்சிருக்காக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது லைட்டாக வந்து ப்ரோக் ஆகிற மாதிரி இருக்கும். அது ப்ரோக் ஆகி குறைஞ்சிருக்காக ஜிம்மில் கட்டி வச்சிருப்பாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் அதை அகைன் அறிவுரை பண்ணி தரேன் சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மறுபடியும் உனக்கு ரீஒர்க் பண்ணி தர சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே சரி ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்னும் ஃபிளிக்ஸ் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜேகே ஃப்ளைட்டில் கூட்டி வராங்க. கூட்டி வரும்போது ஃபுல்லாமே ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ எப்படி இந்த 2 இயர்ஸ் சொல்கிறாங்க. இப்படி தான் நான் பைத்திய கிளம்புறது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் இப்படி சொல்கிறேன் கேட்குறாங்க. இப்போ என்ன நீ பாட்டு விட்டு போயிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு ஜாப் கிடச்சி சொல்லிட்டு போயிருக்கணும் அவங்களுக்கு ரன் கிட்ட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எங்கே அவளுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் சொல்லாமல் போயிட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சி நீ மூவ் பண்ணுவாங்க ஜேகே திட்டுறாங்க. ஜிமின் தான் சரி திட்டாத சொல்கிறாங்க. திட்டே கூட கொஞ்சம் அவங்கள ஒன்றா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொஞ்சம் சொல்ல ஜிம் எடுத்துக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கோவம் வருது அவனுக்கு கேட்குறாங்க. பின்னா சார் ஜிம் திரும்புறாங்க. இப்போ ஜிம் அழகிட்ட ஜேகே பக்கம் திரும்புறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஃப்ளைட்டில் பிஸியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம் இப்படி அட்டாச் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது சொல்லிட்டு இப்போ ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேக்கேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் கிஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணுறாங்க. லவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ டூ ஸோ ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஜிம்முக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. வாசத்துக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி அவர் ஜஸ்ட்டோட அனுப்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஃபைனலாக ஜேகே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பக்கம் ஜேகே ரொம்ப அப்பாவை பார்க்குறாங்க. ஜங்கூக்கு என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம்மா சொல்லிட்டு ஜேகே எப்படின்னாக்கா அவருக்கு ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிருக்கல மறைச்சிட்டாரு. எனக்கு அவங்க பெருசாக யாருக்குமே தெரியாது. அதனால் அது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அவங்க பிடிச்சிக்கல மேரேஜ் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா சொல்ல நினைக்கிறாங்க. அது மேரேஜ் ஆன விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஜேகே சொல்லக்கூட நினைக்கிறாங்க. நீ சொல்ல வேண்டாம் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சா போதும் ஓகேவா சொல்லி ஜேகே சொல்ல விடாமல் ஸ்டாப் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லி ஜேகே பேரண்ட்ஸும் நீ மேரேஜ் விட்டு ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம ஜேகே குரூப்பில் ஜேகே மேரேஜ் ஆகுது. ரொம்ப கிராண்ட் வெட்டிங் எப்படின்னாக்கா அவங்களோட பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் அவங்களுக்கு கம்பெனியில் உள்ள சம் ஸ்டாஃப் மட்டும் இருக்காங்க. ரொம்ப எப்படின்னாக்கா ட்ரூவாக இருப்பாங்க இல்லையா கொஞ்சம் நேர்மையாக இருக்கவங்க மட்டுமே அவங்க. அதுக்கப்புறம் ஃபிளிக்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஜிம் ஜேகோட மேரேஜ் ரொம்ப கிராண்ட் வெட்டிங் அரேஞ்ச் ஆகிட்டு ஜான் ஜம்கா ஹெனி பார் ஜிம்மே திரும்ப சேர்த்துக்கலாம் சமமாக கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. பார் ஜிம்னா ஹெனி ஜான் ஜம்கா திரும்ப சேர்த்துக்கலாம் சமமாக கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜேகே போய்ட்டு ரொம்ப லவ் ஜிம்ல ஒரு கிஸ் பண்ணுறாங்க. வெல்கம் டு மை லைஃப் ஜேகே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாம் பிளஸிங்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ நம்பிட்டு பார்க்குற இப்படி ஹாப்பி இது நேரம் சொல்லி கேட்குறாங்க. நம்பிட்டு பார்க்க ஜேகே பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த வேர்ல்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனாக அந்த ஜேகேவாக தான் இருப்பார். ஜேகே சொல்கிறாங்க எனக்கா பிகாஸ் இது மாதிரி லவ் வந்து என் கூட இருக்குது. ஜேகே ஜிம்மில் க்ளோஸாக இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாரும் இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா ஜிம் பார்க்குறதுக்கு. இப்படி பார்க்குற ஜிம் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ அங்கே ஜிம் சொல்கிறாங்க.
இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சொல்லி புரிய வை சரியா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் லைவ்ல ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அப்புறம் கண்டதையும் வளரக்கூடாது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அவர் அப்ளை பண்ண மாட்டாரு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்க நான் அப்படி பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் லைவ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, டே சொல்லிட்டாங்க. இல்லை பண்ணுவேன், ஆஃபீஸ்க்காக லைவ் பண்ணுவேன், ஆனால் அதுக்காக அதிகமாக மோஸ்ட் ஆஃப் த டைம் என் ஒய்ஃப் கூட இருப்பான் ஜெக்கி சொல்லிட்டாங்க. இல்லை பார்க்குறேன். இல்லை அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் பேச மாட்டான், 2 இயர்ஸ் அழுதுட்டு தானே சொல்லிட்டாங்க. அழுது ஒரு மாதிரி கஷ்டமாக ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டா, டயர்ட் ஆகிட்டான், ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டு இவங்க விஷ் பண்ணுறது கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது பக்கம் ஜெக்கி பரன்ஸ்மே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி மட்டும் அந்த வீட்டில் இருக்காங்க. ரொம்ப அழகான வீடு. ஜிம் பார்க்குற ஒரு ஜெக்கி ரொம்ப செக்யூர்டாக வச்சிருக்காங்க. யாருமே வீட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸாக போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உனக்கு மேரேஜ் ஆனது சொல்கிறாங்க, இப்போ சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப டேஸ் வரைக்கும் சொல்ல வேண்டாம் ஓகேவா, எப்போ நீங்கள் எல்லாரும் வந்துட்டு டிஸ்பேண்ட் ஆகிற வரைக்கும் உங்கள் கரியர் லைஃப்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்போ சொல்லிக்கலாம் ஓகே, அது வரைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ஆசை இருக்குது தெரியுமா, உனக்கு காமிக்கணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு காமிக்கிற ஆசை இருக்கும், காமிக்கிற ஆசை இருக்குது, எனக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க சொல்லிட்டு காட்டணும் ஆசை இருக்குது ஜெக்கி சொல்கிறாங்க. என்னை ஆரம்பிட்டு எதுவும் அவாய்ட் பண்ண மாட்டேன் தெரியுமா, காமிக்கணும் ஆசை இருக்குது சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குவா, இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே இருக்கும்போது பார்ப்போம் அவ்வளோ அழகாக இருப்பியா, ஆனால் நான் தப்பாக எனக்கு பார்த்ததில்லை, ஆனால் நானும் ஒரு ஹியூமன் தானே ஜெக்கி சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா ஜிம் கேட்குறீங்கன்னா அதுக்கு என்னவா கேட்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க சொல்லி ஜெக்கி தூக்கிட்டு போகிறாங்க. பார்த்தா ரூம் ஃபுல்லாக இப்போ டே டைம் தான் இது, ஆனால் ரூம் மட்டும் டார்க்காக இருக்குது. ஜிம் பார்க்குறது ஜிம் அவ்வளோ டார்க்காக இருக்குது சொல்கிறாங்க. வீடு டார்க்காக தானே இருக்கும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன், எனக்கு அது பிடிக்கும் சொல்கிறாங்க. உனக்கு டார்க்னஸ் பிடிக்குமா சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும், இதுக்கப்புறம் உனக்கும் பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, உனக்கும் பிடிக்கும் ஓகேவா. ஜெக்கி ஜிம் பெட்டில் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பெட்டில் அப்படி லைட் ஆகுறாங்க. ஜெக்கி மேலே ஓடிட்டு இருக்காங்க. ஜிம்க்கா கொஞ்சம் டைம் எடுத்துக்காம சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இல்லை டைம் எடுத்துக்க மாட்டேன் ஓகே, வேஸ்ட் பண்ண மாட்டேன், அது ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு ரொம்ப சஃபர் ஆகிட்டு போதும் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இன்னும் அதே சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேச தான் போகிறேன், டெய்லி பேச தான் போகிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. என்ன இப்போ நிறைய பேசுவேன், நிறைய கொஞ்சம் எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ இது வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. மொத்தம் எல்லாமே இதில் காமிக்கணும் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பிரேக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜிம் பேக்கஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப 2 பேருக்கு அழகாக எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஏர்லி மாதிரி இருக்கும். தூங்கலாமா கேட்குறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்குள்ளவா சொல்கிறாங்க. அடிப்பேன் ஜிம் ஜெக்கி லைட்டாக அடிக்கிறாங்க. என்ன நினச்சிருக்கோம் மனசில் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நினைப்பேன் எவ்வளோ டயர்டாக தெரியுமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. பெயினாக இருக்குடா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாரிடா, என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் டேயில் அப்படி தான் இருக்கும், போக சரிடாவும் சொல்கிறாங்க. எந்த போக பழகிடும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. அவ்வளோ லவ் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சரின்னு சொல்லுமா வா தூங்கலாம் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சரா போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பாரு இப்போ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் சொல்கிறாங்க. அடிச்சங்கா உனக்கு 11 o'clock மீட்டிங் இருக்கா சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. 11 o'clock ஒரு மீட்டிங் இருக்காமா உன்னுடைய நம்பிக்கை ஃபோன் பண்ணாங்க ஓகே நீ போ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. போ ஜங்கா நெக்ஸ்ட் கான்சர்ட்டுக்கான மீட்டிங் ஆமா நீ போ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. அடிப்பா போ எந்தோட மாட்டியோ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி வந்து வச்சுக்கலாம் ஜெக்கி போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஒர்க்கான ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படி லவ் பண்ணுறா பாரு. ஜிம் தான் சரி சொல்லிட்டு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கி அந்த மீட்டிங் வந்து மறைச்சு பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் ஏன்னா மறைக்கிறாரு கேட்குறாங்க. எதுக்கு ஃபோன் வர சொல்லுங்க சொல்லிட்டாங்க. சார் உங்கள் மீட்டிங் வந்துருக்கு இருக்குது அதுக்காக தான் கூப்பிட்டோம் சரியா, இல்லைக்கா உங்கள் ப்ரைவசி எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்தாங்க. யாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு மாறி போவா கேட்குறாங்க. ஒரு பர்சன் மேரேஜ் ஆகும் கேள்விப்படுவாங்க. மேரேஜ் ஆனால் கொஞ்சம் மாறுவாங்க அப்படி இப்படி இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அதுக்கு மொத்தமாக ஒரு பர்சன் மாறுவான் சொல்லிட்டு கேட்குறாங்க. செக் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க ஒய்ஃப் லவ் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் காலகாலத்துக்கு மேட்ச் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துருக்காங்க. ஆமாம் காலகாலத்துக்கு மேட்ச் பண்ணி செட்டில் ஆயிருங்க சரியா சொல்கிறாங்க. ஏன்னா பேச மாட்டேன் நீ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க. அதுக்கு ஒய்ஃப் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டேப்பை செக் பார்க்குறாங்க. உங்க ஒரு லட்சம் பாரு சொல்கிறாங்க. ஒய்ஃப் பற்றி பேசக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைடா உங்கள் ஒய்ஃப் மாதிரி எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும்னா சொல்கிறாங்க. அது இன்னும் உண்மை தான் இல்லை, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க எப்படி டீஸ் பண்ணுறாங்க எல்லாரும் இவ்வளோ வச்சுக்கிட்டு. ஆனால் என் ஒய்ஃப் சொல்கிறாங்க உண்மையாக ரொம்ப அழகாக இருக்காண்டா, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், கண்டிப்பாக லவ்க்கு உன்னோட லவ்க்கு அப்படி சோன் பாஸ் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவளுக்கு டாக்டர் சோன் பாஸ்ன்னு தெரியுமா அவ்வளோ ஜெம் பாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதான் பார்க்குறாங்க. ஓகே இப்போ ஹாப்பியாக பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கோ சொல்லிட்டு ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கான்சர்ட் போயிட்டு இருக்கு. கான்சர்ட்லையும் ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க முன்னாடி விடவும் ஜெக்கி ரொம்ப க்ளோவிங் ஆகிட்டாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி என்ன ரீசன் கேட்குறாங்க. ஜெக்கி அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக வச்சிருக்காங்க சொல்லி இன்டெரக்டாக சொல்லி விட்டுறாரு. தான் பார்க்குறாங்க. சம்திங் இது போயிட்டு இருக்கு ஜெக்கி லைஃப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அவர் ஹாப்பியாக தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி கான்சர்ட் முடிச்சுட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி கான்சர்ட் முடிச்சுட்டு டயர்டாக தான் அங்கே ஸ்டே பண்ண வேண்டியது தானே, எதுக்கு இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணிட்டு வரணும் சொல்லிட்டு எனக்கு ஜெக்கியோட வீடு கொஞ்சம் லாங்கில் இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க எதுக்கு லாங்கில் வரணும் பேசாமல் கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் பார்த்தா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படியா சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபு பார்த்தா டைட்னஸ் போயிடும் ஓகேவா சொல்கிறாங்க.
சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, பாத் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. பாத் பண்ணுறோம், அப்புறம் சாப்பிடலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நான் மட்டும் சாப்பிட போகிற சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. நீ இருக்கே சரியான பவர் ஜிம்மில் ஜேக்க லைட்டாக ஹெட் பண்ணுறாங்க. ஜேக்க ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ அழகாக பாத் பண்ணிட்டு இப்போ 2 பேருக்கு ரொம்ப அழகாக ரெண்டு பண்ணிட்டு போயிட்டுருக்கு. பசிக்கிற அவனுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கே பார்த்துட்டு ஜிம் ஜேக்கி தான் பசிக்கிற ஜிம் ஜேக்கே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அதான் ஒய்ஃப் கூட இருக்கானே இது போதும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நீ இவ்வளோ பேசல பண்ணுறாங்க அவன் தெரியாது. அதே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போய்ட்டு ஜேக்கி ஃபோர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. தூங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி அப்படி ஜிம்மில் செஸ்ஸில் காட்ட வச்சு ஒரு படுத்துக்கிறாங்க அழகாக. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூட இருக்கும். ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ தான் வெளில கஷ்டம் இல்லை ரொம்ப சாஃப்ட்னஸ் இருந்தாலும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உன்னை பார்க்குற டைட்னஸ் கூட போயிட்டு தெரியுமா. ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. டேப் பண்ணி தராங்க. இப்போ ஜெக்கிக்கு ஃபஸ்ட் டைம் லீவ் வந்திருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜங்கா எங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பிளேஸ்க்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. அதான் உன்னோட வில்லேஜுக்கு சொல்கிறாங்க. அங்கேயா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. பாரு வா போகிற எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டுக்குலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு அந்த வீட்டில் எப்படி இருக்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ இருக்கியே ஜிம் தான் ஜெக்கி அடிக்கிறாங்க. அந்த மவுண்டைன் போகணும் அங்கே அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னதான் பேசுகிறேன் நீ ஜிம் தான் ஜெக்கி அடிக்கிறாங்க. ஆமாம் எனக்கு இருக்கணும் ஆசை இருக்குது. ஃபோட்டோ வராங்க எடுக்கலையா அங்கே உள்ள மெமரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணணும். வா ஜெக்கி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் எடுக்கணும் போகிறாங்க. போயிட்டு அந்த வில்லேஜுக்கு வராங்க. அவங்க போய் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்ன பண்ணி ஜேகே கூட வரா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே நான் ஜிம் நடந்ததான் சொல்கிறாங்க. மாதிரி டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அந்த ஹஸ்பண்டை சொல்கிறாங்க. என்ன அவன் அதனால பார்க்க வராமல் இருந்தானா பொறுக்கிப்பா அந்த மாதிரியே பண்ணாங்க சொல்லிட்டு திட்டுறாங்க. ஜேகே அந்த ஜேகே ஜிம்மில் அது எக்ஸசைஸ் பண்ண ஆனால் ஜேகே ரொம்ப நல்லா பார்க்க சொல்லி ஜேகே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சரி எல்லாத்தையும் பிளஸிங்ஸ் வைக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு உங்கள் நன்மை ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. உங்கள் நன்மைக்காக தான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. லைஃப் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துச்சு அவனுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே இருக்காங்க அவங்க நல்லா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் கூட அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் பகல் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. மவுண்டன் போயாச்சு. அதுக்கப்புறம் சந்தை கூட கூட்டி போய் சுற்றி காமிச்சிட்டேன். அப்புறம் எல்லா பிளேஸ்க்கும் போயாச்சு. ஹாப்பியாக ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எல்லாம் ஓகே தான். அப்புறம் சொல்கிறாங்க இது மட்டும் மிஸ்ஸிங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன சுற்றி பார்க்க நம்ம ஜேகே அந்த ஃப்ளவர்ஸ் காட்டுறாங்க. ஃப்ளவர்ஸும் மொத்தமாக பறிச்சு வந்துருக்காரு. பறிச்சு வந்து அங்கே அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உங்களோட ட்ரெடிஷனாக அப்படி இருக்கும். அவங்க சொல்கிறாங்க. என்னன்னு எங்களோட ட்ரெடிஷனாக அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நைட்டை சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு அப்படி வேணும்னு சொல்கிறாங்க. நீ இருக்கியே ஜிம்மில் ஜேக்கே அடிக்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. வேணாவா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. வேணா ஜேக்கே சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. வேணுமா வேணாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உண்மையை சொல்லி போய் சொல்லக்கூடாது. ஓகே போய் சொல்லி ஏன் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். உண்மை சொல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்காது. ஓகே அது ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே உண்மை சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேணும் சொல்கிறாங்க. ஜேக்கே ரொம்ப ஹாப்பியாக அது வெளியே வாஷ் பண்ணுறாங்க. அது ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக மாதிரி பவுன்ஸ் ஆகி விழுந்துட்டு இப்போ ஜேக்கே ஜிம்முக்குள்ள எல்லாம் அழகாக போயிருக்கும். அப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜேக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வேலை கூட்டிட்டு போவார். இப்போ ஜேக்கு லைவ் பண்ணிருக்காங்க. அவங்க ஆர்மிஸ் கூட எல்லாம் கான்சர்ட் முடிச்சிருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க. சார் ஜிம் தான் மில்கட்டு வச்சுட்டு போகலான்னு சொல்லி வந்து வைக்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த லைவ்ல ஒரு எமோஜி வச்சு விட்டுறாரு. எல்லாம் பார்க்குறாங்க. என்ன எமோஜி போயிட்டு இருக்கு சில பார்த்துருக்காங்க. எமோஜி வச்சு விட்டுட்டு அவர் பேருக்கு மியூட்ல போட்டு பக்கம் ஜேக்கே ஜிம்மை தூக்கி லேப்ல உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதை சொல்கிறேன். என்ன பண்ணுறா சொல்கிறேன். இப்போ குளிச்சியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பேன் லைவ்ல இருக்க லைவ் முடிச்சுட்டு வா சொல்கிறாங்க. நான் இப்போ இங்கே இருப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பேன் காசு இல்லை யாருமே சொல்லணும் சொல்கிறாங்க. தப்பு காசு சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஜேக்கே தான். இப்போ அங்கே எனக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒரு ரவுண்ட் போயிருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க. போதும் நான் போகிற வீட்டு ஜிம் எழுந்து போயிட்டாங்க. ஜேக்கே ரொம்ப ஹாப்பியாக மறுபடியும் அந்த மில்கட்டு குடிச்சிட்டு லைவ் மகன் நான் பண்ணுறாங்க. பார்க்குறீங்கன்னா காசு சொல்கிறாங்க. பார்த்தா ஜேக்கே எனக்கு ஒரு ரெக்யூஸ் இருக்குது. எல்லாம் பார்க்குறது என்னன்னு கேட்குறாங்க. ஜேக்கே எதுவும் சொல்லாமா அதுதான் ஒன்று வச்சுட்டு இப்போ கேஷாக இருக்காங்க. அப்படின்னா ஒரு மாதிரி மாதிரி லால்பூர் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. ஜேக்கே நீங்கள் ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஹாப்பினஸ் தான் எங்களை ஹாப்பினஸ் சொல்லிட்டாங்க. அவங்களும் ஜேக்கே பார்க்க நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆர்மிஸ் அப்படி ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காரு. இப்போ லைவ் முடிச்சுட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் சோஃபா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ரொமான்டிக் சாங் தான். ஜேக்கே இப்போ ஜிம் ரைட் ஆகுறாங்க. சோஃபா ஜிம் பார்க்குறீங்க என்ன கேட்குறாங்க. எனக்கு மறுபடியும் சொல்கிறாங்க. அடிப்பேன் ஜங்க் அவனா சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி ஜேக்கே கெஞ்சுறாங்க. ஜிம்மி சரி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 5 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு நீ போகக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. நானும் போவேன். டேடா கூட நான் கான்சர்ட் போட சொல்கிறாங்க. ஐயோ கான்சர்ட்டை போகக்கூடாது சொல்கிறாங்க. நானும் போக சொல்லி பாப்பா தான் ஒரு குட்டி பாப்பா உங்கள் குட்டி தம்பி மைக் எடுத்து செஞ்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன். இது 2 பேரும் பிறகு மைக் கூட பிறந்திருக்குமோ. ஜிம் பார்த்துருக்காங்க. ஏன் ஜங்கோ சொல்லணும் மைக் கொஞ்சம் வீட்டில் வச்சிருக்கான். இப்போ எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு இருப்பான். இதுங்களும் அப்படி பழகிச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஏய் ஜோனா சொல்கிறாங்க. இப்போ ஜோன் பார்க்குறேன். என்னம்மா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க நீ உன் தம்பி எப்படி பண்ணிருக்கீங்க அது கேட்குறாங்க. நாங்கள் ராணும்டா தம்பி டேடா கூட போகிறோம் கான்சர்ட்டுக்கு சொல்கிறாங்க. இது கான்சர்ட்டுக்கா உங்களை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு
வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. நாங்கள் போகிறது 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. மைக் எடுத்து செஞ்சுருக்காங்க கையில். இப்போ ஜெக்கி இறங்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கியை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா ஜெக்கி பார்க்குறாங்க. இது என்ன கேட்குறாங்க. ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. வா என்னோட பசங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா ஒன்று மாதிரி இருக்காங்க. திரும்ப மைக்கை தூக்கி செஞ்சுருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என் பையன் எனக்கு இப்போயும் பாடுறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கான் போல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா அங்கே பாரு உனக்கு மேரேஜ் ஆகுதுன்னு தெரியாது சரியா தயவுசெய்து புரிஞ்சுக்கோ ஜங்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என் குழந்தைங்க வந்துட்டு ஆசைப்படுறேன் பாடணும்னு ஆசைப்படுறாங்க. நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. ஐயோ வேணாம் உங்கள் கம்பெனியில் சொல்ல போகிறாங்க சொல்கிறாங்க. அதான் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஐயோ வேணாம் ஜங்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்க நீ பாஸ் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நானும் சொல்கிறேன் மா சொல்கிறாங்க. ஐயோ நான் வரதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பயப்படுத்த பாஸ். ஜெக்கி தான் ஜிம்மு கூட்டிட்டு போய் காரில் குறைக்கிறாங்க. 2 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. கையில் மைக் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஸ்டேஜில் பாருங்க கேட்குறேன். 2 குழந்தைங்க நல்லா பாட வரும். இப்போ நம்ம பாப்பாவும் அதை கூட்டி போய் பார்க்குறாங்க. பாடலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அப்புறம் ஜேகே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகே இப்போ நாங்கள் என்ன சொல்லிப்பாங்க. இப்போ வர டேடா பாடிச்சுப்பா நீங்கள் மிடில் ஆஃப் த வேலை வாங்க சொல்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. அப்படி டேடா சொல்லணும்னு சொல்கிறாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. 2 பேர் பாடிட்டு இருக்காங்க நல்லா. அந்த பாப்பாவுக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து தம்பிக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு நல்லா பாடுவாங்க 2 பேருமே. இப்போ எல்லாம் லிட்டில் சிங்கர் பாடுவாங்க. எல்லாமே க்யூட்டாக பாடுவாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இவங்க 2 பேரும் அப்படி ஜேக்கிட்ட உள்ள அந்த டேலண்ட் இருக்குது. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கு ஹெவன்லி வாய்ஸ் தான் சூப்பராக பாடுவாங்க. ஜிம் பார்க்குற 2 பேர் பாடணும் மாசிட்டாங்க. அம்மா நீ வாசிட்டாங்க நான் வருவேன் ஆஹா சொல்கிறாங்க. அட அம்மா பயப்படாதீங்க வாங்க சொல்கிறாங்க. நான் வரல நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஜெயிக்கிட்டு வர செகண்ட் லைட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ 2 குழந்தைங்க மேலே ஸ்டேஜ் ஏற்றி விட்டாங்க. 2 பக்கம் 2 பேர் வராங்க. இப்போ ஜெயிக்க என்ன பண்ணுறாங்க. ஹேங்ஸ் எல்லாம் ஓரமாக போக சொல்கிறாங்க. ஹேங்ஸில் ஓரமாக போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் பண்ணுறாங்க. ஹேங்ஸும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க ஜெக்கெட் பண்ணாங்க. அவர் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து நீட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 3 பேர் சாங் பாடுறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க ஜெக்கெட் யாருன்னு கேட்குறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியல ஆசை கேட்குறாங்க. 2 குழந்தைங்க ஜெக்கே மாதிரி தான் இருப்பாங்க. ஜிம்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால் 2 பேர் பார்த்தா அப்படி சொல்லிட்டு ஜெக்கே வருஷத்துக்கு அவங்க கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி 2 பேர் பாடுறாங்க. செம்ம வாய்ஸ். இப்போ பார்க்குறாங்க வாவ் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. திஸ் மை டாட்டர் ஜோனா திஸ் மை சன் ஓகேவா ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாவ் ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஜங்ஷன் ஜோனா சொல்கிறாங்க. ஜெக்கி அவங்களும் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜம் கால் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அடி உன் பொண்ணு அப்படி உன்ன மாதிரி பாடுறதா சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எப்போ டீச்சிங் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. மாமா எங்கள் சாங் கற்று அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம ஜெக்கே வந்து டீச் பண்ணுறாரு பேபிஸ்க்கு. அவர் ரொம்ப 2 பேரும் அழகாக பாடுவாங்க. 2 பேருக்கு பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ அதனால தான் நம்ம ஜெக்கோட பையனை பார்த்தா ஒரு போன்டையெல்லாம் போட்டிருக்கா. செம்ம அழகாக இருக்க பக்கம் மேல் குட்டி மாதிரி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அச்சு 3 பேர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் தான் மொபைலுக்கு வந்து கேப்சர் பண்ணார் பேக் ஸ்டேஜ் வந்து. இப்போ ஜெக்கோட மேட்ச் பார்க்குறாங்க. சார் நீங்கள் போக மாட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அவங்ககிட்ட தாங்க இந்த பக்கம் ஜிம் தனியாக இருக்காங்க. பார்க்குறாங்க. ஜெக்கி உங்கள் ஒய்ஃபும் தானே கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது இப்போதைக்கு முடியாது சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு காட்ட முடியாது. எனக்கு அவங்க வர ஷை ஆகுறாங்க. கொஞ்சம் விருப்பப்படலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்படி அவங்க இப்போதைக்கு அவங்க நோ சொல்கிறாங்க. இப்போ பர்மிஷன் சொல்கிறாங்க கொடுக்குறாங்களா அப்புறம் ஷோ பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஓகே சொல்கிறாங்க. 2 பேர் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு பாடிட்டு இருக்காங்க. ஜேகே இப்போ வந்து செஞ்சுட்டு 2 பேருக்கா குழந்தைங்களை எப்படினாக்க அந்த ஜேகே இப்படி பாருங்க 2 பசங்க போய் பாடிட்டே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்க்குற ஸ்டேஜில். இப்போ டே பார்க்குறங்கிட்டே வந்து ஜேகேட பேபி தூக்கி சுற்றுறாங்க. அந்த பையன் தூக்கி ரொம்ப அழகாக இருக்கா ஜங்ஷன் சொல்லிட்டு. இப்போ நம்ம நம்பிட்டு வந்து ஜோனாவோட பாப்பா ஹாடை பிடிச்சி பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்க கூட பாட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்க சூப்பராக பாடுறாங்க. ஜிம் பார்க்குறேங்க கிராண்ட்மா நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்களா கிராண்ட்மா நீங்கள் எனக்காக நீங்கள் பார்த்த அந்த லைஃப் எனக்கு ஒரு இவ்வளோ கூட எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் ஜேகே லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க மேரிடான பர்சன் அவங்க லைஃப்பில் சரியில்லை அப்படின்னாக்கா அதை நினச்சிக்கிட்டே அவங்க அப்படி அந்த லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி எதுவும் சரி அவங்க லைஃப்பை கண்டிப்பாக மூவ் பண்ணலாம். எனக்கு நம்மளுக்கு லைஃப்பில் ஒரு டைம் தவிர நம்ம சான்ஸ் நிறைய டைம் இருக்குது. நம்ம லைஃப் சரியில்லை அதை நம்ம கண்டிப்பாக ஒரு டைம் சான்ஸ் நம்ம சான்ஸ் யூஸ் பண்ணி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என் லைஃப் அப்படி மாதிரி இருக்குது. ஜேகே லைஃப்பில் வந்ததுனால சரி ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஜிம் பார்க்குறாங்க. சைடில் இதில் பார்க்குறாங்க. கீழே நிற்கிறது அவருக்கு தெரியும். இவங்களால பார்க்க முடியாது அவங்களால பார்க்க முடியாது. அது நம்ம ஸ்டேஜில் மெம்பர்ஸால் பார்க்க முடியும். மற்றபடி ஆர்மிஸால் பார்க்க முடியாது. ஜேகே அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கரெக்டாக சொல்லிருக்கு. ஜேகே ஒரு மாதிரி பார்த்து அப்படி முறைக்கிறாங்க. அவர் அழுதாலே பிடிக்காது. அழுவு கூட சொல்லுவார். இப்போ நம்ம ஜிம் டக்குன்னு ஸ்வைப் பண்ணுறாங்க. ஜேகே லைட்டாக ஸ்வைப் பண்ணுறாங்க. ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சு கீழே இருந்தாங்க. தேங்க்யூ பண்ணிட்டு இப்போ ஜேகே கீழே இருந்தாங்க. பார்த்து நம்ம யங் சார் பேபிஸ் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. கீழே ஜேகே பார்க்குறாங்க. என்ன ஆச்சு கேட்குறாங்க. ஒன்றில் ஜிம் ஜேகே லைட்டாக ஹக் பண்ணுறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க நான் தேங்க் பண்ணுவேன் லைஃப்பில் வந்ததுக்கும் 2 லட்டு மாதிரி குழந்தைங்க கொடுத்ததுக்கும் என் லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிட்டதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஓகேவா நீ வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக எனக்கு தெரியாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். யுவர் மை காட் கூப்பிட்ற ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ லவ் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குல்ல ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இது போதும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே இது வந்து ஸ்டோரியாக ஹாப்பி என் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸாக ஒரு மார்னிங் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ ஏர்லி மார்னிங் எப்படி இருக்கும் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப அந்த மார்னிங் கோல்டு சிங்காக தான் இருக்கும். அதில் எனக்கு இப்போ வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஓகே தான் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஸ்டோரி கேளுங்க. இல்லைக்கா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா ஓகே.